அப்படிங்கிற மெயின் கான்ஸ்டிடியூஷனல் இதுவே வந்து பல இதுங்கள் சின்னாபின்னமாகும். ஸோ அப்படி இருக்கிற போது இதுக்கு வந்து கண்டிப்பா ஏன் நம்ம வந்து இப்பவே வந்து இது பண்றோம்னா, இப்போ சீட்ஸ் எல்லாம் வந்து பார்லிமெண்ட்ல வைக்கிறது, ஆட் பண்றது, இந்த 800 சம்திங் இதெல்லாம் ஆட் பண்றதெல்லாம் சொன்னாங்க இல்லையா? இதெல்லாம் பண்ணிட்டு இவனுங்க நாளைக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, எல்லாத்தையும் இது இது இத நீ போட்டுட்டன்னா, ரூலா போட்டு நாளைக்கு கொண்டு வந்துட்டீன்னா, யாருமே என்ன ஏதுன்னுலாம் கேட்க முடியாது. சோ இத அவனுங்க அந்த நிலைமைக்கு பண்றதுக்கு முன்னாடியே இதற்கான கேள்விகளை எழுப்பி நம்மளுக்கான சொல்யூஷனாவும் நம்ம வந்து கவர்மெண்டே கொடுக்க முடியாத அளவுக்கு டீட்டெயில்டா ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கோம். இதுக்கு நியாயமா உண்மையிலுமே அரசியல் அறிவும் தமிழ்நாட்டு மக்களின் மேல் அக்கறை இருக்கிறவனும் இருந்தா இத பாராட்டுவான். இதை எதிர்க்கிறானா இது ரெண்டுமே அவனுக்கு இல்ல, அடிப்படை அறிவும் இல்லன்றதுதான் அர்த்தமே தவிர இது வந்து ஆமா அது இல்லதான் இருந்தாலும் சொல்லிக்கிறேன். சோ இப்படி இப்படி இருக்கிற போது இது வந்து ஒரு பெரிய த்ரெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாநில உரிமைகளுக்கான மிகப்பெரிய த்ரெட். இது ஒருபோதும் இப்போ இன்னைக்கு பேசுறாங்கல்ல, இப்போ எதனால இவங்க வந்து ஒரு விஷயத்த அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஏன் இவ்வளோ டவுட் வருது? ஏங்க நாங்க எதுவுமே அறிவிக்கல, நீங்களா ஏன் இப்படி அசியூம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, இட் இஸ் த ஹிஸ்டரி, இட்ஸ் த ட்ராக் ரெக்கார்ட். உன்னோட கொள்கையாவும் மதவாதத்தையும் உன்னோட லட்சியமாவும் ஒரே தேர்தல், ஒரே மொழி ஒரே தேர்தல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீ கொண்டு வரதன் மூலமா யூ காட் அ ஹிஸ்டரி அண்ட் உன்னோட கோல் என்னன்றது எங்க எல்லாருக்குமே வந்து பட்டவர்தனமா தெரியுது. சோ அதுதான் இதுக்கு காரணமே தவிர இது ஒண்ணும் யூகத்தின் அடிப்படையிலயோ இல்ல இது நாளைக்கு நடக்கவே நடக்காதுங்க, இன்னைக்கு நாங்க எடுத்துட்டு வரோம் இல்ல எம்பிக்கு மீனிங் தெரியாம அப்படின்னு இல்ல, ஒருவேளை அரசியலுக்கு என்ன ஸ்பெல்லிங்னு தெரியாம இன்னைக்கு பல பல மிருகினங்கள் செல்லப்பிராணிகள் எல்லாம் வந்துட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா கண்டிப்பா அரசியல்னா என்னன்றது எங்களுக்கு மீனிங் தெரியறது மட்டும் இல்ல, உனக்கும் கிளாஸ் எடுக்கிறதுக்கும் சேர்த்துதான் நாங்க இங்க வந்திருக்கோம். இவனுங்க எல்லாருக்குமே என்ன தெரியுமா பதட்டம்? எல்லாத்தையுமே ஒரு நம்ம இதுக்கு முன்னாடியே பேசுன மாதிரி அரசியல் கண்ணோட்டத்திலேயே பார்க்க வேண்டியது. ஐயோ ஐயோ நான் பண்ற அரசியல் எல்லாம் இவன் பண்றானே, ஐயோ என் ஓட்டெல்லாம் போகுது, என் ஓட்டெல்லாம் இவன் அள்ளின்னு வந்தான், கொத்தாளிட்டு போக வந்துட்டான் அப்படின்னு அந்த படத்துல வர மாதிரி அந்த ஒரு சார்பேட்டா பரம்பரையில வர மாதிரி இவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி தான் இதுல வந்துட்டு மெயின் மேட்டரே தவிர இத மீறி அந்த ஓட்டை தாண்டின ஒரு பார்வையோ ஒரு அரசியலோ ஒரு மக்கள் நலமோ இவனுங்க எவனுக்குமே துளியுமே கிடையாதுன்றதுக்கு இதுதான் வந்து ஒரு எவிடன்ட் ப்ரூஃப். சோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இத பத்தி பேசுவானுங்களா இவனுங்களை அடிப்பானுங்களான்னு பார்த்தா அங்க ஒருத்தன் தேவையே இல்லாம ஒரு அபியூசரை பத்தி கேஸ போட்டுக்கிட்டு அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சீமான் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான், சீமான் அப்படி இப்படின்னு அவனை உருட்டிக்கிட்டு இருக்கானுங்களே தவிர இந்த ஆக்கப்பூர்வமான மக்கள் பக்கம் நிக்கிறதுக்கு எனக்கு வந்து so the more into politics and more we are realizing what's happening stateனா என்ன பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இத பத்தி இவ்வளவு டீடைலா தெரியாது. எப்படி அட்டாக் பண்ணுவாங்க இல்ல இன்னைக்கு வரைக்குமே இதோட டீடைல்டு இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்த பேசணும் இல்ல தலைவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது என்னன்றத தேடி படிக்கணுங்கிற அந்த ஆர்வம் இருக்குல்ல, அதன் மூலமா தான். இப்ப என்னன்னா இந்த 5 பக்க அறிக்கையெல்லாம் எவன் படிப்பான்? பரவாயில்ல, படிக்கலன்னு நம்ம கூட்டத்துல ஒருத்தர் இருந்தாலும் அதுக்கு வீடியோ போட்டு அதை தெளிவுபடுத்துறதுக்கும் இப்படி ஸ்பேஸ் நடத்தி அதை எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு இதுவும் நாங்க இருக்கோம். அது எப்படி எல்லாருக்கும் தெரிய வைக்க வேண்டியங்கிற கவலை எல்லாம் யாருக்கும் தேவை கிடையாது. அதை எப்படி தெரிய வைக்கிறது, எந்த இடத்துல கரெக்டா ஓட்டு எவனுக்கு குத்தணும் எவனுக்கு அடிக்கணும் ஆப் அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா சொல்லி கொடுப்போம் நாங்க. அதெல்லாம் நாங்க வந்து செல்ஃப் எஜுகேட் பண்ணிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் the main step today is it's not about 5 pages, it's not about a single page or anything. The victory is us discussing this topic. இன்னைக்கு இதே டைம்ல ஒரு ஸ்பேஸ போட்டு ஒரு சினிமாவை பத்தியும் இல்ல இன்னொருத்தனை திட்டுறதுக்காகவும் போயிருக்கலாம், யாருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. நம்ம அப்படி பண்ணுவோம்னு நான் சொல்லல. பண்ணிருக்க வேண்டிய ஒரு கூட்டத்தை இன்னைக்கு மக்கள் சார்பா மக்களுக்கு என்ன நல்லதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன வேணுமோ அதை பத்தி இன்னைக்கு பேச வச்சிருக்காருல்ல, அதான் அந்த மனுஷனோட வெற்றி. இதுக்கு மேல அரசியல், இதுக்கு மேல ஓட்டு, இது எல்லாமே செகண்டரி தான். இல்ல ஹரிஷ் ப்ரோ, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ப்ரோ. டீலிமிட்டேஷன் வந்து இல்ல மான்ஸ்டர். நான் இதை எப்படி தெரியுமா பாக்குறேன், அவங்க எல்லாம் இப்ப டிஎம்கேவா இருக்கட்டும் ஏடிஎம்கே இவங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஆக போறவங்க, புரியுதுங்களா? அடுத்து வந்து நம்ம தான் வரப்போறோம். சோ அவரு வர்ற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீட் லிமிட் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா இல்ல ரீசன்ட் இல்ல இதாவே இல்ல லாஜிக்காவே நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இந்த பரந்தூர் விஷயம் கூட பாத்தீங்கன்னா தளபதி எடுத்து பேசுறது என்னன்னா ஃபியூச்சர்ல நம்ம தான் இருக்க போறோம். நாளைக்கு ஜனங்களுக்கு இங்க பிரச்சனை வந்துச்சு, இங்க வந்து பாத்தீங்கன்னா
அதுல ஒரு என்ன சொல்றது தண்ணீர் பற்றாக்குறையோ இல்ல பொருளாதார பிரச்சனையோ பாத்தீங்கன்னா இல்ல அந்த விவசாய நிலத்துல பரந்தூர்ல என்ன ஆயிடுச்சு. என்ன சொன்னானுங்க, ம். உங்களுக்கு ஏதோ ஆதாயம் இல்ல அது இருக்குன்னு நம்ம டைவர்ட் சொல்லும்போது இல்ல டைலூட் ஆகி போக வேண்டாம். நான் அது இது இது என்ன பாயிண்டோ அதை மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா இவர் இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனை எல்லாம் ஏன்னா இவங்க எல்லாம் டேமேஜ் பண்ணி விட்டு போயிட்டாங்கன்னு வைங்களா. இவங்க வந்து என்ன சொல்றது நாட்டை வந்து டேமேஜ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் மக்கள் வந்து நம்ம கிட்ட கொடுக்குறாங்கன்னு வைங்களா. அது இன்னும் மீட் எடுக்கிறது வந்து காம்ப்ளிகேட் ஆகிட்டு இருக்கும். அதனால அவர் வந்த டைம்ல இருந்தே பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனைகள்லாம் அவர் எதுக்கெல்லாம் அட்ரஸ் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் உங்களுக்கு லாஜிக்கா சொல்லணும். யா சூப்பர் ப்ரோ. பரந்தூர்ல எக்ஸ்போஸ் ஆயிட்டானுங்க அது ப்ரோ. மட்டும் இல்லாம லைக் எல்லாத்துலயுமே இவனுங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டானுங்க. பரந்தூர்ல நம்ம ஒரு சைடா சார்பா இவங்களுக்கு லாபம் இருக்குன்னு சொன்னதுக்கு குதின்னு குதிச்சானுங்க சுடு தண்ணி ஊத்துன மாதிரி. இன்னைக்கு அவன் மினிஸ்டரே சொல்லிட்டாரு, ஸ்டேட் கவர்மெண்ட் வில் சூஸ் தர் ஏரியா. ஆனா ஹரிஷ் ப்ரோ சொன்னது ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இப்ப கொத்தடிமைங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி விஷயம் இந்த மத்திய அரசு இல்ல ஒன்றிய அரசை பத்தி நாங்க மட்டும்தான் பேசணும். அதாவது பாத்தீங்கன்னா அதை வச்சுதான் அவங்க அரசியலும் பண்றாங்க. ஓகேங்களா. அதை வந்து வேற யாரும் பேசிடக்கூடாது. அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா இந்த சமத்துவம் மறுட்டு சமூக நீதி அறிவாளியா அதெல்லாம் அவங்க பேசிடக்கூடாது இம்ப்ளிமெண்ட் யாரும். பண்ணல. இவனுங்கெல்லாம் எதிர்கட்சியா உட்காந்து சும்மா தான் புரியுதுங்களா. இருப்பானுங்க. நம்மள வந்து கேள்வி கேட்டு நிற்பானுங்க, நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. எக்கனாமிக் ரேஷியோஸ்ல எது உனக்கு பெட்டர் ஸ்டேட்டா இருக்கும் அந்த ஸ்டேட்டுக்கு நீ கொடு. அதுதான் டெவலப்மெண்ட். நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் குப்பை மாதிரி ஒரு முதல்ல விஷயம் பார்த்து அங்க முதல்ல பள்ளிக்கூடம் கட்டி தர சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி புரியுதுங்களா. அது அதான் வந்து சொல்றேன். பாத்தீங்கன்னா பசங்க ஸ்கூல் இல்லாத கஷ்டப்பட்டுட்டு சோறு இல்லாத கஷ்டப்பட்டு ஊர்ல பிறந்த பசங்க எல்லாம் 5 வயசு 6 வயசுல லேபரா சொல்லிட்டு பக்கத்து ஊரு பக்கத்து ஸ்டேட்டு சதர்ன் ஸ்டேட்டுக்கு எல்லாம் அமுச்சு விட்டு அங்க லேபர்ஸா இருக்கானுங்க. அந்த லிட்ரேச்சர் லெவல்ல வச்சுக்கிட்டு நீ அந்த ஸ்டேட்டை வந்து நீ இன்க்ரீஸ் பண்ண MP சீட்ஸ்னா நீ யாரை ஏமாத்துற? உன்ன அதுக்கு நெக்ஸ்ட் அவன் டிசைட் பண்றது என்னன்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு கட்சியும் MP சீட்ல வரக்கூடாது. மோடி அதுக்கப்புறம் அந்த பரிவார்கள் மட்டும்தான் வரணும். RSS ஓட குரூப்ஸ் மட்டும் தான் வரணும். அதுதான் டிசைட்மெண்ட். ஏன்னா உத்தரப்பிரதேஷ்ல நம்ம நல்லது பண்ணாலே போதும் 100 அதுல ஜெயிச்சிரும். இன்னும் அங்கங்க ஒரு 10 கட்சியை வந்து விலைக்கு வாங்கிட்டு பண்ணிடலான்ற பிளான் தான். 273 ஓட்ஸை ஈஸியா வின் பண்ணிட்டு அவங்க ரூல் பண்ணிட்டே இருக்குன்ற பிளான் தான் இது எக்ஸாக்ட் பிளான். ஸோ இதை நம்ம வந்து ஸ்ட்ராங்கா டிஃபெண்ட் பண்ணும். ஏன்னா இதை விட்டோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு வந்து மும்மொழி கொள்கை கேட்கலாம் மாட்டான். உனக்கு இதுதான் பண்ணி ஆகணும் ஒரு வழியே இல்லைன்றுவான். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒன் சைடடாவே ஆல்ரெடி 5 ஸ்டேட்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. 3 லாங்குவேஜஸ் அந்த NEP இருக்கு பாத்தீங்களா. பிஜேபி ரூலிங் அதே பார்ட்டிஸ், பிஜேபி சப்போர்ட்டிங் பார்ட்டிஸ். பீகார். அதே மாதிரி ஒரு பேசிஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனே வந்துட்டு இவங்க வரையறுக்கப்பட்டதே வந்துட்டு இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ங்கிற அந்த கான்செப்டே போயிடும். அதுல வந்துட்டு இவனுங்க என்ன செய்யறோமோ இல்ல ஸ்பெசிபிக் ஸ்டேட்ஸோ இல்ல மோர் ரெப்ரசன்டட் ஸ்டேட்ஸோ அவங்க மட்டுமே டிசிஷன் எடுத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு 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 சூழ்நிலை உண்டாயிரும். அப்புறம் வந்துட்டு இன்னும் அப்புறம் வந்து இந்தியா வில் நாட் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் எனிமோர். அது ஒன்லி ஃபியூ ஸ்டேட்ஸா தான் இருக்கும். மத்ததெல்லாம் இவனுங்க டம்மியா வச்சுட்டு இங்க என்னைக்குமே ஜெயிக்க முடியாதுன்றதுனால நம்மளுக்கு வர வேண்டிய திட்டங்களையும் இன்னமும் வஞ்சிப்பானுங்க. இன்னமும் கொடுக்க வேண்டிய ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா ஒரு விஷயத்தையும் வந்து இன்னுமே வந்து அதிகாரப்பூர்வமா செய்ய ஆரம்பிச்சிருவானுங்க. அது தப்பே இல்ல, நம்ம திருப்பி கேள்வியே கேஸே போட முடியாத அளவு கூட அதை கொண்டு போயிடுவானுங்க. ஏன்னா அது 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 வந்து பை லாவே அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவானுங்க. சோ இது வந்து பெரிய அதுக்கு ஒரு பில்ல பாஸ் பண்றாங்க. இது வந்து இது பத்தின மட்டும் இது கிடையாது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் தி சீட்ஸ். இத பேஸ் பண்ணி நாளைக்கு இது மாதிரி கொண்டு வந்தானுங்கன்னா இதை தழுவி பல விஷயங்களை அவன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிடுவான், பூத்திட்டு போயிடுவான். ஒரு கட்டத்துல we will not even have any chance or rights to even voice out against them. அந்த லெவலுக்கு கொண்டு போயிடுவானுங்க.
எஸ் எஸ் கரெக்ட் ப்ரோ, எக்ஸாக்ட்லி அதை தான் சொன்னேன். இது நீ என்ன கொஸ்டின் நீ ரைஸ் பண்ணா நீ கத்திக்கோ, ஆனா அது வந்து நடக்காது. அவ்வளவுதான், சிம்பிளா அப்படி இப்ப டிசைட் இருக்க பண்ணிருக்கணும். பொம்மை அந்த எம்பிக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து நிரந்தர பொம்மையாக ஆக்கப்படுவாங்க Bro, அங்க யார் போய் ஆட்சி வந்தாலும். நீ So, போய் எம்பி ஆயிட்ட, நீ பீப்புள் ரெப்ரசென்ட் பண்ணிருக்க, நீ உன்னை ஓட் பண்ண பீப்புளுக்கு போய் தேங்க் பண்ணுவியா? அங்க போய் உதயநிதி வாழ்கன்னு சொல்வியா? நீ என்ன நீ ஜஸ்டிபிகேஷன் பண்ணிட்டு இருக்க? நீ தமிழ்நாடு மக்கள் உனக்கு ஓட்டு போட்டு உன்னை எம்பி ஆக்கி உன்னை ரெப்ரசென்ட் பண்ணி இங்க இருக்க நலத்திட்டங்களை நீ கேட்கணும், இங்க இருக்க விஷயங்களை நீ அங்க முன்னெடுத்து சொல்லணும்னா அங்க போயிட்டு உன்னோட இதை வந்து நீ எம்பி அந்த எம்பி எடுத்தாலும் உதயநிதி வாழ்க. எனக்கு புரியல உங்க ப்ரொபகண்டா அங்கதான் போய் திருப்பியா? நீ யாருக்காக காமிச்சிட்டு இருக்க அங்க வந்து உதயநிதி வாழ்கன்ட்டு? அங்க எல்லாருக்கும் உதயநிதி யாருக்கிட்ட இருக்குன்னு வேணாலும் தெரிஞ்சதுக்கா? இந்த இந்த ப்ரோ அது மட்டும் இல்லாம ஹரிஷ் ப்ரோ சொன்னது ரொம்ப கரெக்டானது. அவர் வந்து கரெக்டா சொன்னாரு. அதாவது நீங்க வந்து இப்ப பிஜேபி இங்க வளர்ந்ததுக்கு காரணம் இப்ப வந்து யங்ஸ்டர்ஸ் நம்ம யாருமே பொலிட்டிசைஸ் பண்றதே கிடையாது, அதாவது அரசியல் படுத்துறதே கிடையாது. நம்மளே ஒரு 2 years முன்னாடி வந்து சினிமா பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருந்தோமே தவிர, ஹரிஷ் ப்ரோ அது கரெக்டா சொன்னாரு. இப்பதான் நம்ம வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலா டிஎம்கே வளர்ந்ததுக்கு காரணம் அப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த ஸ்டேட்ஸ் ரைட்ஸை பத்தி ரொம்ப 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 அதிகமா பேசியிருக்காங்க. இப்ப அந்த ரோல டிஎம்கே பண்ணுதான்னு கேட்டா பண்றது இல்ல. ஆனா ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டுல பண்ணிட்டு இருக்கு அந்த ரோல. அதனாலதான் இப்ப நீங்க நடக்கிற நிறைய நிறைய பிரச்சனைகள், பல விதமான பிரச்சனைகள் பண்றதுக்கு காரணம் அவங்க இப்ப ஈஸியா அவங்க போய் எல்லா இடத்துலயும் இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால ஈஸியா அதே. ஆனா அந்த ரோலை பண்ண வேண்டிய திராவிடர் கழகம் அதை பண்றதே கிடையாது. அவனுங்க சும்மா டிஎம்கேக்கு சொம்படிக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த வேலையை தமிழ்நாட்டுல இப்ப கரண்டா பண்றது வந்து டிவிக்கே மட்டும்தான். ஸோ அந்த அந்த வகையில அதோட தளபதியோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் தமிழ்நாடோட ரைட்ஸுக்கும் அதாவது நம்ம இதெல்லாம் பேசியிருக்கவே மாட்டோம். 2 years முன்னாடி இதெல்லாம் எல்லாருமே பேசியிருப்போமா அப்படிங்கிறது கிடையாது. ஆனா இப்ப இது எல்லாத்தையும் பேசுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதை நம்ம இன்னும் இப்ப நம்மளை பார்த்து யாரா நீங்க உங்களுக்கு தெரியலையே அப்படி படிங்கடான்னு சொன்னா பரவாயில்ல, படிச்சு கத்துப்போம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நீங்க தான் ஒழுங்கா சொல்லி தரல. அதனால நம்ம படிச்சு கத்துப்போம். இதை எப்பவுமே நம்ம ஸ்டேட் ரைட்ஸ்க்காக நம்ம கண்டிப்பா பேசுவோம். ப்ரோ ஹரிஷ் ப்ரோ நாகு இருக்கீங்களா? ஒரு சின்ன கொஸ்டின் நாகு இருக்கு. இல்ல உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் ஒரே ஒரு செகண்ட் ப்ரோ, அவர் ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்றாரு ப்ரோ. அவர் மட்டும் பேசிட்டோம், அவர் ஒன்னும் பேசவே இல்லை. சரி நாகு பேசுங்க ப்ரோ. கேக்குதா ப்ரோ? கேக்குதுங்க, கேக்குது ப்ரோ. இதுல என்ன ஒரு சின்ன கதை தான் நானே கலாச்சிடாங்க. சொல்லுங்க. இல்ல இந்த ஒரு ஒரு சின்ன ஒரு குட்டி கதை இருக்குல்ல. ஒரு 4 பிள்ளைங்க வந்து ரோட்ல விளையாண்டுக்கு இருக்கான். ஒரு பையன் மட்டும் கிரவுண்ட்ல விளையாண்டுக்கு இருக்கான். ஒரு பஸ் வந்துச்சுன்னா யார் அடிக்கும்? அது ஹைப்போதெட்டிக்கல். அது எல்லாரும் பாத்தீங்கன்னா அது பெர்ஸ்பெக்டிவ் வச்சு சொல்லுவாங்க. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க, என்ன சொல்றீங்க சொல்லுங்க. இல்ல ஒரு 4 பசங்க வந்து ரோட்ல விளையாண்டுக்கு இருக்காங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் கிரவுண்ட்ல விளையாண்டுக்கு இருக்கு. ஆனா ரோட்ல வர பஸ் வந்து 4 பசங்களை அடிக்குமா இல்ல ஒரு பையனை அடிக்குமா? தெரியல, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பஸ் பிரேக் அடிக்கணும் ப்ரோ, சொல்லுங்க. பிரேக் அடிக்கணும்னு சொல்லல, நான் என்ன சொல்றேன், அது ஒரு 4 பேர்த்த கொல்றதுக்கு ஒரு ஆளை கொல்லலாம்னு சொல்லுவாங்கல்ல. அது கரெக்டான வாதம். வேற பக்கமே இல்லைங்களா? இல்ல அந்த கிரவுண்ட் மட்டும் தான் இருக்கா? அந்த 4 பசங்க மட்டும் தான் இருக்கா பக்கத்துல காலி? இல்ல நான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்டா, ரூல்ஸ ஃபாலோ பண்ண தமிழ்நாட்டுக்கு கொடுமை இந்த நிலைமை. ரூல்ஸ ஃபாலோ பண்ணாம பிள்ளை பெத்து போட்டு நம்மள போட்டு கொள்றேன். ரைட்டு, அத நீங்க நேராவே சொல்லிருக்கலாம். நல்ல பாயிண்ட் வச்சுட்டேன். நான் வேற யாரும் இல்ல யாரும் உடன்பிறப்புதான் வந்துட்டாருன்னு நினைச்சு உங்ககிட்ட சொல்லுங்க. இல்ல அதான் நிலைமை. இப்பெல்லாம் பிள்ளைய பெத்து போட்டு ரூல்ஸ ஃபாலோ பண்ணாம 5 ஸ்டேட்டை வச்சு ஆட்சி நடத்திட்டு போயிருவேன். லாஸ்ட் நம்ம ஃபுல்லா நாசமா போயிருவோம். இது நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. ஆனா இதுல டிஎம்கே வந்து நான் தான் எடுத்தேன்னு ஒரு கையில் எடுத்துக்கிடுவாங்க, அதை எடுக்க விடக்கூடாது. இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன, நான் இதுல பேசக்கூடாத டவுட் ரெக்கார்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருக்கலாம், புஷியானவன் சொல்ல முட்டாப்ல. என்னன்னு மீடியா வந்து புஷியானது கேட்டாங்க, இது நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் பக்கம் நிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொல்லியிருக்கலாம், நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் பக்கம் இல்ல, தமிழ்நாடு மக்கள் பக்கம் நிக்கிறேன் அப்படின்னு. சொல்லவே இல்லை. அவர் பஞ்ச் டைலாக் மிஸ் பண்ணிட்டாரு. அடுத்த வாட்டி சொல்லிடலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, வேற இப்போ ஸ்பீக்கர் வந்தீங்களா? வேற ஏதாவது சொல்லணுமா? வேற யாராவது பேசுறீங்களா?
யார் யாரோ வந்தீங்களேப்பா bro. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. பாக்கியராஜ். சொல்லுங்க பாக்கியராஜ். ப்ரோ இது முன்னாடி இது பேசியிருக்கீங்களா என்னன்னு தெரில. அவனுங்க என்ன பண்றானுங்கன்னா பிஜேபியோட எதிர்ப்புன்றது சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் வந்து அவனுங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவனுங்க ஒரு மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ண பாக்குறானுங்க. அவனுங்க ஆல்ரெடி அதுக்கான அந்த பேஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்கல்ல, இந்த மீடியாவா இருக்கட்டும் சரி, யூடியூப் சேனல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம சைட்ல இருந்து எதுவும் பண்ண முடிஞ்சவங்க அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாதா? ஏன்னா நம்ம இப்ப ஆரம்பிச்சாதான் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அவங்க பண்ற நெரேட்டிவ்க்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் தான் நம்ம இப்ப பண்றோம். இன்னொன்னு பாக்கியா நீங்க சொல்றது என்னன்னு புரியுது. அவங்க சைட்ல பாத்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கா பாத்தீங்கன்னா ஹையர் பண்ணி இல்ல தனித்தனியா இல்ல ப்ரோ, அது புரியுது ப்ரோ, இல்ல அது ஓப்பனா புரியுது. சொல்றேன். இல்ல கரெக்ட். உங்களுக்கு வந்து ஒரு ஃபேக்கான ஒரு விஷயமா இருக்கட்டும், இன்னொன்னு எக்ஸாஜரேட் பண்ண விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கேயும் இங்க சினிமால இருக்க மாதிரியே டயர் 1 டயர் 2 டயர் 3ன்னு சொல்லிட்டு அவங்களாவே பாத்தீங்கன்னா பிரிச்சு பத்திரிகைக்காரங்களை பிரிச்சு தனித்தனியா பாத்தீங்கன்னா வெளியில இருந்து சப்போர்ட் பண்ற மாதிரி அவர் வந்து டிஎம்கேவே கிடையாதுன்னு புரியுதுங்களா? அந்த மாதிரி சப்போர்ட் கரெக்ட் பண்றவங்க, கரெக்ட். இன்னொன்னு அவங்க அளவுங்களே சப்போர்ட் பண்றாங்க, இன்னொன்னு தோழமை கட்சிகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய வலையே பின்னி அவங்களுக்கு தனித்தனியா பாத்தீங்கன்னா பே பண்ணி அது வந்து ஒரு பெரிய சிலந்தி வலை மாதிரியே பின்னி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இல்ல இல்ல ஜனங்க கரெக்ட், வந்து பெரிய எல்லாத்தையும் நெட்வொர்க் பாத்துக்கிட்டு தான், தான் அது எனக்கு இருக்காங்க. புரியுது. நம்ம இப்ப வந்திருக்கோன்றதுனால நான் பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வரேன்னா இல்ல ஒரு என்ன வருஷத்துல சொல்றீங்க ப்ரோ? அவர் ஏதோ சொல்றாரு, இருங்க ஒரு செகண்ட். சொல்லுங்க ப்ரோ, என்ன சொல்ல வரீங்க அது சொல்லுங்க. இல்ல நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? யாராவது முடிஞ்சவங்க இந்த மாதிரி, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பேஸுக்கே வரேன். ஸ்பேஸ் கேட்பேன், ஆனா ஸ்பீக்கர்ல இப்பதான் வரேன். ஸோ அந்த மாதிரி என்னால எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி முடிஞ்சவங்க அப்பப்ப ஏதாவது, ஏற்கனவே நீங்க ஹரிஷ் ப்ரோ நீங்க கூட ஏதோ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, அதுலயாவது அப்பப்போ 1-2 வீடியோ போட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். இந்த மாதிரி பேசுறதுக்கு வீடியோவா போட்டு ஏதோ ஒண்ணு பண்ணலாம்ல, அந்த மாதிரி கேக்குறேன். இல்ல அது நான் நீங்க பண்ணுங்கன்னு நான் சொல்லல, முடியுமா அந்த மாதிரி இல்ல கேக்குறேன். முடியும் ப்ரோ. அது ரொம்ப நாளா அது நம்ம பழைய ஃபார்மட் வந்துட்டு அதுல மூஞ்சி காமிக்காம பேசிட்டு இருந்தோம். சோ அதை இதுக்கு மேல கண்டினியூ பண்ணா அரசியலுக்குலாம் அது சரி வராது. சோ அதை பத்தி தான் பரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம். பட் கண்டிப்பா இப்போ நாங்க பேசுறத கூட யூடியூப்ல அப்லோட் பண்ணி, இப்படி பேசுறதையே யூடியூப்லயும் அப்லோடும் பண்ணி ஷேரும் ஆகுது. சோ அதன் மூலமா கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு சோர்ஸ்ல வந்து, ஏன்னா நம்ம இப்ப இருந்து பண்ண ஆரம்பிச்சாதான், முடிஞ்சவங்க சொல்றேன், இப்ப இருந்து பண்ண ஆரம்பிச்சாதான் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல ஒரு நெரேட்டிவை நம்ம செட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க, அதுக்கு சம்பந்தமே இல்லாம எவனோ ஒருத்தன் வந்து பேசலாம், அதுக்கு அவன் பின்னாடி போயிட்டு நம்ம பதில் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கோம். தேவையில்லாம அவதூறு மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதுல சொல்லியிருக்க பாயிண்ட வச்சு எதுவுமே பேச மாட்டானுங்க. நீங்களே நம்ம தான் क्वेश्चन கேட்கணும்ன்றீங்க. கரெக்ட்டா? எல்லா क्वेश्चन அவரு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அது என்ன சொல்றாருன்னா, rather than நம்ம ஒரு விஷயத்த முன்னெடுக்காம இவங்க சில பேர் வந்து நம்ம பேசுறோம் அடிமைகள் கொத்தடிமைகள்னு திருப்பி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அவங்க வந்து மீடியான்ற பேர்ல வந்து அவங்க ஒரு செட் ஆஃப் நரேட்டிவ், ஒரு பேஸ்லெஸ்ஸா இருக்கிற ஒரு விஷயமே. இப்போ தளபதியை பத்தி இன்னைக்கு இவர் வந்து பிஜேபி போட்டு கொடுத்து அதுக்கான என்ன ஒரு எதுன்னு அடிப்படையில நீ அதை சொல்றேன்னா அவங்ககிட்ட அதுக்கு பதில் இருக்காது. சோ நம்ம என்ன பண்றோம், அவன் செட் பண்ண நரேட்டிவை பிரேக் பண்றதுக்கே பாதி நேரம் உழைச்சுக்கிட்டு இருக்கோமே. நம்மளுக்கான அரசியலை முன்னெடுக்கணுங்கிறாங்க. பட் அது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி நம்ம ஒரு நரேட்டிவ் செட் பண்றது மூலமா மட்டும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காது ப்ரோ. அது வந்து நம்ம தான் அதை சூஸ் பண்ணணும். இத வந்து இது வந்து ஒரு நரேட்டிவ் அப்படின்னு சொல்றேன். இல்ல அதான் இதுக்கு பார்ட்டி சைடுல இருந்தும் நமக்கு சப்போர்ட் இருக்கணும், அப்பதான் நம்ம இதை பண்ண முடியும். அது வந்து பெரிய லெவல் ஆக்சுவலா இல்ல ப்ரோ. அதான் சொல்லிடுறேன். அது வந்து பார்ட்டி லெவல்ல இருந்தாலும் இந்த நரேட்டிவ் செட் பண்றதுங்கிறது மட்டும் இதுல வந்து இதாகாது. இதுல வந்து நம்ம வந்து அந்த அவதூறுங்களுக்கு வந்து நேரம் செலவிடாம மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்க ஆரம்பிச்சு கத்துக்கிட்டு அதை அதிகமா நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னாலே அது சப்சிடைஸ் ஆயிரும். பட் எல்லாரும் அந்த ஒரு தெளிவுலதான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாரும் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டியதுதான் இது விஷயம். சோ அதுக்கு போற போக்குல வந்துட்டு மெயின் இப்ப இன்னைக்கே வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஒரு மெயின் இஷ்யூ இருந்துச்சுன்னா அந்த மெயின் இஷ்யூ பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருப்போம். we don't spend time in அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியோ இல்ல இந்த பர்டிகுலர் பர்சனை போட்டு அடிக்கிறதுக்காகவோ இது கிடையாது. அன்லஸ் அதர்வைஸ் அவர் ஒரு பெரிய கட்சியில முக்கியமான இப்போ வன்னியரச வந்துட்டு கொஞ்சம் அவதூறு மாதிரி இவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து அது அந்த மாதிரி சொல்லியிருந்தார். அதன்படி அந்த மாதிரி மெயின் இஷ்யூஸ்க்கு தான் ஒரு பர்சனுக்கு ஆன்சர் பண்றாங்க மெயின்லி.
அதை தவிர வந்துட்டு ம். சும்மா இந்த சில்லற பசங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இன்னும் தனியாலாம் இது பண்ணிக்கிட்டு இது பண்றது இல்லை. இல்ல ஏன்னா ப்ரோ, அவங்கள பத்தி கரெக்ட் ப்ரோ. தெரியும். நம்மளால உள்ள உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. நான் அவ்வளவா ட்வீட் கூட போடுறது இல்ல. இன்னொன்னு இருந்தாலும் நிறைய பாக்கியா ப்ரோ, ஃபாலோ பண்றேன். இல்ல நான் ஒரு ஆ விஷயம் கிளியரா சொல்றேங்க. இப்போ வந்து இண்டிவிஜுவல்ஸ் இறங்கினா ஆ இதுல என்ன பிரச்சனை ஆகும்னா, அவங்க வந்து ம் பாத்தீங்கன்னா அவரோட வாய்ஸ் போயிடுச்சு, எனக்கு தலைமை மட்டும் வந்து தானா? ஒரு முடிவு ஒண்ணு எடுத்திருக்கும். அதுக்கு வந்து இவங்க புறம்பா பேசினாலோ இதுவா பண்ணாலோ அதுக்கான ஒரு சிக்கலும் வரும். அதனால தான் பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் வந்து இறங்கல. ஆனா அவங்க சைடு வந்து பாத்தீங்கன்னா ம் அது ஆர்கனைஸ்டா பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஐடி கம்பெனி மாதிரியே தனியாவே நடக்குது. ஓகேங்களா? இவங்கவங்க இப்படிதான் பேசணும், இதுக்கு இப்படிதான் இன்ஸ்ட்ரக்ஷன். நாளைக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் என்ன வரப்போகுதுன்றது உட்பட பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் இதுவா தான் போயிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அட்வான்ஸ்டா தான் போயிட்டு இருக்காங்க. அவங்களோட கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்கு. நம்ம அடுத்தடுத்து வருவோம் ப்ரோ, ம் புரியுதுங்களா? ம் இன்னொன்னு, ம் நம்ம செய்தி தொடர்பாளர் இருக்காங்க, அவங்களே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்துருக்காங்க. நீங்க தான் அது வந்து எல்லா இடத்துக்கும் முன்னெடுத்து கொண்டு போகணும். சின்ன சின்ன ஐடியா இருக்கவங்க தான் பாத்தீங்கன்னா. ஸோ நானும் சின்ன ஐடி தான், ம் நம்ம தான் பாத்தீங்கன்னா கொண்டு போகணும் எல்லாருமே அந்த இது. உம், ம் நம்ம வந்து இண்டிவிஜுவலா இறங்கிட்டோம் லாஸ்ட் வைங்களேன், பாயிண்ட் ப்ரோ. நம்ம வந்து ஒரு டிசிஷன் ஆ எடுத்து சொல்ற மாதிரி இருந்தா நாளைக்கு அது தலைமைக்கு பிரச்சனையா, நமக்கே அவங்க என்னடா பசங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டத்தை கொடுக்க கூடாது. ஸோ அதுக்காக தான் நாங்களும் ம் பாத்தீங்கன்னா எது அவங்க அதிகாரப்பூர்வமா வருதோ, தலைமையில இருந்து வருதோ, அதை பொறுத்து மட்டும்தான் நம்மளும் பேசுறது. ம் அதுதான் ப்ரோ. இன்னொரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. நான் அது ஸ்டார்டிங்ல அவனுங்க சொன்ன மாதிரி நம்ம ரசிக குஞ்சுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ண எனக்குமே ஒரு மாதிரி எப்படி எடுத்துட்டு போக போறாங்கன்னு தெரியாம தான் இருந்துச்சு. கொஞ்சம் நம்ம எல்லாருமே தப்பு பண்ணி கூட கத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்பதானே ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனா ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. எல்லாரும் பேசுறது எல்லாமே, ட்வீட் ப்ரோ, பண்றதெல்லாம். இது மட்டும் அவரு சொன்ன மாதிரி டீசென்ட் அப்ரோச், டீசென்ட் அட்டாக் அந்த மாதிரி அது மட்டும் கொஞ்சம் கரெக்டா இருந்து போகணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். கண்டிப்பா நம்ம எல்லாருமே நம்ம சைடுல நம்ம எதிர் குரூப்னு எல்லாருமே அவங்கவுங்க அதை கண்ணியத்தை கடைபிடிச்சிட்டு தான் ப்ரோ இருக்காங்க. அதுல எந்த இஷ்யூவும் எதுவும் கிடையாது. தொடர்ச்சியா அதை பண்ணுவோம், கண்டிப்பா அதை பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ. ஓகே, வேற ஸ்பீக்கர்ல ஆட் ஆன வேற யாராவது பேசணுமா? ஜெய், ரவி, விஜய், நீங்க ஏதாவது சொல்லணுமா சொல்லுங்க. இந்த மக்களவை மறுசீராய்வு வந்து பாப்புலேஷன் சம்பந்தப்பட்டது தானே ப்ரோ? ஆமா, பாப்புலேஷன் ஆமாங்க. பேஸ்ட். ஆனா இத ஃப்ரீஸ் பண்ணதே அந்த டைம்ல பாப்புலேஷனை குறைக்க தானே பண்ணாங்க. இப்ப இல்ல, அது கண்ட்ரோல் நம்ம பண்ண முடியாத, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அதுதான் இன்க்ரீஸ் பண்ண நார்த்ல வேண்டிய கண்ட்ரோல் இடத்துல ஆயிடுச்சு. இல்ல இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய இடத்துல சாரி, இன்க்ரீஸ் நம்ம பண்ணோம், சவுத் கண்ட்ரோல் பண்ற அதான் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்துல. நம்ம சவுத்ல அது குறைஞ்சிருக்கு. ஆனா இந்த நார்த்ல குறையல. இதுக்கெல்லாம் அவங்க தானே அதுக்கெல்லாம் பொறுப்பு. அவங்க நிறைய மக்கள் அதை தொகை. சுட்டி காட்டி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அவங்க அதை சரிவர கண்ட்ரோல் பண்ணல. அது தெரிஞ்சுதான் இவங்க இந்த இந்த இதுல போறாங்க, இந்த ஆஸ்பெக்ட்ல இத திணிக்கிறதுக்காக முன்னெடுக்கிறாங்க பாஜக ஆனா அரசு. இதுல நாம வின் பண்ணிருக்கோம். ஆனா நமக்கு தான் இது பாதிப்பா இருக்கு. இல்ல, ஆமா, அது கரெக்டா சரிவர செஞ்ச நம்மள வந்து இது வஞ்சிக்கிற மாதிரி இருக்கு. ரெப்ரசன்டேஷன்ல நம்மள வந்து தண்டனை கொடுக்குற கம்மியா மாதிரி இருக்கு. ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, விச் இஸ் ராங். அதான் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்துட்டு எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இது தவறுதான். அதை வந்து அவங்க ரொம்ப துணிச்சலா செய்ய முற்படுறாங்கன்றதுக்கு தான் இன்னைக்கு அனைத்து கட்சிகளும் சேர்ந்து நம்ம தாவேக்காவும் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இதை கண்டிப்பா பண்ணக்கூடாதுன்னு. அதுக்குதான் தளபதியும் இது பண்ணிருக்க அறிக்கையும் பாத்தீங்கன்னா டீட்டெயிலா இன்னைக்கு அதுக்கு தான் விட்டுருக்காரு. ஆனா நம்ம அறிக்கை ரொம்பவே பாராட்டப்பட்டு இருக்கு எல்லார் மத்தியிலயுமே. அதை முழுசா படிங்க. அதை வந்து படிச்சீங்கனாலே உங்களுக்கு புரியும். இன்னைக்கு இருக்கிற பிராக்டிக்கல் இஷ்யூஸ் என்னன்றதையும் ஹைலைட் பண்ணியிருப்பாரு. சொல்யூஷனா அவர் என்ன சொல்றாரு, சொல்யூஷன் நம்ம கொடுக்கறது வந்து கரெக்டான சொல்யூஷனோ இல்ல எல்லாரால ஏத்துக்கப்பட வேண்டிய சொல்யூஷனோ அப்படின்றது கிடையாது. அட்லீஸ்ட் வி ஆர் ட்ரைங் டு கிவ், இதெல்லாம் பண்ணீங்கன்னா இட் மைட் பி அன் ஆப்ஷன்ன்றத ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாவும் ஒரு லீடராகவும் அவர் கொடுக்குறாரு. அவரோட பரிசீலனை பண்ணி அவருக்கு இருக்கிற டீம் மூலமா அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு இது கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு பிரச்சனையை மட்டும் சொல்றது ஒரு தலைவரோடைய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட இதுவும் இல்லையில, ஒரு சொல்யூஷனும் சொல்லணும்ல. அதன் அடிப்படையில தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பா அது மக்களுக்கு புரியும். ஓவராலா இதுல வந்து நம்ம பார்க்கப்படக்கூடியது வந்துட்டு இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்ட் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரே வந்து இது வந்து ஒரு கேள்விக்குறியாதான் ஆக்கும் இது எல்லா வகையிலையும்.
அண்ட் வந்து நம்மளோட பிரதிநிதித்துவம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகி நிற்கும். இந்த விஷயத்த அகைன் நம்ம திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இந்த விஷயமா இந்த சீட்ஸ்னால என்ன ஆயிர போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் எல்லாத்துக்குமே பேஸ். இந்த பேஸ நம்ம விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு எதையுமே நம்மளால எதிர்த்து கேள்வியோ எதுக்காகவும் நம்ம வந்து நிக்கவே முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூஸ் த்ரெட் இதன் மூலமா வந்துடுறது. ஸோ கண்டிப்பா அதுதான் வி டிமாண்டட் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன். கண்டிப்பா அந்த 1 vote 1 வேல்யூங்கிற அது வந்து மதிக்கப்படணும். எல்லாருக்குமே அது வந்து ஈக்குவலா பார்க்கப்படணும். எல்லா ஸ்டேட்ஸோட ரைட்ஸும் வந்து ஈக்குவலா ரெப்ரசன்ட் பண்ணப்படணும். அது ப்ராப்பரா அதே மாதிரி தளபதி அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்ற மாதிரி இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியும் இதையும் வச்சு எப்படி இந்த ப்ராப்ளம வந்து ஒரு சொல்யூஷனுக்கு அரைவ் பண்றதா பார்க்கணும். அதாவது இவ்வளவு பேர் இருந்தா இது எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தான் யோசிக்கணுமே தவிர நாட் ஜஸ்ட் பை ஆடிங் எக்ஸ்ட்ரா சீட்ஸ் எம்பிஸ் வந்து இது வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. இந்த விஷயம் இன்னும் காம்ப்ளிகேட் ஆக தான் படும். சும்மா ஒருத்தர் 10 பேர் அங்க போட்டனா 10 பேர் பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி இதுல விட முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எம்பிஸ் வரைக்கும் அவனுங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ஊர்ல அப்படிங்கிறதும் வந்து ஒரு 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 பெரிய கொஸ்டின் மார்க் தான். என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ண முடியுது, பார்லிமெண்ட்ல என்ன கேள்வி நேரத்திலேயோ எல்லாத்துலயும் எப்படி பேச முடியுது, இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இது கண்டிப்பா நம்ம இதுக்கு அகேன்ஸ்டா தான் நிக்கணும். மிகப்பெரிய விஷயம். தமிழ்நாடு will be very great danger in the future because of this. இது 50 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு வச்சிருந்த சட்டம். ஸோ அப்போ தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் கம்மியா தான் இருந்திருக்கும். அப்பவே 40 எம்பினா இப்ப அதிகமா தானே ஆகணும். அப்படி இல்ல பிரதர், அது வந்து அப்ப 40 கிடையாது. அப்பனா 40 பிரதர் நான் ஆன்சர் பண்ணலாமா அதுக்கு? சொல்லுங்க. ஒன்றும் இல்லை பிரதர், இப்போ வந்து அப்போ வந்து பாப்புலேஷன் ஓவரால் இந்தியா வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 80 கோடின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு 25 நிமிஷம் முன்னாடி 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு செலக்ட் பண்ணி 543 எம்பி சீட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். இப்போ இவங்க 2026 பிஜேபி அந்த கணக்கை திருப்பி எடுத்தாங்கன்னா 543 இப்ப இருக்க மக்கள் தொகை 140 கோடி. அதாவது பாத்தீங்கன்னா 26 லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்காங்க. இவங்க அதை இப்போ டேலி பண்ணலான்னு பாக்குறாங்க. டேலி பண்ணா என்ன ஆகும்னா 26 லட்சம் மக்கள் வந்து ஒரு எம்பின்னு இந்தியா ஃபுல்லா கொடுத்தானா தமிழ்நாட்டுல 39 எம்பி இருக்க சீட்டு 31 மாறும். புரியுதுங்களா? அப்படி டேலி பண்ணாங்கனாலே நமக்கு 8 சீட்டு மைனஸ் ஆயிடும். இல்ல ஒரு அமித்ஷா சொன்ன மாதிரி நான் தமிழ்நாட்டுல சொல்லுங்க, தமிழ்நாட்டுல குறைக்கவே மாட்டேன்னு சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டுல எவ்வளவு குறைக்கலையோ அதுக்கு ஆப்போசிட்டா நார்த் ஃபுல்லா ஏத்திடுவாங்க. அவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மாநிலத்திலே 80 எம்பி சீட் இருக்கு. அங்க ஒரு மாநிலத்திலேயே 80 இருக்குங்களா? இப்போ ஜனத்தொகை பிரகாரம் இன்னும் அங்க 10 சீட் ஏறிச்சுன்னா ஒரு பிரதமரை செலக்ட் பண்ற தேர்தல்ல நம்ம கையில இருக்க பவர் ஆல்ரெடி லோவா இருக்கு. இருக்கிறவங்க 39 பேரும் அங்க பேசுறது இல்ல. இன்னும் நம்மளுடைய வாய்ஸ் வந்து அங்க கம்மியாகும். பிளஸ் நீங்க சொல்றதெல்லாம் அந்த கெட்டது அவன் போற அமெண்ட்மெண்ட் அதெல்லாம் வர்றதை விட நம்மளுக்கு வர வேண்டிய ரெகுலர் பெனிஃபிட்ஸே வராம போயிடும். அவன் யாரு இப்போ அவனுக்கு தேவை கவர்மெண்ட்ல மோடி இருக்கணும், பிஜேபி இருக்கணும்னா மெஜாரிட்டி எங்க பண்ணணுமோ அது வரைக்கும் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்ல அதனாலதான் கிளியரா நான் டேட்டாவோட சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சீட் ஒருவேளை நமக்கு குறைச்சாங்கன்னு வைக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா இது பாப்புலேஷன் படி வந்து பாத்தீங்கன்னா குறைக்கிறாங்கன்னா நமக்கு வந்து 39 இருக்குது வந்து 8 மாறிச்சுன்னா அதாவது பாத்தீங்கன்னா 30 சீட்டு நமக்கு வரும். அதே டைம்ல வந்து ஆல்ரெடி வந்து இங்க வந்து இது அதுன்னு யூபி உத்தரப்பிரதேஷ்ல வந்து 80 இருக்குங்களா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நமக்கு வந்து இது அதுனது 31 இருக்குது. அங்க ஆல்ரெடி 80 இருக்கு, அவங்களுக்கு வந்து 91 மாறிடும். இது வந்து பாத்தீங்கன்னா இது குறைச்சா ஒருவேளை இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு வைங்களா. இப்ப நமக்கு இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா 39 இருக்கிறத வந்து 10 இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி 80 இருக்கிறது கூட வந்து 63 இன்க்ரீஸ் பண்ணி
உத்தரப்பிரதேஷ்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா 143 வந்துரும். ஓகேங்களா? அவங்க வந்து மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா அவங்க ரோல் பண்ணுவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசைட் பண்ணுவாங்க. நாட் ஒன்லி அவங்க மட்டும் கிடையாது. அது இல்லாத பாத்தீங்கன்னா பீகார்லயும் இதுக்கு முன்னாடி, அதாவது 71ல கடைசியா கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா 40 தான் இருக்குது. நமக்கு வந்து 39 இருக்கு. அதான் நமக்கு 40 இருக்கு பாண்டிச்சேரியோட சேர்த்து. ஓகேங்களா? நமக்கு எப்படி 40 இருக்கோ பீகாருக்கும் 40 தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இது என்ன சொல்றது, இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு வைங்களேன். அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 39, அதாவது 40 பிளஸ் 39 சேர்த்து பாத்தீங்கன்னா 79 சீட்டு அவங்களுக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் இங்க வந்து நார்த் பாப்புலேஷனுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே சீட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வைங்களேன். இப்போ வந்து யூபியில வந்து பாத்தீங்கன்னா 143, பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா 79. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 41 தான் வரும். அது பர்சன்டேஜா பார்க்க போனாலே இதுக்கு முன்னாடி நமக்கு இருந்த பர்சன்டேஜ் வந்து 100ல வந்து, அதாவது ஒட்டுமொத்த பாப்புலேஷன்லயே பாத்தீங்கன்னா 7.5 இருந்துச்சு நமக்கு. இப்போ வரைக்கும் இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க வந்து இதை மாத்தி அமைச்சாங்கன்னு வைங்களா, அதாவது நமக்கு இன்க்ரீஸே அவங்க பண்ணா கூட அது வெறும் 5.1 தான் வரும். டேட்டா கிளியரா? விக்னேஷ் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து எப்படி டிசைட் பண்ணனா, குவாண்டிட்டி வாஸ் குவாலிட்டி இப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு எனக்கு. ஒரு குவாண்டிட்டி இருக்கு, அந்த குவாண்டிட்டிக்காக டிசைட் பண்றியா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். ஸ்டேட்டோட குவாலிட்டி, ஸ்டேட்டை வந்து எந்த அளவுக்கு இவங்க டெவலப் பண்ணி வச்சிருக்கானுங்களோ அது வைசஸ்ல எங்க எம்பியை வந்து இல்லைங்க ரெகுலைஸ் பண்ணும். இல்ல மான்ஸ்டர் இவங்க கிட்டலாம் நம்ம நியாயத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நியாயத்தெல்லாம் எதிர்பார்த்திருந்தா இவங்க வேற மாதிரி இது பண்ணிருப்பாங்க. புரியுதுங்களா? பின்ன என்ன ப்ரோ, குப்பை மாதிரி குப்பை கொட்டி வச்சிருக்கானுங்க ஜனத்தொகைய. ஆமாங்க இந்த இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க சொல்றானுங்க நம்மள பார்த்தா ஆமாங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? கரெக்ட். இல்ல இவனுக்கு இல்ல குப்பை அது மாதிரி நீ குப்பை கொட்டினே இருப்ப, நாங்க வந்து அந்த குப்பையை வந்து நாங்க பாத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போனோம்னா அது என்ன அங்க அர்த்தம்? பாப்புலேஷன் ஏற ஏற மத்த நாடுக்கு வராங்க அவங்க எல்லாருமே, அங்க அங்க இருக்க வந்து ஜெய் முடியாம. மகாகாலின்னுவானுங்க, இல்ல பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லிட்டு போவானுங்க. வேற என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டா ஒண்ணும் தெரியாது பயான்மா. வாயில பான் பராக் போட்டு துப்பின்னு இருப்பானுங்க. இல்ல ஏன் இல்ல பார்லிமெண்ட்ல அவனுக்கு துப்பிட்டு இருக்கானுங்க, பார்லிமெண்ட்ல துப்பி இருக்கானுங்க இல்ல ப்ரோ. இது அதை எடுத்து இது வீடியோ இது என்ன வந்திருக்கு. ப்ராப்ளம்னு சொல்லிட்டா, இது வந்து எல்லாமே நம்ம வந்து இண்டிவிஜுவலாவோ சும்மா அங்க இருக்கவன்லாம் இப்படிதான் இருப்பானோ பொதுப்படையா நம்ம வைக்க வேணாம். இது எல்லாமே அப்படி வேணா, இது எல்லாமே அங்க இருங்க இருக்கிற முடிச்சிடுறேன் சட்டம் ஒரு சரியில்லை. செகண்டுங்க. இது எல்லாமே எப்படின்னா, ஒரு ஊர்ல பாப்புலேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகிற போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே எல்லாரும் சந்திப்பாங்க. அது எல்லாமே நம்ம திருப்பி திருப்பி அந்த அடிப்படையா வர்றது வந்து இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் தான். இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல்ல இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் அவன் எவ்வளவு பெரிய நியாயஸ்தனா இருந்தாலோ அவனால அந்த மக்களுக்கான முழு நலத்திட்டங்களையோ, அவங்களுக்கான எஜுகேஷனையோ, அவங்களுக்கு என்னென்ன தேவைகளையோ கண்டிப்பா பூர்த்தி செய்யவே முடியாது. ஸோ அது வந்து அது வந்து ஒரு ஃபேக்ட் தான். அதனால தான் அதோட பிரதிபலிப்பு இல்ல அது தான் அவங்க மிகப்பெரிய இப்படி ஃபேக்ட் இருக்கிறதே ஹரிஸ் ப்ரோ. தவிர, அவங்க தே டோன்ட் வாண்ட், அதாவது அவங்க இப்படிதான் நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்க வேண்டியது, அவங்களும் மக்கள் தான், இந்திய நாட்டோட மக்கள் தான். அவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கணும்ன்ற ஆசையோ கோரிக்கை கிடையாது. பட் இந்த எல்லாமே இந்த பாப்புலேஷன் இஷ்யூஸ், இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் அவேர்னஸோ, இந்த எஜுகேஷன் கரெக்டா கொடுக்கப்படாதது, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு அதோட ரிசல்ட் தான் அவங்க இப்படி இருக்கிறதும் இப்படி இப்படி நடந்துக்கிறதும். இப்ப கூட இல்ல இந்த ஹரிஸ் ப்ரோ, இப்போ இந்த இல்ல நான் ரயில் உங்ககிட்ட ஒரு பிரச்சனை கேள்வி நடந்துச்சுல, இப்ப கேட்கறேன். பாத்தீங்கன்னா இருங்க இல்ல ஒரே நான் ஒரு உங்ககிட்ட சைனால ஒரு கொஸ்டின் கேள்வி வச்சிடுறேன். பாப்புலேஷன் ப்ரோ, இல்ல இருங்க இப்ப நான் ஒரே பாத்தீங்கன்னா ஒரே உங்ககிட்ட ஒரு ஒரே விஷயம். அந்த இருங்க, ஹரிஷ் ப்ரோ அந்த பேசுவாரு. ட்ரெயின் இருங்க பேசுங்க. இருங்க அந்த ட்ரெயின் இப்போ வந்து இந்த பிரச்சனை பண்ணானுங்க, போட்டு அடிச்சானுங்க, இது எல்லாமே பண்ணானுங்கல்ல, அது எல்லாமே ஒருபோதும் நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயோ நம்ம ஸ்டேட்ஸ்லயோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அவ்வளவுதான் எஜுகேஷன், அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். அது அவனுங்க கரெக்ட், அதுல என்ன கரெக்ட் தப்புன்னு கூட சொல்றதுக்கோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கான எஜுகேஷனோ அந்த இதுவோ கிடையாது. அதுதான் எல்லாமே சர்க்கிள்ஸ் பேக் டு த இஷ்யூ. இது சொல்லுங்க. கரெக்ட் இதுதான் ப்ரோ. நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். இப்போ இந்த பாப்புலேஷன் தான் மெயின் சோர்ஸ். இவனுங்க கிட்ட இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளம் நீங்க சொன்ன மாதிரி அவங்க மேல தப்பு சொல்ல முடியாது. பட் ஆனா அந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்க இப்படி இருக்கானுங்க. அதை வந்து அது நம்மளும் அக்செப்ட் பண்ணிக்கிற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. ஓகே இவங்க எல்லாம் பாவம்ன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்ற கான்செப்ட்ல எனக்கு ஒரு ஜஸ்ட் ஜென்ரல் கான்செப்ட். தமிழ்நாட்டுல இப்ப எனக்கு தெரிஞ்சு பேசிக்கா நம்ம இங்க இருக்க லிசனர்ஸ்ல இத்தனை பேர் எடுத்துக்கோங்களேன், எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் மேரேஜ் பண்ணுவானுங்க. கரெக்டா? எனக்கு தெரிஞ்ச வரையுமே வீட்லயுமே அப்படிதான் அலைன்ஸ் பார்ப்பாங்க. நீ எக்கனாமிக்கா நீ ஸ்டாண்டர்டா ஒரு ஆபீஸ்ல போயிருக்க, நீ ஒரு ஒரு பேக்கேஜ் சேலரி வாங்குறியா, சிட்டில இல்ல, இருந்தனா இந்த பொண்ணு இல்ல அது வேலை இருந்தா தான் அவசியம் பொண்ணே இல்லைல்ல. தருவாங்க. எல்லா ம். ஆ கேசஸ்லயும் இல்ல, நீங்க சொல்றது எல்லா கேசஸ்லயும் உண்மையா இருக்கணும்ன்றது ஆனா அவசியம் அங்க இல்ல. அது கிடையாது ஹரிஷ் ப்ரோ. இஃப் ம். யூஆர் மேஜர் அவள் தான் 18 16 அங்க மேஜர் ஆயிடுச்சிங்கன்னா பொண்ணுங்களை வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்குறானுங்க.
ப்ரோ இங்க இந்த நான் பேசிக் மும்பைல ப்ரோ இருந்திருக்கிறேன். இந்த அங்க இல்ல வந்து சின்ன இல்ல வயசுலயே அங்க பேசி இருக்கிற முடிச்சிருவாங்க. இல்லைங்க அங்க இருக்க ப்ராப்ளம் பத்தி பேசுறது இல்ல. ஓகேங்களா, இது கான்செப்ட் கரெக்ட். என்ன ப்ரோ இல்ல நீங்க இதுதான் அட்ரஸ் இந்த பண்ணது. இந்த 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 நாலேஜ் அட்ரஸ் இந்த இந்த நாலேஜ் ஆஃப் அட்ரஸ் அங்க இல்ல. இப்போ பேசிக்கா என்னன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீ வந்து இப்போ எக்கனாமிக்கா நீ ஸ்ட்ராங் ஆகணும்னா உனக்கு பேஸ் என்ன வேணும்? உனக்கு எஜுகேஷன் வேணும். அந்த எஜுகேஷன் நாலேஜ் இருக்கணும். நீ அதுவே கொடுக்கலையே கவர்மெண்ட். அந்த எஜுகேஷன் ஆ, லிட்ரஸிலே அத அவங்க வெளிய கொடுத்தாதான் போரா நான் இருக்கானுங்க. ஏன் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லணும்னு அவன் கேட்பான்ல. அதுதான் கவர்மெண்ட் பண்ற இங்கதான் தப்பு தான் இதுதான் ப்ரோ. இதுதான் பாயிண்ட். லிட்ரஸி லெவல்ல நீ அங்க வீக் பண்ணி அந்த மக்களை ஜெய் ஸ்ரீராம் கத்த வச்சுட்டு பீஃப் சாப்பிட்றவனை அடிச்சு கொல்ல வச்சுட்டு இந்த மாதிரிலாம் நீ ப்ரொபகண்டா கிரியேட் பண்ணி ஒரு இல்ல மக்களை அடிமையா வச்சுட்டு ஆஹா நீ வந்து இன்னொரு அங்க இன்னொரு விஷயத்த நான் அட்ரஸ் பண்ணிடுறேன். அதாவது பாத்தீங்கன்னா இங்க எஜுகேஷன் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது உண்மைதான். ஓகேங்களா, லேட்டரலி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்த எஜுகேஷன்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த நீட் எக்ஸாமா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது அதோட தோழமை கட்சி யாருன்னு சொல்லிட்டு இப்ப ஆளுங்கட்சி தெரியும். ஓகேங்களா, அவங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற உரிமைகளையும் கொண்டு போயிட்டு அடகு வைக்கிறது பாத்தீங்கன்னா இப்ப கரெக்டா இருக்கிற வந்து இந்த ஒரு குரூப். ஓகேங்களா, ஆஃப்டர் 2000க்கு அப்புறம் சொல்லலாம், ஏன்னா 2000க்கு முன்னாடி இருந்தது வேற. ஸோ அப்ப இருந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கையான தலைவர்கள் அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஜுகேஷனை பத்தி நம்ம வந்து பெருந்தலைவர் காமராஜரை சொல்ற மறந்துட்டோம். ஓகேங்களா, அவராகட்டும் நம்ம கொள்கை தலைவர்ல ஒருத்தர். அவருதான் ப்ரோ. அவர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அதுதான் முன்னெடுப்பு இருக்காரு. அதுதான் ஓகேங்களா, எம்ஜிஆர் எக்ஸாக்ட்லி. எம்ஜிஆர் இல்ல எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா சுயநிதி கல்விகள்லாம் பாத்தீங்கன்னா இது பண்ணியிருக்காரு. தளபதியா அடுத்த எம்ஜிஆர் தான், இது சொல்லிக்கிறது பெருமை இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த திட்டங்களாகட்டும் சமூக நீதிகளாகட்டும் அவங்கெல்லாம் அடுத்தடுத்து கொண்டு வந்தாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 2005 2000க்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி போச்சு. ஓகேங்களா, இங்க இருக்கிற இதுவே பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு மெடிக்கல் காலேஜா இருக்கட்டும் இல்ல வேற கோர்ஸ் எத்தனை வடக்கானங்களுக்கு இங்க சீட்டு கொடுக்கறது, இந்த ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்தது. விக்னேஷ் ப்ரோ உம் இன்னொரு விஷயம் சொல்றேன். எவ்ரி ஏன்னா இயர் 8 இல்ல இல்ல to 9% நான் ஏன் நான் ஏன் இந்த விஷயத்த சொன்னேன்னா இங்க எஜுகேஷனை பத்தி பேசின உடனே உடன்பிறப்புகள் கொத்தடிமை இருக்காங்க பாத்தீங்களா, உடனே மாறுதட்டின்னு வந்துருவாங்க பாத்தீங்களா, நாங்க தான் அவங்கலாம் படிக்க இல்ல. வச்சோன்னு சொல்லிட்டு. சோ அதுக்கும் டிகேன் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. சோ அதுக்காக தான் நான் அப்படி இதை ஆமா பார்த்தா சொல்ல நீ ஆமா. வந்தேன். கம்மி. ஏடிஎம்கே தான் இங்க அதிகமா ரூல் இல்ல பண்ணிருக்கு. காமராஜர் ஐயா பண்ணது தானே எல்லாமே. ஆமா அவர் தானே அவருடைய துவங்கி வச்சாரு. அவருடைய ஸ்கீம் தானே ம். ஃபர்ஸ்ட். இல்ல நம்ம வந்து இதுல வந்து நம்ம வந்து ரொம்ப என்ஹான்ஸ் ஆகி நம்ம வந்து இவனுங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம வெல் நாலேஜா இருக்கும். அது வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதை வந்து பேசணும்ன்றத பார்த்தா அதை பண்ணல இவனுங்க யாருமே. நம்மள அட்டாக் பண்ணி என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க, கண்டமணிக்கு பேசிட்டு இருக்காங்க. ஆமா இன்னைக்கு பேசிக்கா ஃபுல்லாவே ஹரீஸ்வர் கூட சொல்லிட்டு இருந்தாரு, இன்னைக்கு ஃபுல்லாவே அவருக்கு போக்கஸ் எல்லாம் அந்த திட்டத்துக்கு எதிராகவே அவரும் ட்வீட் போடல. எல்லாருமே பாத்தீங்கன்னா அதுதான் ப்ரோ. இப்ப நீங்க தலை சொன்னீங்கல்ல, ஒரு நல்ல தலைவர் நல்ல ஸ்கீமை கொண்டு வரும்போது ஒரு ஒரு மாநிலமே முன்னேறி போகுது எஜுகேஷனை நோக்கி. அது பெருந்தலைவர் காமராஜருடைய முதல் அதுதான் அவரு முன்னெடுப்பு பண்ணதுதான் எல்லாமே. முன்னெடுப்பு. அந்த மாதிரி மத்த மாநிலத்துக்கும் இருக்கணும் ஒவ்வொரு தலைவரும். எஸ் எக்ஸாக்ட்லி. இப்போ உணவு கொண்டு வந்தது யாரு? படிப்பு. நீ ஸ்கூலுக்கு வந்தா பசங்க இங்கேயாவது வந்து படிப்புக்கு வந்து படிக்க வருவானுங்க, சாப்பாடுக்கு வந்தா அங்க படிப்பாவது வருவானுங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததே இதுல அவர் தானே. இதுல இன்னொரு மேட்டர் வந்து அவர் கொண்டு வந்தாரு உண்மை. நான் எதுக்கு சொல்றேன், irrespective ஆஃப் பார்ட்டிஸ் வந்து நிறைய பேர் வந்து அதை முன்னெடுத்து அதை கண்டினியூ பண்ணி செஞ்சிருக்காங்க. நம்ம வந்து எல்லாரோடைய உழைப்பையும் வந்து ஜீரோ நீங்களாம் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றது கிடையாது. ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்னன்னா, அன்னைக்கு பண்ணாங்கன்றத சொல்லிட்டு இருக்கீங்களே இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு நீங்க நீங்க என்ன என்ன பண்ணீங்க? அது நீ அதாவது தூள்ல கேட்பான், ஏய் நீ இது பண்ண நீ என்ன பண்ண 5 நீங்க லட்சம் தான் கோடி கடன் சொல்லணும் வாங்கியிருக்காங்க ப்ரோ. அப்படின்னு இல்ல கேட்பான். ஹரிஷ் ப்ரோ, சரி, இல்ல இன்னைக்கு ஒரு காமெடி பாத்தீங்களா? ஜெகத் ரட்சகன் வந்து பிரசிடென்ட் ம், வந்து கும்பமேளால வந்து அங்க வந்து குளிக்கவே இல்லை, அவங்க வந்து அங்க வந்து இது பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. ஆனா குளிச்சிருக்காங்க. இவரே 900 கோடி ம். எஃப்எம்இ எந்த கேசஸ்ல ஃபைனை பிரசிடென்ட்? கட்டி. நம்ம பிரசிடென்ட் ப்ரோ. ஓகே, நம்ம கண்ட்ரி பிரசிடென்ட் பிரசிடென்ட். ஓகே. நம்ம கரண்ட் பிரசிடென்ட் வந்து அவங்க வந்து அங்க வந்து கும்பமேளால வந்து அலோவ் பண்ணல. அலோவ் பண்ணாததுக்கு வந்து அவங்களோட ஜாதி தான் காரணம், அவங்க கேஸ்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ்ல பேசுறான். அது பேசுறாரு. பேசிட்டு இன்னொன்னு சொல்றாரு, அங்க வந்து பெரியார் பறக்கல, ஆனா அவங்க வந்து அங்க கும்பமேளால இது பண்ணிட்டு போயிட்டாங்க, தரிசனம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தெரியல. இவரே 900 கோர் ஃபைன் எஃப்எம்இ கேசஸ்ல ஃபைனை பே பண்ணிட்டு இங்க வந்து இந்த நாயத்தை பேசிட்டு இருக்காங்க. இதுதான் இங்க இருக்க மிகப்பெரிய ஜோக்குன்னுவாங்கல்ல, அது ஒரு படத்துல. இவனுக்கு பண்றது இதுதான் ஜோக்கு. இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா
இந்த நார்த்ல இருக்கிற அந்த வடக்குனுடைய பாலிடிக்ஸ் இங்க கொண்டு வரானுங்க. நாம முன்னேறி போறோம்ல, நம்மள எல்லாரையும் முட்டாளாக்க இவனுங்க ட்ரை பண்றானுங்க இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள். நான் பர்டிகுலரா இது ஒண்ணு ஆக்சுவலா சொல்லுவேன். இது இல்ல நான் பர்டிகுலரா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு மனசுல பட்டது சொல்லிக்கிறேன். என்னன்னா காமராஜர் ஐயாவோ இல்ல இவரு பேர் என்னது எம்ஜிஆர் அவர்களோ, அப்படி இல்லைன்னா குறிப்பிட்ட சில பேரை சொல்லலாம். ஓகே, அண்ணாதுரை கூட சொல்லிக்கலாம், அவர் கூட சொல்லிக்கலாம். இவங்கெல்லாம் இல்லைன்னா அந்த நிலைமை தான் பாத்தீங்கன்னா நமக்கும் ஆமா அங்க எக்ஸாக்ட்லி. நார்த்ல இருக்க நிலைமை தான். ஆமா எக்ஸாக்ட்லி ஏன்னா எக்ஸாக்ட்லி இங்க அதை நான் ஏன்னா இங்க ஒருத்தர் வந்து ஊழல்லையே ஒருத்தர் பிறந்து ஊழல்லையே ஒருத்தர் வளர்ந்து எந்தெந்த ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அதுல ஒரு ஊழல் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் இருந்திருக்காங்க. ப்ரோ பப்ளிக் கார்ப்பரேஷன் டாய்லெட்ல ஸ்கேம் ப்ரோ. இந்த நியூஸ் பாத்தீங்களா? இந்தியா டுடேல பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஒரு பேஜ். பப்ளிக் கார்ப்பரேஷன்ல ஸ்கேம் பண்ணிருக்கானுங்க. 380 ரூபா ஒரு 2021ல ஒரு பப்ளிக்கோட டாய்லெட்டை கிளீன் பண்றதுக்கு ₹3.80 சாங்ஷன் பண்ணிருக்கானுங்க. அதே 2023க்கு 380 ரூபா சாங்ஷன் பண்ணிருக்கானுங்க. ஆனா ஒரு பிரைவேட் கம்பெனி டோனி என்கு நேச்சுரல்ஸ் அப்புறம் கிரீன் ட்ரெட்ஸ் இந்த சலூன்ல கிளீன் பண்ற பிரைவேட் கம்பெனி அவங்க ஒரு டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு ஜஸ்ட் ₹100 தான் கிளைம் பண்றாங்க. அது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு? சரி 350 வாங்குறியே, அது கிளீனா வச்சிருக்கியா? இல்ல அதோட மோசமா வச்சிருக்கானுங்க. ஆனா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இந்தியா டுடேல. ஒரு ஒரு பப்ளிக் டாய்லெட்ல ஸ்கேம் பண்ணுவே நீ? அசிங்கமா இல்ல? இதெல்லாம் வந்து சரி அரிசி கடத்தி நம்ம வந்து பாத்துருக்கோம், அரிசி கடத்தி ஊழல் பண்ணி பாத்துருக்கோம். அரிசியை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணதுல 1900 கோடி வந்து நஷ்டம் ஆயிடுச்சுன்றாங்க. இதெல்லாம் என்ன ப்ரோ இது? இவங்க நம்மள ஜோக் ஆக்கிட்டு இருக்காங்க இவங்க. இதெல்லாம் அரிசின ஒன்னேதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சுதந்திரம் அந்த 50s இருக்கு பாத்தீங்களா, அந்த இதுல அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உணவு பஞ்சமே பாத்தீங்கன்னா பெரிய ஒரு இதுவா இருந்துச்சு. ஓகேங்களா? அப்பதான் பாத்தீங்கன்னா பாப்புலேஷனும் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க தேர்தல் வாக்குறுதியில டிஎம்கேவே அண்ணாதுரை அவருன்னு தெரியல, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி நாங்க வந்தா இந்த மாதிரி அரிசிலாம் நாங்க இது பண்ணி போடுவோம், அதிகமாலாம் பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டில் அது ஸ்கீம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதுவா கொடுத்துருக்காங்க. அதான் சொல்லணும் நம்ம. இல்ல இவ அரிசி வந்து கடத்தி சம்பாரிச்சவன பாத்திருக்கேன். ஆனா அரிசி டிரான்ஸ்போர்ட் பண்ணதுல அதுல நஷ்டம் 1900 கோடி ஸ்கேம் பண்ணி பாத்துற கவர்மெண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரியில. இல்ல இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த இஃப்தார் நோன்பு இப்ப வருது. இப்போ இஃப்தார் நோன்பு வருது, நம்ம ஆள் கட்சி ஆரம்பிச்சோன்னே இப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் ரிலீஸ் பண்றாரு. மீனம்பாக்கம் ஆர் வந்து பல்லாவரத்துல ஆர் இந்த 2 ஏரியால எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 35 crores வந்து 35 crores வந்து ஒரு மசூதி வந்து நாங்க கட்டி தருவோம் அப்படின்ட்டு கவர்மெண்ட். இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க? எப்ப அரசியலுக்கு, அதாவது எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி டிராமா. நீ 4 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இப்போ அரசியல் நம்ம ஆள் இப்ப வந்தோடனே இது டிராமா. இல்ல பிங்க் ஆட்டோ பாத்தீங்களா? மக்களுக்காக அரசியல் பண்ற. இவங்க இன்னொரு ஊழலும் பண்ணிருக்காங்க. என்னன்னா இந்த மேல்முறையீடுக்காக போயே பல்லாயிரம் கோடி செலவு பண்ணிருக்காங்க. ஆமா ப்ரோ, அந்த வக்கீலுக்கு வந்து ஒரு கேஸ் அட்டெண்ட் பண்ணனும்னா 1 ஹவருக்கு அவருக்கு வந்து 50 lakhs. ஷவுக்கு சங்கர் கேசஸ்ல அவர் தான் அட்டெண்ட் பண்ணிருக்காரு. அவங்க இவங்களே அதான் சொல்றாங்க, அது வந்து வாபஸ் வாங்கின கேஸ். அதெல்லாம் மக்களுடைய இல்ல, அதெல்லாம் வந்து சாதாரண வழக்கு. அதுக்கு மக்களுடைய வரியை ப்ரோ எனக்கு ஒரு சின்ன மான்ஸ்டர் ப்ரோ, நல்லா டீப்பா சவுக்கு சங்கரோட வீடியோஸ்லாம் பாப்பீங்க போல. தயவு செஞ்சு அவர் வீடியோலாம் ரெஃபரன்ஸ் அந்த வீடியோ இல்ல அது இல்ல, அந்த வீடியோல வந்தது இல்ல. நான் சொல்றது இல்ல இந்த கார்ப்பரேஷன் மேட்டர் பேசினார்ல, அப்போ அவர் வந்து குறிப்பிட்ட பிரைவேட் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் சொல்லி, சாரி ரெஸ்ட்ரூம்ஸ் எல்லாம் சொல்லிட்டு, அது பக்காவா நானும் பார்த்தேன் அந்த வீடியோ. இல்ல அது பாதி எவ்வளவு கேவலமா இருக்கு பாத்தியா? இல்ல நான் சொல்றது என்னன்னா அவரோட வீடியோலயே அதே நிறைய என்ன சொல்றது தரவுகளோட இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு பிளாக்ஸா இருக்கட்டும், அதுக்கான அஃபீஷியல்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். சோ அந்த மாதிரி விஷயத்தையும் வச்சுன்னு பேசுங்க. ஏன்னா அவரு தப்பா நியூஸ்ல நாங்க அந்த வீடியோல வந்து அட்டாச் பண்ணிருந்தாங்க. இல்லப்பா அவரு மேலே நான் சொல்றது என்னன்னா அவரு மேலே ஒரு 2 கேஸ் இருக்கு. என்ன கேஸ்? ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு. ஹலோ, எப்படி இருக்கீங்க?
சாய் நல்லா ஹை எல்லாம் இருக்கும். எப்படி இருக்கீங்க? வாங்கண்ணே. லைக் இப்ப அண்ணாங்கிறீங்க, இல்லன்னா பாண்டான்னு பேசிட்டு இருக்கீங்க. சீச்சி அப்பெல்லாம் இல்லண்ணா. நான் அது அது நாங்க இல்ல ஆனா நாங்க ஆனா நாங்க ஆனா பேசுறது வேற பிரசாந்த் எதுவும் சொல்ல மாட்டோம் ப்ரோ. ஆனா அதான் பிரசாந்த் ப்ரோ, நான் மட்டும் உண்மையை சொல்றேன். நான் வந்து பாண்டா ப்ரோன் எப்பவுமே. இல்ல இல்ல அது நான் ஓகேங்க, எப்ப அதுல என்னங்க இருக்கு? அபியூஸ் பண்ணாம இருந்தா ஓகேங்க. எங்க என்ன ஸ்பேஸ்ல பின்னாடி அதெல்லாம் பண்ண ப்ரோ மாட்டோம் சொல்லுங்க. ப்ரோ. இல்ல இல்ல பின்னாடி எதுவும் டொக்கு டொக்குன்னு இருக்குது, என்னது, யாருது? ஓகே நாகராஜ் சடக் புடக்குங்குது, என்னன்னு பாருங்க. அப்புறம் என்ன டாபிக் போயிட்டு இருக்குது? சே நோ டு சொல்லுங்க பிரசாந்த் டி. ப்ரோ. இன்னைக்கு வந்து டீலிமிட்டேஷன் பத்தி தான் போயிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க உங்க கருத்து இல்ல என்ன. இது நாம என்னன்னா, நாம எதுக்கு தண்டிக்கப்படுறோம்னா, டீலிமிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் திஸ் கோஸ் பேக் டு 1970ஸ்ல இருந்து இந்த குடும்ப கட்டுப்பாடை வந்து சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கான தண்டனை இது, இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது. இன்னைக்கு எல்லாம் பண்ணிட்டா நம்மளோட பிரதிநிதித்துவமே தேவையில்லாம போயிடும் இந்த இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. அதனாலதான் 800 சீட்டு வச்சு தெளிவா பார்லிமெண்ட் கட்டியிருக்காங்க. தாத்தா அது மொத்தம் பாட்டில இப்ப படிச்சு படிச்சு சொன்னாங்க நிறைய பேத்துக்கு அங்க 16 பேருக்கு இல்லைங்க. பெரும்பாலும். நான் இப்போ சொல்றேங்க, உங்க எல்லாத்துக்குமே சொல்றேன். லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சவங்க, அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் முடிச்சவங்க, எவன் இந்த பூமர் நாய்ங்க எவன் சொல்லியும் ஒரு குழந்தையோட நிறுத்தாதீங்க. அவனுக்கெல்லாம் தெரியாது. நான் நம்ம பெத்தவங்க எல்லாம் ஏன் சந்தோஷமா இருந்தாங்க தெரியுமா? அவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல நாம 2 பசங்க மினிமம், இல்ல 3 பசங்க 4 பசங்க இருந்த அந்த தைரியத்துல தான் நம்ம பெத்தவங்க வந்து வாழ்க்கையை கடந்தாங்க. வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு பிடிப்பு இல்லை அப்படின்னா வாழ்க்கையில எந்த மீனிங்கும் இருக்காதுங்க. இப்ப நீ எல்லாரும் ஏதோ ஒரு வகையில எதுக்கு வாழுவீங்க? அப்பா அம்மா நல்லா வச்சுக்கணும், தங்கச்சி இருக்கு நல்லா வச்சுக்கணும், அண்ணன் இருக்கான், அண்ணன் குடும்பம் இருக்கு பாத்துக்கணும். இந்த இந்த பொறுப்பு இருக்கிறங்காட்டிக்கு தான் நாம வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நவர்றோங்க. நமக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. லைஃப்க்கு பர்பஸ் எங்க வரும்னா குடும்பத்துல இருந்தா வருங்க. இவனுங்க இந்த பூமர் நாய்ங்க நடுவில் இருந்துட்டு என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் ஒன் ஒன் பேபி ஓகே அப்படிங்குவானுங்க. டேய், அந்த வெங்காயத்தெல்லாம் நாங்க முடிவு பண்ணிக்கிறேன்டா. நான் இப்ப சொல்றேங்க, இங்கிருந்து 50 வருஷங்க எவன் தமிழ்நாட்டுல தைரியமா இப்போ 2 குழந்தைக்கு மேல பெத்துக்கிறானோ அவன் தான் த மோஸ்ட் லக்கியஸ்டா இருப்பாங்க. ஏன்னா நீங்க ரொம்ப சிம்பிளா, நான் வந்து ரொம்ப பெரிய ஸ்டாட்ஸ்குள்ளலாம் போலீங்க. எனிவேர் நீங்க எடுத்துக்கங்க, ஒர்க், பேசிக் ஒர்க் எடுத்துக்கங்க. நீங்க அங்க வந்து ஒரு 60% நார்த் இந்தியன் பீப்புள் இல்லாம நீங்க வந்து அந்த இடத்த பார்க்கவே முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, நாம எல்லாருமே ஹையர் ஜாப்ஸ் இதுக்கெல்லாம் மூவ் ஆயிட்டோம். இன்னொன்னு, ஆள் பற்றாக்குறை இருக்குதுங்க. அவங்க இல்லைன்னா பல இண்டஸ்ட்ரியில ஆட்கள் இல்லை. இன்னொன்னு, நிறைய நியூக்ளியர் குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன இல்ல பண்றதுன்னு பிரசாந்த் ப்ரோ, தெரியும். அங்க வந்து லேபர் ப்ரோ. நம்ம வி ஆர் நாட் லேபர்ஸ். நம்ம லேபரா இருக்க, நம்ம வந்து எஜுகேட் பண்ணி நம்ம போறோம். நம்ம லேபரா இல்லைங்க, போக மாட்டோம். இல்லைங்க, அப்படி இல்லைங்க. நான் சொல்றது இதோட ஸ்டார்டிங். இப்போ வந்து இதோட ஆரம்ப கட்டத்துல இருக்கிறோம் நம்ம. ஆனா லேபருக்குமே நான் சொல்றேன், நான் இப்ப லேபருமே பண்றதுக்கு நிறைய பேர், இப்ப டெய்லர்லாம் வந்து இப்ப டெய்லரிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கில் லேபர் தான். இருங்க, இந்த ரவி கையை தூக்கிட்டே இருக்க. ரவி நீங்க பேசிடுங்க ரவி, நான் அப்புறம் பேசுறேன். ஏன்னா பேச விட்டா பரவாயில்ல, கையை தூக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? இல்லை பரவாயில்ல, நீங்கள் பேசுங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ ரீசெண்ட்லி பாப்புலேஷன் பற்றி. சொல்லுங்க. நான் வந்து பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் பாப்புலேஷன் பற்றி பேசுனீங்க. நான் ரீசெண்ட்லி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன அப்படின்னா, உண்மலை கொள்கை பற்றி ஆல்ரெடி ஹரிஷ் ப்ரோ பேசியிருந்தார். இங்கே என்ன நடக்குதுன்னா, பெங்களூரில் வந்து ஹிந்தி அந்த மாதிரி கல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பேர் நிறைய வர்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஹிந்தி 3 பேர் கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்கள் ஓனரே 3 குழந்தைங்க 4 குழந்தைங்க இருக்காங்க. இன்னொன்னு கேள்விப்பட்டேன், பெங்களூர்ல தான் டிங்க் நிறைய கல்ச்சர் இப்ப இன்க்ரீஸ் ஆகுது, ஐடி பீப்புள் இதாகிறாங்கன்னு சொல்லிட்டு. இல்லை ஐடி பீப்புள்னு சொல்லலை. நீங்கள் பிரசாந்த் ப்ரோ கரெக்டாக சொன்னார். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தமிழ், கன்னடா, தெலுங்கு அந்த மாதிரி ரெண்டு குழந்தைங்க தான், 2 குழந்தைங்க 1 குழந்தைங்க தான் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்கள் ஓனரு, ரீசெண்ட்லி எங்கள் படித்து மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் பீப்புள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 3 குழந்தைங்க 4 குழந்தைங்க தான் இப்போ வரைக்கும் பெற்றுட்டு தான் இருக்காங்க. பட் அது என்னத்துக்குன்னு தான் புரியல. பட் அது ஹிந்தி திணிக்கிறாங்களோ அப்படிங்கிற. இல்ல ப்ரோ, ரொம்ப சிம்பிள். ஏன் பர்பஸ்க்கு இல்ல ப்ரோ, அவ்வளவு எகனாமிக் வைஸஸா டிசைட் பண்றது ப்ரோ. அது அவங்க எகனாமிக் பொறுத்து. இல்ல ரவி ப்ரோ, என்ன மேட்டர்னா, இந்த இது என்னன்னா, அதான் சொல்றது, அங்கதான் சிஸ்டம் வருது. நம்ம எல்லாருமே எடுத்துக்கங்க, நம்மளோட தாத்தா பாட்டி எடுத்துட்டீங்கன்னா
நம்ம பெரியம்மா, சித்தப்பா, மாமா எல்லாம் பாருங்க, மினிமம் 5 பேர் இல்லாட்டி 6 பேர் இருப்போம். நம்ம கண்டிப்பா பாட்டிகள்ல யார வேணா எடுத்துக்கங்க, எந்த குடும்பத்தை வேணா எடுத்துக்கங்க. 3 பசங்க, 2 பொண்ணுங்க, அப்படி வதன்னு இருக்குங்க. அதுல ஒருத்தங்க இறந்துருப்பாங்க. பட் 6 பேர் 7 பேர் இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு சொந்தம், இன்னைக்கு கல்யாணம்னு போயிட்டு அவ்வளவு சொந்தம் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, அவ்வளவு வறுமையிலயும் நம்ம தாத்தா பாட்டி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பேரை வந்து பெத்தங்காட்டிக்கு தான். நேரடி ரத்த சொந்தம் உருவானது அதனாலதான். ஆனா அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த அதாவது ஃபர்ஸ்ட்ல எப்படி இருக்குன்னா 12 13 இருக்கும். 13 பேர்ல இருக்கிற ஃபேமிலிலாம் நிறைய இருக்கு ஆக்சுவலா. நிறைய, அதாவது ஆமா என் அப்பா அண்ணன் தங்கச்சி கூடயே 8 பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க ரவி ப்ரோ, இந்த 8 பேர் இருக்கிறங்காட்டிக்கு நீங்க சண்டையோ என்னவோ, நீங்க ஒரு 4 பேர் சண்டை போடுவீங்க, 4 பேர் சேர்ந்துருப்பீங்க. ஆனா இந்த டாக் டீம் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ரத்த சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு எவ்வளவு பேர்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒரு ரொம்ப கம்மியா 150 பேர் இருப்பாங்க, கரெக்டுங்களா? நேரடி ரத்த சொந்தம் நான் சொல்றது. ஆமா ஆமா. இது எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பிரதர். அன்பார்ச்சுனேட்லி நாம வந்து சண்டை போட்டுக்கிறோம். ஆனா சேர்ந்து இருந்தா யோசிச்சு பாருங்க, அதோட வைபே வந்து வேற. ஆனா அந்த 1970s இந்த பீரியட் என்னாச்சுன்னா, அன்னைக்கு தான் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பிரதர், கவர்மெண்ட்டுக்கு என்ன தெரியும்? அன்னைக்கு காங்கிரஸ்காரனுங்க, அவனுக்கு என்ன பிரதர் தெரியும்? அவனுக்கு எவனாவது ஒருத்தன் வந்து அமெரிக்கால ஒண்ணு இது பண்ணான்னா அதை இங்க வந்து ஏற்றுவானுங்க. அவனுக்கு என்னைக்கு மக்களுக்கு உழைச்சிருக்கானுங்க? சும்மா கேட்டா காங்கிரஸ் உழைச்சதுங்க, ஒரு வெங்காயம் கிடையாதுங்க. கொண்டு வந்து ப்ரோ இப்போ நீங்க வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் வந்து ரைட்ன்றீங்களா? நான் சொல்றேங்க, நான் சொல்றேன் என்னன்னு சொல்லிடுறேன். நான் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுல இருந்த பிரச்சனை. சரி, இன்னைக்கு தமிழ்நாட்டோட பர்த் ரேட் என்னன்னு சொல்லுங்க மான்ஸ்டர். இப்போ தமிழ்நாடு பர்த் ரேட் தெரியல எனக்கு எக்ஸாக்ட்டா. பட் வந்து இன்னைக்கு யார் சொன்ன 2.5? எங்க எடுங்க. 2.5 எல்லாம் கிடையாது. 1.25 குழந்தை எடுங்க. டேட்டா ஷேர் பண்ணுங்க, மேல ஷேர் பண்ணுங்க. நான் இப்ப கார் ஓட்டிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு எப்போ இந்த வருஷம் டேட்டா வந்து 2.5-ஆ? அது எனக்கு தெரியாது. அததான் சொல்றேன். கிடையாது. முதலமைச்சர் ஐயா வந்து, நீங்க அரசியலா என்ன வேணா பேசுங்க. ஐயா ஸ்டாலின் வந்து மேடை போட்டு இன்னைக்கு இல்ல, இப்போ ஒரு கல்யாணத்துல பேசுனாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் வரவேற்பு ஏதோ ஒண்ணு, அன்னைக்கு உட்காந்துட்டு தயவு செய்து எல்லாரும் குழந்தை பெத்துக்கன்னு 2 பேர் பேசியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு ஆந்திராவோட சிஎம் அவங்க சந்திரபாபு நாயுடு சார் பேசியிருக்காங்க. நம்ம சிஎம் வந்து பேசியிருக்காங்க. இது ஒன்றும் ரொம்ப ஈஸியான இஷ்யூ கிடையாது. ஏன்னா இட் இஸ் ஹிட்டிங் அஸ் ரைட் நவ். எவ்வளோ நாள் தெரியல, ஆனா இன்னைக்கு அதோட எஃபெக்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா நாம 1.25 குழந்தை தான் இருக்குது. தமிழ்நாட்டோட ஆவரேஜ் பிறப்பு வீதம் 1.25 1.5 to 1.25 இவ்வளவுதான். 1.5 குழந்தை தான் பிறக்குது இங்க. அங்க வந்துட்டோம். ஏன்னா நம்பர் 1 என்ன பிரச்சனை, இந்த குடும்ப கட்டுப்பாடு, இந்த எஃபெக்ட், இதோட இன்டைரக்ட் எஃபெக்ட் இங்க வந்து சேர்ந்துருக்குது. இன்னொன்னு கிரஷிங் எக்கானமி. லஞ்சம் கொடுத்து, காசு கொடுத்து, செத்து பொழைச்சு அவன் எப்படி 2வது குழந்தை. இதனாலதான் கவர்மெண்ட் மேல ஏன் கடுப்பு வருது அப்படின்னா இதனாலதான். ஏன்னா நாம உண்மையாலுமே எல்லாரும் 3 குழந்தை வச்சுட்டா சூப்பர். ஆனா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி யோசிச்சு பாருங்க, அவன் 2வது குழந்தை பெத்துக்கணும்னா இங்க ஸ்கூல் எத்தனை பேர்த்து கவர்மெண்ட் எஜுகேஷன் வேணும்னா பிராக்டிக்கலா பேசுவோம். சும்மா வாய் இருக்குன்னு பேசுறதுக்கு இல்லை, பிராக்டிக்கலா பேசுவோம். ஒரு குழந்தைய சேர்த்து வெளியில வர்றோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு மினிமம் ஒரு வருஷத்துக்கு 75,000 ரூபாய் இருந்தா மட்டும்தான் ஒரு குழந்தைய வந்து நீங்க பிரைமரி ஸ்கூல் படிக்க வைக்க முடியும். அப்போ 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 1.5 லட்சம் ரூபா, கரெக்டுங்களா? ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபா. அப்புறம் அவங்களுக்கு ஆளும்பாலும் சாப்பாடு கீப்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 1.5 லட்சம் ரூபா, 3 லட்சம் ரூபா போயிடும். 3 லட்சம் ரூபா இருந்தாதான் குழந்தைகளோட பேசிக் எஜுகேஷனையும் உங்களால கவர் பண்ண முடியும். இன்னொன்னு பேசிக் மருத்துவம். எத்தனை பேர், நம்ம எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும் ஆசை. இங்க இருக்கிற 8 கோடி பேருக்கு சேர்த்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கா? கிடையாது. நம்மளால மேக்ஸிமம் நம்மள வந்து ஒரு 1 கோடி பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அக்சஸ் பண்ணுவோம். இல்ல பிரசாந்த் ப்ரோ, எனக்கு என்ன டவுட்னா, இப்ப நீங்க சொல்ற இவ்வளவு பிரச்சனையில இப்போ நம்ம 4 குழந்தை பெத்துக்கணும்னா எப்படி முடியும்? அததான் சொல்றேன் ஹரிஷ், நியாயமா அதுதான் சொல்றேன். அரசாங்கம் வாய்கிலேயே இன்னைக்கு குழந்தை பெத்துக்கன்னு சொல்லுது, உண்மைதான். நமக்கு இருக்கிற பிரச்சனை உண்மைதான். நம்மளோட பிறப்பு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா அது தமிழ்ஸ், இந்த நேட்டிவ் தமிழ்ஸோட பிறப்பு சதவீதம் கம்மியாயிட்டே போகுது. ஏன்னா ஆனா அரசாங்கம் வந்து ஆக்சுவல் இஷ்யூவை அட்ரஸ் பண்றதே கிடையாது. ஃபர்ஸ்ட் குடும்ப கட்டுப்பாடு வந்து நாம வந்து ரொம்ப சின்சியரா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்.
நாம வந்து நம்ம அம்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 குழந்தை பெத்துட்டாங்கன்னா போய் இந்த நரம்பு வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்துடணும். நீங்க நிறைய கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்த்தை வந்து கட் பண்ணி விடுறது, வர்ற குழந்தையை நிறுத்துறது. அது அன்னைக்கு வந்து நம்ம ப்ரோ அம்மாக்கள் இந்த இந்த இங்கிலீஷ் கேக்குதுங்களா சொல்லுங்க, ப்ரோ? இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இல்லைங்க ப்ரோ, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வடிவேலா இருக்கட்டும், விவேகா இருக்கட்டும், அவங்க எல்லா காமெடியிலையும் பாத்தீங்கன்னா அந்த 5 கிலோ அரிசி 500 ரூபா பணம்னு சொல்லிட்டு அதே தான் பாத்தீங்கன்னா அந்த அவேர்னஸே தான் பாத்தீங்கன்னா திரும்ப 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 அது வந்து ஒரு பிரதர் இது ஒரு எல்லாம் teaching ப்ரொபகண்டா ஆ இருக்கு. பிரதர் இவனுக்கு சினிமா நடிகர் நல்லா தெரிஞ்சுக்கணும் பிரதர். நீங்க திடீர்னு ஜெயலலிதா வந்து பவர்ல இருக்கா, 3 வருஷம் அம்மா அம்மான்ட்டு 3 வருஷம் ஓங்குவானுங்க பிரதர். அப்புறம் ஐயா கலைஞர் வர்றாரா, 3 வருஷம் பார்த்தீங்கன்னா ஓங்குவானுங்க பிரதர். இன்னைக்குதான் இந்த சோசியல் மீடியா வந்து திறந்து விட்டுருக்கு பிரதர். இல்லைன்னா அப்பப்ப எவனுக்கு சொம்படிச்சா அவனுக்கு கான்ட்ராக்ட் சைன் ஆகுமோ, எவனுக்கு பட வாய்ப்பு கிடைக்குமோ அன்னைக்கு ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு இன்னைக்கு வடிவேலன் எதுக்கு மேடையில உட்காந்துட்டு திமுக 200 சீட் ஜெயிக்கிறதுக்கு வடிவேலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நான் கேக்குறேன். அவருக்கு என்னத்து தெரியும், நான் என்னத்தை கிழிச்சிட்டாரு அவரு நான் கேக்குறேன். நீ என்ன பேசணும், நீ 2 ஹோட்டல் ஓபன் பண்ணுவாரு. இல்ல நான் என்ன கேக்குறேன், நீ என்னைக்காவது இந்த மக்கள் படுற கஷ்டத்தை பத்தி நீ என்னைக்காவது எத்தனையோ நடிகர் பேசியிருக்கான், நியாயமான கஷ்டம். நீ திமுக சாட கூட வேண்டாம், நியாயமான இல்ல விஜயகாந்த் அடிவானார் ஞாபகம் இருக்கா? என்னது விஜயகாந்த் திட்டினார். இல்ல அததாங்க வடிவேலு இல்ல இல்ல விஜயகாந்த் இல்ல அலெக்ஸ், அதுதான் அலெக்ஸ் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நீ போய் ஒரு திமுக மேடையில உட்காந்து இந்த பட வாய்ப்புக்காண்டி போய் உட்காந்துட்டு நீ என்ன பண்ற, திமுக 200 உன்னை யாரு கேட்டா, உன்னை யாரு மார்க்கெட்டிங் பண்ண சொன்னா? அப்ப நீ என்ன பண்ற, உன்னோட சுயநலத்துக்கு போய் நீ என்ன சொல்ற, போய் உட்காந்து ஸ்பீச்சை கொடுத்துட்டு வர்ற. நான் சூப்பர், ஓகே, அது வந்து தப்பே கிடையாது, அவன் வாழ்க்கைக்கு பண்ணிதான் ஆகணும், அப்பப்ப நீ சொம்படிக்கிற சூப்பர். ஆனா என்னைக்காவது இந்த பொதுமக்கள் இந்த பாதாள சாக்கடை எல்லாம் முடிக்க மாட்டீங்களாயா? ஒரு காமெடியா ஒருத்தர் கூப்பிட்டு, ஏயா அந்த ஆள் சாலிகிராமத்தில் தான் இருக்காரு அவரு, ஏயா இது அது தெரியும் பாதாள சாக்கடை இன்னுமே அங்கெல்லாம் சரியாலாம் முடியல, இந்த மழைநீர் வடிகள்லாம், ஏய் இதெல்லாம் எப்பயா முடிப்பீங்க அப்படின்னு. வேற எங்கேயோ போயிட்டோம் பிரசாந்த் ப்ரோ. இல்ல இல்ல இருங்க 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 வர்றேன் இருங்க. அது அதுக்குன்னு வந்து அப்படியே எக்ஸாக்டா நூல் போட்ட மாதிரி பேச முடியாது. ஸோ இந்த ப்ரொபகேண்டாக்கு வரேன் நான் இப்போ பிரதர் பேசிட்டு இருந்தாரு, விக்னேஷ் பேசிட்டு இருந்தாரு. ஸோ டைம் அண்ட் அகைன் நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போ கவர்மெண்ட் வந்து தள்ள சொல்ற ப்ரொபகேண்டாவை தள்ளுவோம் நாம. இவனுங்களா ஒன்று புரிஞ்சு வச்சுக்குவானுங்க. கவிஞர் எழுதுவான் ஒரு ஏதோ ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா தழும்பி வழியுது, தழும்பி வழியிற தேசம் எதுன்னு. தழும்பி எங்கடா வழியுது, வடக்கு தாண்டா வழியுது, சவுத்துல எங்க வழியுது, எங்க மக்கள் தொகை இருக்குது. ஸோ டீலிமிட்டேஷன் பத்தி பேசணும்னா 2 விஷயம் நடந்தது பிரதர். என்னன்னா அன்பார்ச்சுனேட்லி நமக்கு ஒரு நல்ல விஷயம் வந்து கெட்டதா மாறுச்சு. என்னன்னா பெண்களுக்கான படிப்பறிவு உயர்ந்தது அப்படிங்கிறது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அட்டகாசமான விஷயம். பெண்களை வந்து நம்ம மிக பெருசா நம்ம என்ன வேணா திராவிட அரசுகளை வந்து திட்டிக்கலாம், திமுகவை. ஆனா அவங்க 2 பேரும் பெண்களுக்கான படிப்புக்கு பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. பெண்கள் படிக்க ஆரம்பிச்சப்ப என்னன்னா அவங்க சுயசிந்தனையோட இருக்கிறப்போ அவங்களால வதவதன்னு குழந்தையெல்லாம் பெத்து போட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு குடும்ப பொறுப்பு வந்துச்சு. அன்னைக்கு வரைக்கும் ஒரு பாயிண்ட் வரைக்கும் பெண்கள்னா வெறும் குழந்தை பெத்துக்கணும், அவன் ஆணுக்கு அடிமையா தான் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற பாயிண்ட்லாம் உடைச்சு இந்த திராவிட அரசாங்கங்கள் பெண்களை என்பவர் பண்ணிச்சு. பெண்கள் வேலைக்கு போனாங்க, பெண்கள் குடும்பத்தை தூக்கி பார்த்துக்கிட்டாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க வந்து 5 குழந்தைய வச்சுக்கிட்டு வேலைக்கு போக முடியாது. அதாவது இந்த குடும்ப கட்டுப்பாடோட சேர்த்து இந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிறது வந்து பிரதர் ரொம்ப சைலண்டா இங்க மட்டும் தெளிவா பண்ணணும் பிரதர். இது வந்து மிகப்பெரிய நீங்க சொல்ற இல்லுமினாட்டி வேலை இதில் தான் நடந்திருக்குது. இவனுங்க மத்திய அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும், வடக்க ஒரு ஸ்டேட் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலைங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அவனுக்கு தெரியும் இங்கிருந்து இது எங்க எஃபெக்ட் இருக்குதுன்னு இந்த காங்கிரஸுக்கு தெரியும், பிஜேபி அப்பக்கு இருந்த தெளிவா அவன் என்ன தப்பு பண்றாங்க, நண்பா உண்மை என்ன தெரியுமா நண்பா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத தெளிவு நண்பா நான் சொல்றேன் நண்பா, பியூர் ஹேட் அகைன்ஸ்ட் எனி ஒன் அது வந்து என்னைக்குமே பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அழகு கிடையாது. இன்னைக்கு இதே பாஜக இஎஸ்ஐ மருத்துவமனைகளை கொண்டு வந்திருக்கு தமிழ்நாட்டில். இப்போ அது மோசமாக கேட்டீங்கன்னா அது பெஸ்ட்டு. மருத்துவ இது வந்து பார்த்தீங்கன்னா மருந்து கடைகளில் 30% 40% சலுகையில் மருந்து எல்லாத்துக்கும் கிடைக்குது. இப்போ அதை போய் வாய் குசாம வந்து நான் இது மோசம்னு சொல்லிட முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா வாஜ்பாய் பாஜக தனியா எடுத்து வச்சிடலாம், ஓகேங்களா? 14க்கு அப்புறம் வந்தது அது இல்ல விக்னேஸ்வரா, என்ன பிரச்சனை நண்பா, அவங்க பேசிக்காவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மைண்ட் செட்டே என்னன்னா நம்மளாம்
நம்மளாம் அவங்களுக்கு கீழே அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கு. ரொம்ப சிம்பிள். அண்ட் இன்னொன்று, நான் இதை வந்து ஒரு பாஜக காரர்கிட்ட நான் ஒரு நாள் முடிஞ்ச பேர் சொல்கிறேன். எனக்கு நிறைய அதில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவரே சொன்னது, மோடி இஸ் ஆக்சுவலி லெஃப்டிஸ்ட். இதுதான் உண்மை. அதாவது என்னன்னா, லெஃப்டிஸ்ட்னா ஓரளவுக்கு எல்லா மக்களும் சேர்ந்து இருக்கணும், நான் வந்து மைனாரிட்டிஸை பகைச்சிட்டு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள். ஆனால் அவனை சுற்றி அவனை சொல்லக்கூடாது, அவரை சுற்றி இருக்கிற பியூரோக்ரஸி அத்தனையுமே எலைட்ஸ், அண்ணா நகர் குரூப். ரொம்ப சிம்பிள். அவரே நினைச்சாலும் அவங்கள தாண்டி போய் அந்த பியூரோக்ரஸி செய்ய விடாது. இதுதான் இதுதான் சத்தியமான உண்மை ஹரிஷ். நான் வந்து கேட்டவரை, அவர் வந்து இல்ல, அதுதான் ஹரிஷ். இல்ல, ஆக்சுவலா என்னன்னா, இந்த எலெக்ஷன்ல டு டீச் ஹிம் அ லெசன், இந்த ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து ப்ரோ முஸ்லிம் ஸ்டாண்டு, அதே மாதிரி ப்ரோ கிறிஸ்டியன் ஸ்டாண்டெல்லாம் நிறைய சில அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரெடியான அப்படி. ஏன்னா இந்த சித்தாந்தத்தை தாண்டி நான் போய் என்னோட நாட்டோட அதிபரா, நாட்டோட பிரதமரா நான் நிக்கணும். அப்ப எல்லா மக்களும் எனக்கு வேணுங்கிற ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு போனப்ப தான் அவங்க என்ன பண்றாங்க, யூபியில வந்து அவர் காலி பண்றாங்க. யூபியில காலி பண்ணது யாரும் கிடையாது, ஆர்எஸ்எஸ். இதான் உண்மை. விஷயம் தெரிஞ்சவங்களை கேட்டு பாருங்க. ஸ்கெட்ச் போட்டு அடிச்சானுங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் சொல்றத யார் வந்தாலும் கேட்டே ஆகணும். இன்னொன்று, நீ நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான மெசேஜ் தான் யூபியில் வாங்கின அடி. அது வந்து சிஏஏலோட மோசமானது. அது டபுள் ஏஜென்ட் மாதிரி அங்கே அடிச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா, நீ மெஜாரிட்டி கவர்மெண்ட் இல்லாமல் கொண்டு வந்ததுக்கு காரணம் அதுதான். நான் யூ ஆர் ரிப்ளேசபிள் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு போய் சொருகுனதுக்கு காரணம் அதுதான். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த பியூரோக்ரஸி தான் மிகப்பெரிய தலைவலியா இருக்குது. இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்கே நீ பாருங்க, ஐயா முதல்வர் ஸ்டாலின் ஐயா, நான் அவருக்கு கிரெடிட்ஸ் தந்துக்கிறேன். என்னன்னா, அவர் பர்சனலா இதெல்லாம் இப்படி கேவலமா நடந்துடணும், பாத்ரூம்ல வந்து 1000 கோடி ஊழல் பண்ணணும், ஊழல் பண்ணிட்டு இவனுங்க எல்லாம் சாப்பிட்டு உட்காந்துருக்கணும்னா ஒரு நாள் அவர் நினைக்க மாட்டார். அவங்களெல்லாம் தெரிஞ்சங்காட்டி நான் சொல்றேன். ஒரு நாள் உதயனை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பாத்ரூம் நாரி கிடக்கணும்னு ஒரு நாள் நினைக்க மாட்டார். ஆனா இவங்களை 2 பேர்த்தையும் கண்ட்ரோல் பண்றது அவங்கள சுத்தி இருக்கிற பியூரோக்ரஸி. அந்த பியூரோக்ரஸி மீறி இவங்களால எதுவுமே செய்ய முடியாது ஹரிஷ். தான் உண்மை. அந்த பியூரோக்ரஸி தின்னு கொளுத்து சாவுது. அந்த பியூரோக்ரஸி பூரா ஈசிஆர்ல தான் உட்காந்துருக்குது. எல்லா ஆபீசருக்கு அங்கிருந்து கிட்டத்தட்ட மகாபலிபுரம் வரைக்கும் இடம் வாங்கி போட்டிருக்கானுங்க. அவன் வாழ்ற வாழ்க்கையெல்லாம் நம்ம கனவுளோட நடக்க முடியாது. ஒரு அம்மா எனக்கு நல்லா தெரியும், ஒரு ஐஏஎஸ், ஜப்பான்ல இருந்து தேக்கு மரம் இறங்கி இருக்குது. ஜப்பான்ல தேக்கு விளையனே அவனுக்கு தெரியாது. ஜப்பான்ல இருந்து தேக்கு மரம் ஏக்கி அந்த மரத்தை ஃபுல்லா அந்த அம்மா வீட்டுல போட்டிருக்குது. அந்த வீட்டுக்கு போட்டு இங்க இருந்தானே ஒரு மரம் போச்சு. அதுதான் விக்னேஷ். அப்ப நீ யோசிச்சுக்க, ஜப்பான்ல இருந்து தேக்கு யோசிச்சுக்கோ. அது ஒண்ணு இல்ல, அது புஷ்பா வந்து கட்டண மரமா இருக்கும். இல்ல விக்னேஸ்வரா, என்னன்னா அந்த வீட்டுக்கு போட்டிருக்கிற ஜன்னலுடைய பட்ஜெட் மட்டுமே நாம ஒரு 3 வீடு கட்டலாம். அந்த பட்ஜெட் நீங்க அவன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த அரச வாழ்க்கைக்கு போயிட்டானுங்க. அரசர் வாழ்க்கைக்கு போயிட்டானுங்க. அவன்லாம் வந்து நமக்கு மக்கள் நாமளாம் உயிரோடு இருக்கிறமான்னு கூட தெரியாது. இந்த பியூரோக்ரஸி தான் எவன் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுது. இன்னைக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப், இது வந்து ரொம்ப அபேவா போறேன்னு நினைச்சுக்காதீங்க, பட் இதை சொல்லணும். என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அங்க பதவி ஏற்காருன்னா அவன் ஃபர்ஸ்ட் சொல்றான், நம்பர் 1 எனிமி ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து இவனுங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சி கிடையாது, பியூரோக்ரஸி. அவனை ஒண்ணுமில்லாம பண்ணாம நான் விடமாட்டேன்ட்டு அங்க ஒட்டச்சு அடியில அந்த டோஜை போட்டு அட்டியில போட்டு அவன் வேற கட் பண்றானுங்க இன்னைக்கு. அதுக்கு இலான் மஸ்க் ஓப்பனா சொல்றான், அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் 350 பில்லியனா என்னமோ வச்சிருக்கிறவன், அவன் சொல்றான் சில விஷயங்களை என்னால ஒரு லெவலுக்கு மேல சொல்ல முடியாது, சொன்னா என்ன அசாசினேட் பண்ணிடுவானுங்கிறான். இத்தனைக்கும் பிரசிடென்ட்டோட ரைட் ஹேண்டு அவனே பயந்துக்கிறான்னா அந்த பியூரோக்ரஸி எவ்வளவு டீப்பா இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. இந்தியால அது இன்டு 100 டைம்ஸ் டீப். அது அவன் தான் இந்தியா, அவன் தான் இல்லுமினாட்டி. நம்ம சொல்ற இல்லுமினாட்டி எல்லாம் அவன் தான். இதுல நம்ம முன்னாடி பாக்குற ஃபிகர்கள்லாம் ஆக்சுவல் பிளேயர்ஸே கிடையாது. அந்த ஐஏஎஸ்ஏ வந்து அவ்வளவு பண்றாருன்னா, அந்த ஐஏஎஸ் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து என்னென்ன பண்றாரு, என்னென்ன மரத்தை வச்சு கட்டிருப்பாரு அவரு. எந்த மரம் சொல்ற? தமிழர்களே இங்க வரியா, நான் வந்து உங்க பஞ்சாயத்துக்குள்ள வந்து நான் அரெஸ்ட் ஆக விரும்பலையா? நான் ஏதாவது உடம்பு இழைக்கிறேன்னு வெளிப்படையா எதுவுமே கிடையாது. இல்ல, அததான் சொல்றேன். நீ வெளிப்படையா இல்லன்ட்டு நீ போயிருவ.
ஏன்னா சாம்சா எவன்னு தெரியாது, இட் இஸ் பிரசாந்த் நல்லா தெரியும். டே அங்க இவனுக்கு எல்லாம் பேசிட்டு இருந்தப்ப அங்க ஒரு குண்டா இருந்தான் பாரு, அவனை மட்டும் தொக்கா தூக்கிட்டு என்ன தூக்கிட்டு கொண்டு போய் புழல்ல உட்கார வச்சிருவானுங்க. நீங்க தான் போன் நம்பரே போட்டு வச்சிருக்கீங்களா? அததான் சொல்றேன், அதுக்கு தான் சொல்றேன். நீ அதுக்கு தாண்டா அந்த அந்த தைரியத்துலதான் ஒண்ணுமே நம்மள மீறி எவனும் எதுவும் பண்ண முடியாது. இது எல்லாம் சொல்லியிருப்பீங்க. நான் கழுதி நீட்டாக்கு உட்காந்துருப்பேன். விக்னேஸ்வரன் சொன்னானே என்ன மீறி ஒண்ணும் பண்ண முடியாது. யாரோ ஒருத்தவன் என்கிட்ட சொன்னா இப்ப எங்க இருக்கான்னு தெரியலன்னு தேடிட்டு இருக்கணும் போய் அங்க உட்காந்துட்டு. இல்ல நம்ம வந்து அந்த லிமிட் தாண்டியோ யாரும் எல்லா நண்பர்களுக்கும் சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நல்லா தெரிஞ்சுக்க. உங்களை கவர்மெண்ட் வந்து ரொம்ப உத்து பாக்குது. ஏன்னா அவங்க வந்து பிளான் அதுக்கு நீங்க இடையில போய் மண்ணை போடணும்னு நினைச்சீங்கன்னா 100% அதுக்கு ஆப்போசிட் என்னென்ன பண்ணுமோ அது பண்ணுவாங்க. இது வந்து எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி வில் டூ. அப்போ பவர்ஃபுல் பார்ட்டி லைக் டிஎம்கே வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட். அதனால என்ன கான்வர்சேஷன் பண்ணா பண்ணுங்க, ஆனா நாகரிகம் குறைஞ்சு பண்ணிடாதீங்க. ஏன்னா லைஃபை பாதிச்சிடும். அவனுங்க என்ன வேணா பேசுவானுங்க, அவனை எவ்வளவு வேணா ட்ரிகர் பண்ணுவானுங்க, அதை எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. நம்ம பண்ற ரிப்ளை தான் தலைவர் ரியாலிட்டி. ஏன்னா அவனுக்கு ஆளுங்கட்சி தலைவர் கேமராவே திருப்ப மாட்டானுங்க. எதுவுமே ரெக்கார்டு கூட இருக்க மாட்டேது. உலகத்துல இன்னைக்கு வந்து அதாவது நிலாவுல இறங்குறத 4K வந்து நம்ம வீடியோவா பாக்குறோம். இங்க இருக்கிற சட்டமன்றத்தை லைவா பார்க்க முடியல. நிலாவை இறங்குறது இன்னைக்கு ஒரு பிரைவேட் ஏஜென்சி 4K வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. அதை நான் பாக்குறோம் நிலாவில் இறங்குறது எப்படி இறங்குறதுன்னு. ஒரு சட்டமன்றத்தை ஒரு நீ ஜனநாயக இது வந்து பேருக்கு ஜனநாயகம் நல்லா தெரிஞ்சுக்க. தமிழ்நாடுங்கிறது இவங்க 2 பேருமே, நான் இந்த 2 திராவிட கட்சிகளோட மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தை சொல்றேன். என்னன்னா ஜனநாயகங்கிற பேர்ல டிக்டேட்டர்ஷிப்பை வளர்த்து விட்டதுதான் இவங்களோட ஜனநாயகம். இதான் உண்மை. ஜெயலலிதா ஆகட்டும், கலைஞரையா ஆகட்டும். ஆக்சுவலா இங்க நீங்க சொல்றது ஓகே. ஆக்சுவலா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இது ஓகே. அப்படி அவங்க 2 பேருக்குள்ள என்ன இதை வேணா இருக்கட்டும். நீங்க சொல்ற மாதிரி சென்ட்ரல்ல இருந்து ஒரு பெரிய இதை வந்து இங்க உள்ள வர விடல இப்போ வரைக்குமே. பட் ஆனா வந்து நான் வந்து ஆக்சுவலா நான் பாண்டிச்சேரி ஓகேவா. இங்க கதையே வேற, இங்க டோட்டலா வேற. இங்க ஆக்சுவலா வந்து சென்ட்ரல்ல இருக்க கட்சி மட்டும்தான் இங்க வந்து கோல் வச்ச முடியும். ஈவன் டிஎம்கே எம்எல்ஏஸ் இருக்காங்க, ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் இருக்காங்க. நண்பா அது என்ன நண்பா வலசரவாக்கம் ஜோடு இருக்கு பாண்டிச்சேரி, அது அவ்வளவுதான். எல்லாரோட தாட்டுமே அதுதான். இல்ல ப்ரோ, ஆக்சுவலா நான் இதுதான் வந்து சொல்ல வரேன். எல்லாரோட தாட்டுமே அதுதான். ஆனா பாண்டிச்சேரின்றது பாண்டிச்சேரி மட்டும் கிடையாது. பாண்டிச்சேரியில இருந்து 130 கிலோமீட்டர்ல காரைக்கால்ல நான் இருக்கேன். ஆமா ஆமா, அதுவும் பாண்டிச்சேரி தான். நான் சொல்லும் போது நான் பாண்டிச்சேரின்னு தான் சொல்லணும். ஏன்னா காரைக்கால்னு சொன்னா வெளியே யாருக்கும் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. தெரியும், சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா. காரைக்கால் எல்லாம் அந்த மாநில பக்கத்துலயே இருக்குது, இங்கதானுங்க இருக்குது. எங்க எல்லாருமே ஒரே ஒரு தெருவுனா எல்லாருமே திருநள்ளாறு வந்திருக்காங்க, எல்லாருமே தொப்பி போலீஸ் பாத்துருக்காங்க. என்னங்க இல்ல ஆக்சுவலா என்னன்னா இது இல்லாம மாஹேன்னு ஒண்ணு இருக்கு, ஏனாம்னு ஒண்ணு இருக்கு, ஆந்திரால ஒண்ணு, கேரளால ஒண்ணு. ஓகேவா. இப்ப இந்த 4 சேர்ந்ததான் பாண்டிச்சேரி. ஆனா பாண்டிச்சேரிக்கு எம்பின்னு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில இருக்க பாப்புலேஷன் வந்து ஓட் போட்டாலே அங்க ஒரு எம்பி ஜெயிச்சிடலாம். அவங்களுக்கு வந்து இங்க காரைக்காலோ மாஹேவோ ஏனாமோ தேவையே கிடையாது. அவங்க இங்க வரவும் மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், எனக்கு எம்பி பேரே தெரியாது, எனக்கு யாருமே தெரியாது. இங்க லோக்கல்ல இருக்க எம்எல்ஏஸ் தெரியும், அவ்வளவுதான். எம்பி யாருமே தெரியாது. இப்போ ரீசெண்டா எம்பி எலெக்ஷன் நடக்கும் போது எல்லாரும் வரிசையா வண்டியில வந்தாங்க. அங்க வந்து ஒரு நிமிஷம் ப்ரோ, அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க பொலிட்டிக்கல் பதவின்றதே சும்மா ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தானே ப்ரோ. அங்க கவர்னர் அங்க என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதானே பில்லு பாஸ் பண்றதுல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்கீம் கொண்டு வர்றதுல இருந்து இவங்க ரெக்வஸ்ட் தான் பண்ண முடியும். ஆமா ஆமா. ஆனா என்னன்னா இப்போ எம்பின்னு ஒண்ணு வரும்போது அவங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி மட்டுமே போதுமானதா இருக்கு. அவங்க வந்து இந்த மத்த 3 ஊரே கண்டுக்கிறதே இல்ல, சுத்தமா கண்டுக்கிறது இல்ல. இப்போ நீங்க தமிழ்நாட்டுல வந்து டீலிமிட்டேஷன் சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க இங்க ரொம்ப நாளாவே காரைக்காலுக்கு தனியா ஒரு எம்பி தொகுதி வேணும், காரைக்கால வந்து தனியா கொடுங்க. ஏன்னா பாண்டிச்சேரிக்கு அடுத்து பாண்டிச்சேரி இந்த 4 ஸ்டேட்டை பார்க்கும்போது காரைக்கால் தான் பெருசு. நண்பா. இப்ப நீங்க இப்ப வந்து உங்க ஜியோகிராபிக்கு ஆன ஒரு
கஸ்டமைஸ்ட் இஷ்யூ ஒன்று சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? எங்களுக்கு இது ஆமா கரெக்ட். பிரச்சனை. அப்போ தமிழ்நாட்டோட ஜியோகிராஃபிக்குன்னு அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் இஷ்யூ இருக்கும். அப்ப அதை அட்ரஸ் பண்றது தானே டீலிமிட்டேஷனா இருக்கணும். நீ ஆமா ஆமா அதாவது கரெக்ட். நாம வந்து உத்தரப்பிரதேஷோட ஃபார்முலா வந்து தமிழ்நாடு அப்ளை பண்ண முடியாது இல்லைங்களா? இவங்க கரெக்ட். இவங்க இவங்க பண்ண நினைக்கிற மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அதுதான். என்னன்னா அங்க ஒர்க் ஆகிற ஃபார்முலா இங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது கொண்டு வந்தா அவனுக்கு தான் ஃபேவரா முடியுமே தவிர நமக்கு ஃபேவரா நிச்சயமா முடியாது. அதான் ஆக்சுவலா அவங்க தாட் என்னன்னா அங்க இருக்கவங்கள வச்சு நம்ம வந்து மெஜாரிட்டி வாங்கிடலாம் சென்ட்ரல்ல. அதான ரொம்ப நாள் கனவு அதுதானே அவங்களது. ஆமா வெகு நாள் கனவு அதுதானே அவங்களது. அண்ணாவோட அறிக்கையில போட்டிருந்தாரு இத்தனை சேர் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு. 800 சீட் இருக்குது அந்த புது பார்லிமெண்ட்ல. 848 848 இருக்குதா பார்லிமெண்ட்? ஆமா ப்ரோ. 543 இருந்துச்சு. 543 அது லோக்சபா சீட்டு. அதான் ஆமா ஆமா புது பார்லிமெண்ட். அப்ப ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் வந்திருக்கானுங்க உள்ள வரும்போது. ஈஸிங்க, நிறைய சீட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்பி சீட்டு வந்து 6 எம்எல்ஏ சீட்டு, கரெக்டுங்களா? இப்போ பிரிச்சாங்கன்னா ஒரு எம்பி சீட்டே 2 எம்பி சீட்டா மாறும். ஸோ நீ 40 இப்ப இருக்கிற 40 தொகுதி ஜெயிச்சாலே போது நீ 100 தொகுதி ஜெயிச்சது கணக்கு கொண்டு வந்துடலாம் ஈஸியா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 860 சம்திங் ஆச்சுன்னா மெஜாரிட்டிக்கு எத்தனை சீட்டு தேவைப்படுங்க? 500ஆ 200? இப்போ என்ன 274 இருக்கா? கரெக்ட் தானே? பாதிக்கு பாதிக்கு மேல வரும். ஸோ அப்ப 400 வரும் இல்லைங்களா? 470 அந்த சம்திங் வரும். ஆமா, இது எல்லாமே மேக்ஸ் தானுங்க, எல்லாம் மேக்ஸ் தான். நமக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜாலக் காட்டிட்டு அந்த 470 அவனால ஈஸியா பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு மேல இருக்க 4 ஸ்டேட்டை வச்சே முடிச்சிருவானுங்க. இல்ல ரொம்ப சிம்பிளுங்க. இன்னைக்கு வந்து 240 சீட் ஜெயிச்சிருக்காங்க, கரெக்ட்டுங்களா? 272 வரணும், கரெக்ட்டுங்களா? மெஜாரிட்டிக்கு. ஆமா கரெக்ட், 272. 240 ஆமா. ஸோ இப்போ இந்த 240ல ஒரு சீட்டு கூட அவங்க தமிழ்நாடு கிடையாது, கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த 240 வந்து நாளைக்கு டீலிமிட்டேஷன்ல அதே பாப்புலேஷன் 3 டிவைட் ஆச்சுன்னா அவங்க கிட்டத்தட்ட 500 to 600 சீட் அங்கேயே வந்துருது, தமிழ்நாடு இல்லாமயே. எப்பவுமே அதுதான் டிசைட் பண்றவங்களும் அவங்களே பண்ணிக்குவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அதுல இன்னொரு மைனஸ் என்னன்னா நமக்கு கம்மி ஆகும், எம்பி சீட் கம்மி ஆகும். இல்ல புகழ், அது கம்மி ஆகுற ஸ்கீம் இல்ல புகழ், நமக்கும் இன்க்ரீஸ் ஆகுது, அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. இல்ல பாப்புலேஷன் பேஸ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து 2 அவனுக்கு 10 வந்துருது, அதான் பிரச்சனை. இது வந்து பாப்புலேஷனை பேஸ் பண்ணி கிடையாது. இவங்க வந்து மொத்தம் 2 ஸ்கீமா இதை கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா? ஒண்ணு வந்து அந்த என்ன சொல்றது, அந்த 8 தொகுதி இருக்கு பாத்தீங்களா, சாரி 8 தொகுதியை வந்து குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்கீமு. இல்லைன்னா 10 தொகுதியை இன்க்ரீஸ் பண்றது. என்னன்னா நண்பா, இப்ப இருக்கிற சிஸ்டமே தப்பு நண்பா. ஆக்சுவலா இவங்க இதை திருத்தறக்கே பார்க்கணும். ஏன்னா ரொம்ப சிம்பிளா ஒண்ணு கேக்குறேன். ஒரு பாயிண்ட்ல வந்து அதிமுக வந்து பாத்தீங்கன்னா 2014ல 39 சீட்டு ஜெயிச்சது. இன்னைக்கு வந்து 2024ல இன்னைக்கு திமுக வந்து 39 சீட்டு ஜெயிக்குது. அப்போ ஒரு மெரிட்ல 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை திமுகவும் அதிமுகவும் அனுப்பிச்சு. அவங்களுக்கான ஃபேர் ரெப்ரசன்டேஷன் என்ன? ஏன்னா அவ்வளவு பெரிய சக்சஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டேட்ல, அவங்களுக்கான ஃபேர் ரெப்ரசன்டேஷன் என்ன? அதாவது அந்த எம்பி அப்படிங்கிற பதவியை தாண்டி என்ன ஃபேர் ரெப்ரசன்டேஷன்? அவங்களுக்கு நிச்சயமா ஒரு ஆட்சி அதிகாரத்துல நீ வந்து நேரடி ஷேர்ல இல்லை, பட் அவங்களோட வாய்ஸை பெருசா மதிக்கிறதுக்கான ஏதோ ஒரு திருத்தங்கள் உள்ள இருக்கணும். அது எதுவுமே இல்லையே பிரதர். நான் கேட்கிறேன், இவ்வளவு பெரிய மெஜாரிட்டியா ஒரு கட்சி ஜெயிச்சாலுமே ஒரு சாதாரண ஃபண்ட் அவங்க கிட்ட நம்மளால வாங்க முடியல பிரதர். அப்ப என்ன, நம்மளை ஒதுக்கி வச்சிருக்க மாதிரி தானே பண்ணிருக்காங்க, இப்பவே கட் பண்ணி தானே வச்சிருக்காங்க. இதுவே அன்ஃபேர் தானே இப்ப இருக்கிறது, இப்ப இருக்கிற சிஸ்டமே அன்ஃபேர்ங்கிறது. அதுதான் அண்ணா கரெக்டா சொன்னாரு, கொடுக்க வேண்டியது அவங்க கடமை, வாங்க வேண்டியது நம்ம உரிமை. இல்ல அதுதான் பிரதர். என்ன மேட்டர்னா, இப்ப விஜயன்லாம் என்ன தெரியுங்களா, டு பி ஆனஸ்ட், என்னன்னா கல அரசியல்னு வந்தாச்சு, தப்பு தண்டா எல்லாம் நடக்கதான் செய்யும். ஐ மீன் எல்லாமே சரியா பேசிட முடியாது, இறங்கி மைக்க பிடிக்கணும். டு பி வெரி ஹானஸ்ட். புடிச்சு இல்ல பிரசாந்த் ப்ரோ, நான் என்னன்னா இப்போ நீங்க புடிச்சவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாருங்க? இல்ல அப்படி இல்ல பிரதர். 4 பேர் அபியூஸ் பண்ணிட்டு வா போன்னு மரியாதை இல்லாம ஒருமையில பேசிட்டு தான் இருக்காங்க. ஈவன் முதலமைச்சரே அதை தான் பண்ணிட்டு இருக்காரு.
இங்க இல்ல நம்ம எல்லாரும் பண்றதே நம்மளும் பண்ணணும்னு இல்ல வச்சுக்கோங்களேன், இல்ல எல்லாம் நான் அதை வந்து சொல்ல confuse ஆயிடுவோம். இல்ல நான் அதை சொல்லவே இல்லை. இல்ல பேசிட்டே கவுத்து இல்ல இல்ல வச்சிருக்காங்க. நான் அதை சொல்லவே இல்லை. நான் அதை சொல்லவே இல்லை. நான் வந்து ஆமா நான் அதை சொல்லவே இல்லை பிரதர். நான் வந்து என்னன்னா இந்த அபியூசிங்கோ இல்ல வந்து ஸ்கோர் பண்றதுக்காண்டி பேசுறதை பத்தி நான் பேசல. நான் இஷ்யூஸை தெளிவா நான் சொல்றேன். நான் நீங்க வெளியில வந்து பப்ளிக்ல கூட வேண்டியது இல்லைங்க. ஒரு க்ளோஸ் ஸ்பேஸ்ல உட்காந்துட்டு அதை தெளிவா மக்களுக்கு ஏன்னா ஒரு விஷுவலா கொண்டு போனா அதோட இம்பார்ட்டன்ஸ் இன்னும் ஜாஸ்தியாகுங்கிறேன் நான். ஒரு அறிக்கையில விட விஷுவலா கொண்டு போனா அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். மக்கள் வந்து அதை உத்து கவனிப்பாங்க. ஏன்னா இவர் பேசுறத சரி உத்து ப்ரோ, நீங்க கவனிக்கிறாங்க சொல்லுங்க, மக்கள். பட்ஜெட்ல வந்த அறிக்கையும் இன்னைக்கு வந்த அறிக்கையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரதர் அறிக்கையெல்லாம் டீடைல்டா இருக்கு பிரதர். நான் சொல்றேன் பிரசன்டேஷனை சொல்றேன். நான் வேற ஒண்ணுமே இல்லை. இல்ல அத நீங்க சொல்லுங்க, அது எப்படி இருக்கு? எப்படி இருக்குதுன்னா ஆராய்ஞ்சு ப்ராப்பரா, அதாவது வந்து எந்த பக்கம் பயஸ் இல்லாம மக்களுக்கு பிரயோஜனமா பேசியிருக்கு. அப்படி அதுதான் ப்ரோ. நம்மளுக்கு இன்னும் அவர் வந்து சில விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணிட்டு மார்ச்ல இப்ப ஸ்டார்ட் பண்ண போறாரு. நீங்க சொன்ன மாதிரி இது நடக்கும். அவர் வந்து சொன்னதே தான், டீசன்ட் பாலிடிக்ஸ். யாரையும் தாக்கி யாரையும் திட்டி பேசி வேண்டிய அது விஷயங்கள் நான் அது பண்ண மக்கள் மாட்டேன். ஏத்துக்க மாட்டாங்க பிரதர். அது இனிமேல் மக்கள் வந்து யார் இன்டீசென்ட்டா பாலிடிக்ஸ் பண்ணாலும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க பிரதர், எந்த கட்சியா இருந்தாலும் சரி. ஏன்னா இன்னொருத்தரை தரம் தாழ்த்தி ஓட்டெல்லாம் வராதுங்க இனிமேல். அது வந்து நடக்காதுங்க. நீங்க எதா இருந்தாலும் ஃபேரா பேசு. சோசியல் மீடியா இல்லை யாரா இருந்தாலும் நீ ஃபேரா பேசுங்கிறேன். நான் பி ஃபேர் டு ஆல். வெரி சிம்பிள். அதான் ப்ரோ, நம்ம ஆளு வந்து ரொம்ப ஷார்ப்பா இத்தனை பேர் இன்னைக்கு கத்துனானுங்க, இத்தனை மீட்டிங் வச்சாங்க, இவங்க எல்லாருமே எவ்வளவு பேசுனாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எங்க தலைவரோட விட்ட அறிக்கை தான் இன்னைக்கு வந்து பரவாயில்ல எல்லாரும் பேசுறாங்க. இதுல நியாயம், கருத்து, இது என்ன இருக்கு, இதுதான் மக்களுக்கு என்ன வேணும்ன்றது இருக்கு. கட்சிக்கு என்ன வேணும், அது சார்ந்து என்ன நடக்கணும்னு இல்லாம ஒரு மக்களுக்கு என்ன இதை கொண்டு போய் சேர்க்குது, மக்கள் இதால என்ன பயன்படுவாங்கன்ற பேசின ஒரு தொலைநோக்கு பார்வையோட இருந்த இன்னைக்கு அறிக்கை. அதை பத்தி தான் இன்னைக்கு வந்து பரவாயில்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி தான் இல்ல அதுதாங்க. இன்னுமே அந்த பிரசன்டேஷன்லாம் இன்னுமே சரி பண்ண வேண்டியது இருக்குதுங்கிற நான். என்னோட பிரச்சனை என்னன்னா அவர் சொல்ற கருத்துக்கள்லாம் இல்லை. கருத்துக்கள்லாம் அவர் வளரும் அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கிறப்போ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அரசியல் ஞானி வந்து ஒரு வருஷத்துல ஆயிட மாட்டாங்க. அவங்களுக்கு 10 வருஷம் ஆகும். ஸோ அது இதோட கல அரசியல் புரியறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து கோர்ஸ் கரெக்ஷன்ல தான் சரியாவாது. ஸோ அதனால எடுத்துட்டு ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் ப்ரெசன்டேஷனா அவர்கிட்ட இருந்து என்னன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது அறிக்கைகள் தாண்டி ஒரு வீடியோ மக்கள் கூட இன்டராக்ட் பண்ற ஒரு வீடியோ ரொம்ப ஷார்ட்டான ஒரு வீடியோ. பிகாஸ் வந்தாச்சு, நம்ம பப்ளிக் வந்தாச்சு. அந்த இன்டராக்ஷன் அப்படிங்கிறது இல்ல ப்ரோ, நீங்க அதான் சொல்லியாச்சு, மார்ச்க்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஃபுல்லா மக்கள் இல்ல பண்ணி சூப்பர். இல்ல இதுக்கு நான் ஜஸ்ட் இல்ல இதுதான் வந்து இல்ல ப்ரோ, இப்ப இந்த ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு நம்ம போட்டா கூட அங்க ஒரு என்ன குறை சொல்லுவானுங்கன்னா, ஏன் வந்து நேர்ல வந்து பேச மாட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். நண்பா, இது வந்து இத நாம பார்த்தா கட்சியை நடத்த முடியாது. நீ ஆமா ப்ரோ, குறை சொல்றவன் விட்டுரு. நான் சொல்றது என்னன்னா இல்ல பிரசாந்த் ப்ரோ, ஜெனரலா ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா நீங்க என்ன விஷயத்த சொல்ல வரீங்களோ அது கம்ப்ளீட்டா சொல்ல வரணும்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க சொல்ல வர விஷயத்த கரெக்டா கம்ப்ளீட்டா எக்ஸாக்டா சொன்னா மட்டும்தான் அது புரியும், ஏத்துப்பாங்க. அரைகுறையா சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் இவர் பொலிட்டிக்கல் ஃபீல்ட்ல வந்து நான் ஒர்க் பண்ண போறதையும் சொல்லிட்டாரு. நான் இந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நான் மார்ச்க்கு அப்புறம் வரப்போறேன். ஆனா இதுவுமே எல்லாரும் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு முன்னாடியே வந்து குதிச்சு இதுதான் பண்ணோம் அததான் பண்ணல. அதை விட்டுருங்க. ஏன்னா அது கரெக்ட் இல்ல. இல்ல அதை விட நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அவர் வந்து இப்ப வந்து வரும்போது இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட இல்லைங்க. நான் இதுக்கு பாஜக சரி திமுக சரி அதிமுக பெருசா பேசுறது இல்லை. இவங்க 2 பேரும் தான் கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கறேன், ஏன்னா நீங்க ஒழுங்கா பண்ணாதங்காட்டி தானே அவர் வந்து அரசியல் வர்றாரு. இதான் பண்ணியிருந்தீங்கன்னா அவர் எதுக்கு வர்ற? அப்படி அவரு ஜாலியாக நடிச்சுட்டு அவர் வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருப்பாருல்ல. அப்போ நீங்க போட்டு குடைச்சங்காட்டிக்கு தான் அவரே அரசியலுக்கு வர்றாரு. அதனால அவர் என்ன பண்ணுவார், நீங்க என்ன பண்ணீங்க 2 பேரும்? ரொம்ப சிம்பிள். அதிமுகவோட சேர்த்து கேட்கறேன் நான். என்ன பண்ணீங்க? நீங்க ஒண்ணுமே பண்றது இல்லை. என்னன்னா யாரை எடுத்து அது அறிக்கை விடலாம். அவர் என்ன எம்பினா அவருக்கு என்னன்னு தெரியுமா? எம்எல்ஏனா என்னன்னு தெரியுமா? இந்த கேள்விதான் கேட்கறது. ஐயா நீ என்ன கோயம்புத்தூருக்கு பண்ணன்னு கேட்டா அதுக்கு ஓடி போயிடுறது, எங்காவது ஓடி போயிடுறது என்ன. ஸோ இதை பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க விஜயை டார்கெட் பண்றதை விட்டுட்டு நீ என்ன மக்களுக்கு பண்ணன்னு நீ எனக்கு அறிக்கை கொடுங்கிற நான். ஏன்னா உங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம் நாங்க. நீங்க தான் சட்டமன்றத்தில் உட்காந்துருக்கிறீங்க, விஜய் சட்டமன்றத்தில் உட்காரல. நீங்க என்னையா பண்றீங்க அதையும் சொல்லுங்கய்யா. மேடை போட்டு விஜய் திட்டுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஓட்டு போட்ட பண்ணாங்க. ஓட்டு போட்டு
அவங்களுக்கு அசைன்மெண்ட்டே அது மட்டும் இல்ல தானே கேக்குறேன், நீ கொடுத்துருக்காங்க. எம்எல்ஏவா இருக்கிறதும் ரைட் இருக்கு. நீ எம்எல்ஏவா இல்ல இருக்கிறதும் நாங்க கிரிக்கெட் ஆடுவோம். இல்ல எம்எல்ஏவா இருக்கிறதும் அமைச்சரா இருக்கிறதும் நீ மேடை போட்டுக்கிட்டு விஜய் பத்தி பேசுறதுக்கு உனக்கு அந்த பதவி இருக்கு? நான் கேக்குறேன். அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். அவரை பத்தி பேசினாதான் 4 இல்ல பேர் நான் என்ன கேக்குறேன், பாக்குறாங்க. நீ தான் சொல்ற அவர் ஒண்ணுமே இல்ல கத்து குட்டிங்கிற, அப்ப எதுக்கு பார்த்து பயப்படுற? விட்டுருங்கிற நானு. வேலையை பாரு, விட்டுரு. நீ ஏன் பயப்படுற? அவங்களுக்கு தெரியுது ப்ரோ. இப்ப அவங்களுக்கு தெரியுது நீ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் வந்து அவரோட அந்த ஃபோர்ஸ் வந்து பயங்கரமா வரும்போது மக்கள் சாமானிய மக்கள்கிட்ட வந்து பிரதர், அதிகமா அதுக்கு எதிர்பார்க்கறாங்க. ப்ரோ. ஏன் தெரியுமா? ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். ஏன் விஜய்க்கு வரும்னு சொல்றேன் பாருங்க. நான் இப்பவும் சொல்றேன், விஜய்க்கு வந்து மிகப்பெரிய அரசியல் தெரிவு இருக்குது, எல்லாமே அரசியல் கத்துக்கிட்டாரு அப்படிலாம் யாருமே சொல்லிட முடியாது. ஆனா ஏன் தெரியுமா விஜயை பிடிக்குது? பேசிக்கா அந்த மனுஷன் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் பண்ணியிருக்கான். அந்த மனுஷன் வந்து அந்த மனுஷனோட கேரர் அமைஞ்சதுல இருந்து வளர்ந்ததுல இருந்து எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து ஏதோ ஒரு வகையில தமிழ்நாட்டுல இருக்கிற தொழில்களுக்கு தான் கொடுத்துருக்கானே தவிர எங்கேயும் போய் பறந்து எங்க ஏதோ ஒரு நாட்டுக்கெல்லாம் போல. அண்ட் இன்னொன்னு, இதை பண்ண வேண்டிய அவசியமே விஜய்க்கு கிடையாது. ரொம்ப சிம்பிள். there is absolutely no need. வருஷத்துக்கு 2 படம் நடிச்சிட்டு இல்ல போயிட்டே absolutely. இருந்திருக்கலாம். நான் இது டொனால்ட் ட்ரம்ப் மாதிரியே தாங்க. டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு மிகப்பெரிய பில்லியனர். அவன் மார்லோகோல உட்காந்துட்டு வாழ்க்கை ஃபுல்லா ஜம் ஜம்னு உட்காந்துடலாம். அவன் போய் பிரசிடென்ட் ஆக வேண்டிய தலையெழுத்தே கிடையாது அவனுக்கு. அவன் எதையும் காப்பாற்றவும் போறது இல்ல. அந்த பேத்தி ஒண்ணு சொல்லும், ஒரு பேட்டியில சொல்லும். அதே தான் விஜய்க்கும். நீ படம் எதுக்கு நடிக்கணும் நண்பா? இருக்கிற காசை தூக்கி எஃப்டில போட்டு படுத்து ஜாலியா தூக்கிட்டு இருக்கலாம். அஜித் சார் கூட போயிட்டு ஜாலியா போயிட்டு ப்ரோ நீ ஒரு கார் ஓட்டு, அது நான் ஒரு கார் அது ஓட்டுறங்களா? மட்டும் கிடையாது பிரசாந்த் ப்ரோ, இங்க கேளுங்களேன். ம் இந்த டைமுக்கு ஒரு ஸ்பேஸ போட்டு ம் அபியூஸ் பண்ணிக்கிட்டு இல்ல ம் மத்த இவனை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு ம் அந்த இது பண்ணாம இன்னைக்கு மக்களோட பிரச்சனை ஒண்ணு இங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்ல. எக்ஸாக்ட்லி, சூப்பர், அதுவே ஃபேண்டாஸ்டிக். போதும், அதுவே இல்ல போதும், அதுவே இல்ல எவ்வளவு பெரிய ஹரிஷ், விஷயம். இததான் சொல்றேன்பா. என்னன்னா, மக்கள் உங்களை எப்படி தெரியுமா பாக்குறாங்க? உண்மையாலுமே மாற்றமா பாக்க என்ன விட்டுரு. பிரசாந்த் கொண்டு ஆயிராது. விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தாலோ, இல்ல நாளைக்கு வந்து ஸ்டாலின் ஐயா வந்து திருப்பி ஆட்சிக்கு வந்தாலோ, இல்ல எடப்பாடி ஐயா வந்தாலோ பிரசாந்த் கொண்டு ஆயிராது. ஆனா ஒரு காமன் மேன் இருக்கான்ல, அவன் உண்மையாலுமே யாராவது மாறிட மாட்டாங்களா? யாராவது வந்துட மாட்டாங்களா? எங்களுக்கு உண்மையாலுமே நல்லது செஞ்சிட மாட்டாங்களா? எங்க குழந்தைகள்லாம் இந்த செவுரு இடிஞ்சு உழுகாத ஸ்கூலுக்கு போகுமா? நான் ரேஷன் அரிசி இப்ப போனா புழுத்து போய் கிடக்குது. இந்த ரேஷன் அரிசி நல்லா போட மாட்டாங்களா? எங்க வீட்டுக்கு ம் இல்ல எங்க வீட்டு காசு எங்களுக்கே கொடுத்துட்டு ஓசின்னு அது சொல்லுவானுங்க. இலவசத்தை பிங்க் வந்து பிங்க் பஸ்ன்னு விலையில்லா பொருளை வந்து ஓசின்னு விலையில்லான்னு சொன்னா கூட பரவாயில்லதான். விலையில்லா இலவச பொருள் வந்து அம்மா கொண்டு இவ வந்தது. இத வந்து இவங்க வந்து இவனுங்களுக்கு என்ன இலவசம் கொடுத்து அரசியல் நம்மள அறிவு எக்ஸ்பெக்டேஷன்னா உதயண்ணா வாழ்கன்னு சொல்லிட்டா அவங்களுக்கு சந்தோஷமாயிரும். அந்த அரசியலை தவிர வேற எந்த அரசியலும் நம்ம பேசக்கூடாது. உதயண்ணா நெக்ஸ்ட் வந்து இன்பநிதி அண்ணா வாழ்க எல்லாம் முடிஞ்சிச்சு. அததான் வந்து இன்பநிதி பார்லிமெண்ட்ல பாசறை. போய் கத்தி இல்ல பார்லிமெண்ட்ல போய் இல்ல கத்திட்டு இருக்காங்க. நான் அததான் சொல்றேங்க. உறுதிமொழி ஏற்க சொன்னா உதயநிதி வாழ்கன்ட்டு உன் அறிவே அவ்வளவுதான். அதனாலதான் இந்த நாங்க இப்பயும் இல்ல கேக்குறோம். இல்ல நீ போய் அங்க இல்ல போய் வாழ்க அததான் சொல்றதுக்கு சொல்றேங்க. நீங்க சும்மா இருந்துரு. பாயிண்ட்டுக்கு வர்றேன். மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அந்தந்த தொகுதி நிர்வாகிகள் இப்பெல்லாம் நிர்வாகிகள் போட்டே இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாம் போட போறாங்க. பூத் ஏஜென்சி எல்லாத்தையும் அப்பாயின்ட் பண்ண போறாங்க. இவங்க கிட்ட இருந்தெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கிறது, நீங்க போயிட்டு நாளைக்கே வந்து உங்க வீட்டுல இருந்து சொத்தை வித்து கொண்டு போய் ஆளுக்கு 1 லட்சம் கொடுங்களா யாருமே எதிர்பார்க்கல. அவன் ரொம்ப சிம்பிளா ஒண்ணே ஒண்ணுதான் எதிர்பார்க்கான். நீங்க கேட்டிருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறது ஒண்ணு. நான் இது வந்து கிரவுண்ட் அப்னு சொல்றேன். கீழ ரூட்ல நின்னு பேசுறங்காட்டிக்கு அங்கிருந்து கேட்டு சொல்றேன் நான் உங்களுக்கு. அவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். என்ன தெரியுமா? அவங்க வீட்ல ஒரு நல்லது நடந்துச்சுன்னா, அந்த அந்த வார்டுல பொறுப்புல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தவாக்கால, சும்மா போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நல்லா இருக்கீங்களா? குடும்பம் எப்படி இருக்குது? கேட்கறது. உங்க ஏரியால ஒரு இலை விழுந்ததுன்னா, போய் உட்காந்து இப்படி ஆயிடுச்சுங்களா? சாரிங்க சொல்லிட்டு வருது. ஒரு டிட்ச் வந்து சரியில்ல அப்படின்னா, நீங்க போய் நோண்டி சரி பண்ண வேண்டியதில்ல. கடைசிக்கு போய் நின்னு, அந்த ஏரியா கவுன்சிலர் கூப்பிட்டு, "ஏங்க நான் தாவேக்காவை சேர்ந்தவன். ஏங்க இப்படி இருக்குது? என் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு" நீ வீடியோ எடுத்து அத போடக்கூட தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்கறது. ஏதாவது ஒரு சட்ட ஹெல்ப் எனக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல, இல்ல ஒரு சட்ட ஆலோசனை ஏதோ ஒண்ணு தெரியல. தம்பி இது எனக்கு யாராவது ஒருத்தர் நம்பர் தர்றியாப்பா அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு மையம் அமைச்சு, அதுக்கு ஒரு நம்பர் எடுத்துறது. இந்த மாதிரி சிறு சிறு உதவிகள் தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். எது அந்த நம்பரா? இது எங்க டாடி பண்ணாரு. குமரா, டாடி பண்ணி கால் குமரா, பண்ணாரு. நான் ஒரு விஷயம் வந்து சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இப்போ உட்காந்து காமெடி பண்றதுக்கு நேரம் இல்லது. என்ன? இது இல்ல காமெடி இல்ல. இது வந்து இல்ல சொல்ல நான் திருப்பி சொல்றேன். நீ திமுக பண்றத நீ பண்ற.
அவ்வளவுதான். இல்லண்ணா இல்ல இது இப்ப வந்து அவங்க இப்ப எதுக்கு பண்ணானுங்களா அது இல்லையா? அது பண்ணது அது தானே. இழுக்க வேண்டிய இல்லண்ணா அவசியம் என்னங்கிறேன் நானு. அது இல்ல நான் இல்லண்ணா இப்ப சொல்றேன் இல்ல இப்ப நாங்க இல்ல இல்ல இருக்கிறவங்க ப்ரோ, வந்து நான் இன்னொன்னு இப்ப இருங்க, நான் ஆ, பிரசாந்த் இல்ல நான் இப்ப ஒன்னே இப்ப சொல்றேன். திமுக ஒன் மாதிரி இல்லங்க, திமுக மாதிரி அறிவு இல்லாம யாரும் பண்ண ஆ. மாட்டாங்க. இல்ல அது இல்ல இங்க ஒன்னு இருக்க ஒன் பேசிக் அறிவுல கூட சரி, திமுகல ஒரே இருக்க நிமிஷம் திமுகல ஒரே இருக்க இல்ல நிமிஷம் இல்ல ஒரே முட்டாள்கள் நான் நிமிஷம் என்ன அவங்க சொல்றேன், பிரசாந்த் பேசுறத ப்ரோ கேட்க பாருங்க. கூடாது. இருங்க எல்லாரும் அவங்களுக்கு இருங்க பாயிண்ட கம்ப்ளீட் நீங்க பேசுறது அததான் சொல்றேன் அததான் சொல்றேன். நான் இப்போ வந்து ஒரு விஷயம் கருத்து சொல்ல வர்றேன். அங்க ஏன் போறீங்கிற நானு. அது நீங்க நீங்க சரி பேசுறது ஓகே பேசிக்கிட்டேன். நீங்க இல்ல இல்ல ஆ, நீங்க நீங்க சொல்ல வர்றது வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. மக்கள் கூட ஆமா வந்து நான் இருக்கணும். அவங்க கூட ரொம்ப வந்து ஒரு சிம்பிள். இல்ல இப்போ சிம்பிள் இருக்காங்க. தான். நான் இது வந்து கேட்டது நான் எங்க தொகுதி சொல்லுங்க. அவினாசியில நான் சும்மா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க கிட்ட கேட்டேன். நான் வந்து நிறைய நம்ம நிறைய பெயிண்ட் அடிக்க வர்றாங்க, நம்ம வீடு ரெடி பண்றதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. அவங்க கிட்ட கேட்டேன், ஏங்க ஒரு புது கட்சி வந்தா அவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பீங்க தம்பி? அப்புறம் விஜய் கட்சியே வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, தம்பி அவங்க கிட்ட என்ன இப்ப காசா இருக்கும் இல்ல ஆட்சியா இருக்குது, நாங்க வந்து அவங்கள வந்து காசு கொடு, எங்களுக்கு வந்து இதை பண்ணித்தா, அதெல்லாம் நாங்க கேட்க முடியாது தம்பி. எங்களுக்குன்னு வந்து நின்னாங்கன்னா போதும் தம்பி. ஒரு அவசரம் எங்களுக்கு பாரு, ஒரு ஏதோ டெத் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கொண்டு போய் கடைசியில் அடக்கம் பண்றதுக்கு ஏதாவது இல்லை அப்படின்னா காசா தர வேண்டாம், வந்து 4 பேர்த்திட்ட பேசி தந்தா போதும் தம்பி. அப்படி அப்படி வார்டு லெவல்ல எங்களுக்கு அந்த கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் லீடரா மாறணும் அப்படிங்கிறாங்க. நீங்க எங்க ஜெயிப்பீங்க அப்படின்னா ஒரு கட்சியா, அந்த வார்டு லெவல்ல யார் ஒருத்தர் வந்து தலைமை எடுத்து நிறுத்துறாங்களோ, ஏன்னா வார்டு தான் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்டுல இருந்து தான் பூத்துகள், அங்கதான் அதான் கோர். அங்கிருந்து மாறுச்சுன்னா தமிழ்நாடு ஃபுல்லா மாறும். ஏன்னா விஜயனுடைய பேச்சு நிச்சயமா இப்ப நாளைக்கு அவர் களத்துல இறங்குறாரு, நாளைக்கு வந்து மக்கள் நேரடியா சந்திக்கிறதுனா அது மிகப்பெரிய எஃபெக்டா வரும். ஆனா அது மட்டும் போதாது. இந்த கீழ் இருக்கிற களத்துல பிரசாந்த் அவங்க இந்த உறுப்பினர்கள் கரெக்ட் ப்ரோ. ஆனா சொல்லுங்க மனுஷன். இல்ல நீங்க சொல்றது கரெக்ட், நான் யா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இது கண்டிப்பா வரும். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு என்ன ம் சொல்றேன்னா, இத்தனை கட்சிகள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 50 வருஷம், 60 ம் வருஷம், ம் 75 ம் வருஷமா ம் உட்காந்துட்டு ரெவல்யூஷன் நீங்க எதுல பாத்தீங்க? ஒரு யங்ஸ்டர் ம் மத்தியில ம் ரெவல்யூஷன்ன்றது நீங்க பார்த்த ரெவல்யூஷன் எந்த கட்சியில இப்ப பாத்துருக்கீங்க? அதெல்லாம் முடிஞ்சது நண்பா. 70லயே வந்து திமுகங்கெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒண்ணும் வரவே இல்லை. நீங்க பார்க்கலன்னு வேணா எனக்கு அப்போ இதுதான் தெரியுது. நீங்க பார்க்கல சரியா. நான் பார்த்த வரையுமே ஸ்கூல் ம் ஆகட்டும், காலேஜஸ் ஆகட்டும், இல்ல நீங்க ஏதோ ஒரு பப்ளிக் ஃபோரம்ல மீட்டிங் ஆகட்டும், அங்க யாராவது ஒருத்தர் வந்து இன்னைக்குமே சரி நான் ம் பார்க்குறேன் டிவிகே சப்போர்ட்டர்ஸ் ஒருத்தர் நின்று அங்க வந்து அந்த ஃபிளாக் ம் ஏந்திட்டு இருப்பான். ம் ம் அந்த கொடியை ம் பிடிச்சிட்டு இருப்பான். ம் அது என்ன வேணா ஜஸ்டிஃபிகேஷன் ம் கொடுக்கலாம். அது அறியாம ம் இருக்கலாம், இல்ல வந்து ஒரு ஒரு பப்ளிசிட்டிக்கா ம் இருக்கலாம், ஒரு ஃபேம்க்கா ம் ம் இருக்கலாம். பட் அந்த யங்ஸ்டர் மத்தியில நீ எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு இம்பாக்ட் ம் பண்ணியிருக்கும்ல. ம் இல்ல திருப்பி நீ இம்பாக்ட் பண்ணி இல்ல அதை கொண்டு மான்ஸ்டர், வரும்ல. சும்மா இருந்த இல்ல எல்லாரையுமே மான்ஸ்டர், இதுங்க ப்ரோ, நாங்க சும்மா இருந்து அரசியலை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. சும்மா இருந்தா நாங்க இல்ல இன்னைக்கு வந்து இல்ல படத்தை பத்தி மான்ஸ்டர், பேசியோ இல்ல ரொம்ப படத்தை நான் பத்தி சொல்றேன், இந்த ட்ரோல் பண்ணிட்டு போக மாதிரியான வேண்டிய ஆளுங்க. இந்த மாதிரியான ஆரோக்கியமான ஸ்பேசஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதுக்கு உண்மையாலுமே ஹரிஷா உங்களை எல்லாத்தையும் நான் பாராட்டுறேன். இந்த ரெவல்யூஷன் நீங்க சொல்றது உண்மை. ஏன்னா நான் எப்பவுமே மெட்ராஸ்ல இருந்து அவனாசிக்கு வந்து கார்ல தான் வருவேன். எப்போ கார்ல வந்தாலும் இந்த ஒவ்வொரு ஊர்லயும் கொடிக்கம்பம் நிக்கும். அந்த கொடி என்னென்ன கொடி ஆடுதுன்னு பாட்டே வருவேன். நான் இப்ப பாட்டு வந்ததுல எந்த இடத்துலயும் திமுக, அதிமுக இருக்கிற இடத்துல தாவேக்கா இல்லாத இடமே இல்ல. எல்லா பக்கம் ஒரு கொடி நிக்குது. அப்பன்னா அதெல்லாம் சின்ன சின்ன கிராமங்கள், சின்ன சின்ன ஏரியாக்கள். அங்க போய் ஒருத்தன் வந்து மெனக்கெட்டு நின்னு கொடி ஏத்திருக்கான்னா, அப்ப அங்க போய் ரீச் ஆயிருக்கீங்க. இப்ப நான் அத பத்தியே பேசல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த ரெவல்யூஷன் நடந்துருச்சு. ஆனா, உங்களை நம்பி இருக்கிறவங்க கிட்ட இதை யார் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னா, நிர்வாகிகள் தான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஏன்னா, மக்களே மக்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ண தெரியாது அவனுக்கு. அவனுக்கு என்ன தெரியும்? ஒரு மாற்றம் வரும்னு அவன் என்ன என்ன நினைப்பான்? யாராச்சும் கூட ஆ வந்து நிப்பாங்க ஆ நம்ம கூட. அது வந்து உங்க கோர் டீம் மட்டும் தான் பண்ண முடியும். அந்த கோர் டீம்னா, நீங்க அப்பாயிண்ட் பண்ற நிர்வாகிகள். இவங்க தான் இவங்களுக்கான ஆ ஷெப்பர்ட்ஸ். நிர்வாகிகளே வேணாம் ப்ரோ. நான் இப்ப சொல்றேன் ப்ரோ, ஒருத்தனும் உயிரா இருப்பான் ப்ரோ. இந்த கட்சியில மான்ஸ்டர், வந்து சேர்ந்தவன் எவனும் காசுக்காகவும் மான்ஸ்டர் மான்ஸ்டர் இல்ல மான்ஸ்டர் நண்பா, சொல்றேன் திருப்பி நண்பா. மான்ஸ்டர் பேச விட்டு கேளுப்பா நீ. நான் அதான் நண்பா. இது ஓகே என்ன நண்பா, இதேதான். நல்ல படத்துக்கு பப்ளிசிட்டி தேவையில்லைங்கிற மாரி தான். அப்படிலாம் இல்ல. படம்னா பப்ளிசிட்டி தேவை. அந்த மாரி நீ வந்து பார்த்தீங்கன்னா, கட்சிக்கு வந்து நிர்வாகியே தேவையில்ல, தொண்டரை ஜெயிக்க வச்சுருவாங்க. அப்படிலாம் முடியாது நண்பா. அப்படி அது ஒர்க் ஆவாது. இங்க தமிழ்நாட்டுல ஒர்க் ஆவாது. என்னன்னா, கண்டிப்பா இளைஞர்கள் மத்தியில, பொதுமக்கள் மத்தியில ஒரு எழுச்சி இருக்குது. இது வந்து மறுக்கவே முடியாத உண்மை. நீ சொல்றத நான் 100% ஏத்துக்கிறேன். ஆனா, அதே சமயம்
அந்த எழுச்சி மட்டுமே ஓட்டுகளா மாறவே மாட்டாது. ஏன்னா ஓட்டு அரசியல் வேற, எழுச்சி வேற. நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த ஓட்டு அரசியலுக்கு இந்த எழுச்சிய ஓட்டா மாத்துறதுக்கான நல்லபடியா, நல்லத செஞ்சு ஓட்டா மாத்துறதுக்கான அட்டகாசமான மாநில அளவில், மாவட்ட அளவில், பகுதி அளவில், தொகுதி அளவில், வார்டு அளவில் தலைவர்கள் தேவை. இந்த தலைவர்கள் இருக்கிறங்காட்டிக்கு தான் இன்னைக்கும் இத்தனை அடி வாங்கியும் அதிமுகவும் திமுகவும் கட்சியா நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமியும், ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவோ கிடையாது. இன்னைக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் களத்தில் நின்று சண்டை போடுறான் பாருங்க, அந்த கடைசி வார்டு மெம்பர். அவன் தான் இந்த 2 பெரிய கட்சிகளோட உயிர். அவன் தான் சண்டை போட்டு ஓட்டு வாங்கி தர்றான். அவன் தான் கட்சியில வந்து அவனுக்கு நிதியே வரலைனாலும், இல்ல என் கட்சி லாயல்ட்டிக்கு சண்டை போட்டு ஒரு 2 ஓட்ட வீட்டுல உட்காந்துருக்கிற கிளவி தூக்கி கொண்டு வந்து ஓட்டா மாத்துறான். அந்த மாதிரி அட்டகாசமான தலைவர்கள் உங்ககிட்ட இருந்து வந்து உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். கேக்குதுங்களா? விக்னேஷ் பேசுறேன். ப்ரோ கேக்குது, சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மன்றத்துல எல்லாம் இல்லை, நான் வந்து படம் இதுவும் பார்ப்பேன். ஓகே. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அதுக்கப்புறம் கட்சி இது பண்ணதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணிட்டேன். க்ளோஸ் ஃப்ரெண்ட் பார்ப்போம். அந்த மாநாட்டு கூட அவங்க கூட தான் போயிருப்பேன். அவங்க வந்து அந்த கார் ஓட்டிட்டு போவாங்க, இது பின் வீட்டுல கூட இருப்போம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கும் போது அவங்க தான் தங்கியிருப்போம். ரொம்ப close. அந்த பையன் என்ன மேட்டர்னா, இப்போ என்ன சொல்றது, ரீசெண்டா கூட ஷிப்புக்கு போயிட்டு வந்து பார்த்தப்ப கூட என்ன பண்ணிட்டு இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்தா, இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டுல இது கொடுத்தோம்னா பொருள் கொடுக்கலாம் போயிட்டு கேட்கறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது யாராச்சும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேச தப்பா கிடையாது, வேற ஏதாவது விஷயமா இந்த மாதிரி போயிட்டு பேசுறது. என்ன ஒண்ணு, அந்த ஜனங்களுக்கு அங்க என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அது முன்னெடுப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து எங்க ஊருக்கு சொல்ல, எங்க ஊர் நிர்வாகிகள் கூட பாத்தீங்கன்னா அவங்க பெரியவங்க அவங்க எல்லாம் வேற. நான் ஏன் சொல்ல 30-32 வயசு உள்ளவன், அவனே பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் எடுத்து அவன் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு தான் இருந்தான். அது இல்லாத இந்த மாநாட்டு கிழமை பாத்தீங்களா, அது பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 வேன். ஓகேங்களா, அந்த இதுல வந்து வச்சு அனுப்புது. சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இது போலீஸ் அந்த டைம்லயும் கிடைப்பில்ல, அந்த அளவுக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆனா அங்க வந்து போலீஸே இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதான். ஏன்னா லோக்கல் போலீஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களால முடிஞ்சது அவங்களால இது பண்ணது அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லைங்களா. ஏன்னா இன்னைக்கு நினைச்சுக்கிறாங்கன்னா அந்த வேட்டைக்காரனோட போதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கதான் பாத்தீங்கன்னா காலேஜில் தான் இதுவா இருப்பான். பையன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புரியுது. ஆனா அதுக்கப்புறம் அந்த மக்கள் இயக்கம் இன்னும் அந்த விலையெல்லாம் சொல்லிட்டு அவனும் ஃபுல்லாவே இன்னைக்கு வந்து போஸ்டிங் கொடுக்கறவங்களும் பாத்தீங்கன்னா அந்த எந்தளவுக்கு வந்து கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் இறங்கி பண்ணாங்களோ இது பண்ணாங்க நல்லது. இந்த திட்டங்கள் என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுல்லாவே அந்த நாக்கு தேட்டல் பண்றது இது பண்றது தெரியும். கோவிட் டைம்ல வந்து சோ அதுல எல்லாமே இன்வால்வ் ஆன பசங்க தான் இன்னைக்கு வந்து இல்ல அதுதான் பேசுறேன். ஏன்னா அவங்கதான் தமிழக வெற்றி கழகம். ஏன்னா இது ஜனநாயகமான கட்சி. இது வந்து விஜயண்ணன் தலைமை தாங்குகிற நிர்வாகிகள் அவரை வந்து வழி நடத்துகிற ஒரு ஜனநாயக கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். ஏன்னா என்னைக்கு வந்து தலைவர் சொல்லலாம் சரி நாங்க எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு ஜனநாயக கட்சி அப்படி நடக்கவே நடக்காது. நீ இன்னைக்கு சொல்ற அந்த பையன்தான் நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட ஆணிவேர். அவன் தான் ஆரம்ப தூண். அவன் தான் இந்த மொத்த தாங்கி. அவனை மாதிரி ஒரே 1 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் உருவாயிட்டான்னா உங்க கட்சியை எவனாலையுமே அழிக்க முடியாது. அந்த ரூட் மட்டும் உருவாக்கிட்டாருன்னு வச்சு என்ன, எவனாலையுமே இந்த கட்சி எவன் நினைச்சாலும் சரி, என்ன எலெக்ஷன் இருந்தாலும் சரி, அந்த ஓட் பேங்கை எவனாலும் உடைக்கவே முடியாது. ஏன்னா அவன் போய் நிற்பான். அதுக்காண்டி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் நிற்பான். ஸோ அந்த கோர் டீம் நான் ரொம்ப எதிர்பார்க்கறது இல்லை. ஏன் இது ரொம்ப ரொம்ப ஒரு தமிழனா, ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவனா நான் இது ரொம்ப எதிர்பார்க்கிறேன். அப்படின்னா மாநில கட்சியா இருக்கு. அதிமுகவை கலைச்சு விட்டானுங்க, பிஜேபிக்காரனுங்க கலைச்சு விட்டானுங்க. அதிமுக ஒரு காலத்துல ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. உள்ள பூந்து கூட்டணி அதையும் மிதையும் வச்சு அந்த கட்சியை 2ஆம் மூணா பொழந்து விட்டானுங்க. இன்னைக்கு அது வந்து நாளைக்கு வந்து செங்கோட்டை ஐயா என்ன பண்ண போறாரு, இல்லை எஸ்பி வேலுமணி தனியாக கொண்டு போக போறாரா, இல்லை எடப்பாடி ஐயா கிட்ட வந்து கட்சி இருக்குமா, இல்லை ஓபிஎஸ் வந்து கட்சி, இந்த சண்டைகள்லயே இந்த கட்சி என்ன ஆகுன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில கட்சின்னு உருப்படியா இருக்கிறது திமுக தான். அது மேல 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனா உருப்படியா இருக்கிறது திமுக மட்டும்தான். அப்போ எதிர்கட்சி எங்களுக்கு சரியான எதிர்கட்சி ஒன்று தேவை. எங்களுக்கு இல்லை ஆளுங்கட்சி ஒன்று சரியா தேவை. இன்னொரு கட்சி எங்களுக்கு தேவை. இந்த 2 கட்சி போதும் எங்களுக்கு.
எதுக்குன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் எங்களுக்கு தேவையா? அப்பதான் மக்கள் நாங்க டிமாண்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ரைட்டா இருக்கும். "ஏய் நீ சரியா இல்லைன்னா நான் அவனுக்கு போயிருவேன்." இன்னைக்கே ம். இன்னைக்கே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ம். எடப்பாடியார் என்ன சொல்லி அதுக்காக ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ இல்லையோ, பட் ம். தளபதி ஒரு முன்னெடுப்பு எடுத்துட்டு பரந்தூர் போயிட்டுட்டான்னா அலறானுங்க. ஐயோ ஐயோ ஐயோன்னு சுடுதண்ணிய கால்ல ஊத்துற மாதிரி நல்லது, அலறானுங்க. நல்லது. அடுத்த நாளே அப்படிதான் அலறணும். அறிக்கை வருதுல்ல, இல்ல அப்படித்தான் இந்த அலறணும். இடத்துல வச்சிருக்கோம்ல. இல்ல அது நல்லதுங்கிறேன் நானு. பரந்தூராச்சும் பரவாயில்ல, வெங்கவேல் போறேன்னு சொன்னதுக்கே இல்ல அங்க அது அரெஸ்ட் நல்லதுங்க. பண்றானுங்க. அப்படிதான் பண்ணணும். அப்படிதான் பண்ணணும். ஏன்னா அவர் ஐயா ஸ்டாலின் ஐயா சொன்னதுதான். எதிர்க்கட்சி என்ன அரசியல் பண்ணாம அவியலா பண்ணணும்னு கேட்டதுதான். அதான் வேலை. அண்ணா வந்து அதான் பண்ணணும். மாசம் மாசம் பண்ணணும். சொல்லப்போனா 2 நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும். அது அப்படிதான் இருக்கும். எதிர்ப்பு வரதான் செய்யும். பட் ஹி வில் ஷார்ப்பன் என்னைக்குமே அப். இல்லாத காஸ்டியூமே இன்னைக்கு போட வச்சிருக்காங்க. ஒரு நாடகம் நடிக்க வச்சிருக்காங்கன்னா சும்மா இல்ல ப்ரோ. அவங்க ஒரு மூவியும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல அது இன்னைக்கு ஒண்ணுமே வரைக்கும் பண்ண என்ன முடியாது நண்பா. பண்ணணும்? நண்பா ரொம்ப சிம்பிள் நண்பா. நீ என்ன நாடகம் போட்டாலும் அது அப்பா இல்ல மூவி நண்பா. ட்ரெய்லர் நீ ப்ரோ. என்ன நாடகம் போட்டாலும், நீ என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நீ உட்கார்ந்து வந்து உன்னோட பிஆர் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து இந்த ட்ரெஸ் போட்டு இப்படி போய் இந்த ஆங்கிள் நின்னாலும், மக்களோட சக்தியில நீ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொர வீடியோ எடுத்து போட்டீனாலே அது போய் பரவிரும். ஏன்னா, அங்க நீ மக்களுக்கு உண்மையா இருக்கியா? இல்லையா? இது மட்டும் தான் கேள்வி மக்களுக்கு. வேற எதுவுமே கிடையாது. ஸோ ம். ப்ரோ ஃபர்ஸ்ட் அவரு இந்த முதல்வருக்கு வந்து மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? இல்ல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் திருப்பி இத வந்து ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லிட்டேன் நானு கொசாக்சி. இங்க என்ன ம், பிரச்சனைன்னா, ம். முதல்வர் தனிப்பட்ட முறையில அவருக்கு இன்டென்ஷன் தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ட்டு. முதல்வர சுத்தி இருக்கிற பியூரோக்ரசி என்ன பண்ணுதுன்னு முதல்வருக்கு தெரியாது. அவருக்கு ப்ரோ அதுதான் இது அதேதான் எப்படி அதேதான். தெரியுமா இருக்கு? ம். இல்ல எப்படி இருக்கு இப்ப எப்படி இருக்கு நீங்க சொல்றது? அவருக்கு நல்லது பண்ண தோணும். ஆனா அவர் பண்ண மாட்டாரு. கூட இருக்கவங்க பண்ண விட பிரதர் மாட்டாங்க. அப்போ அவர் வந்து எதுக்கும் இருக்கிற ஆக்ஷன் ரியாலிட்டிய இல்ல சொல்றேன் இது பிரதர். இல்ல மேன் ஆஃப் பவர் யாரு அப்போ? மான்ஸ்டர் பிரதர் ப்ரோ, மான்ஸ்டர் ப்ரோ அப்படிதான் நடக்குது. இருக்கிற ரியாலிட்டிய அது சொல்றேன். அப்படிதான் என்ன இருக்கு. புரியுதுங்களா? அதாவது இல்ல இத நான் இத ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்க சொல்றீங்களா? இல்லங்க. நான் அது ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. இந்த எதுகை மோனையா சினிமாத்தனமா உங்களுக்கு பேசணும்னா நான் பேசுவேன். ஆனா உண்மைய தான் இங்க பேசி ஆகணும். அரசியல்ல என்னைக்குமே என்ன நடக்குதுன்னு உண்மை பேசினா தான் எல்லாரும் இத ஏத்துக்குவாங்க முதல்ல. நீங்க உங்களுக்கு சுத்தி இருக்கிற பியூரோக்ரசி என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. அவர் முதல்வர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? அவர் நடத்துறது வந்து ஒரு பயங்கரமான ஆட்சி அவருக்கு நடத்திட்டு வந்து இருக்காரு. நெறைய எல்லாரும் விஷயங்கள மக்கள் எல்லாம் ஜாலியா இருக்காங்க பாருங்க அப்படின்னு கீழ நினைச்சிட்டு இருக்காரு. இருக்கிறவங்க நெறைய விஷயங்கள அவருக்கு கொண்டு போய் சேர்க்கிறது கிடையாது. உங்களுக்கு புரியுதுங்களா? இன்னொன்னு அவருடைய வயது முதிர்ச்சி காரணம். இன்னும் சின்ன சின்ன பர்சனல் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வெளிய சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ, அப்போ அந்த விஷயத்தெல்லாம் இவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு, அவருக்கு நெறைய விஷயம் போக மாட்டேங்குதுங்க. அவரோட இன்டென்ஷன் என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் வந்து கலைஞரோட இல்ல நான் பிரசாந்த் நீங்க ப்ரோ, சொல்லட்டுங்களா? கலைஞரோட ஏஜும் ஜெயலலிதாவோட ஏஜ் இல்ல நீங்க வந்து சப்போர்ட்டிங் மைண்ட்ல இருக்கீங்க. இது ஐயய்ய! வந்து பிரதர் அவரோட இல்ல மான்ஸ்டர், இருங்க ஏஜோட நீ திருப்பி சொல்ற மான்ஸ்டர். ஏஜோட ஒரே ஒரு ஜெயலலிதா, டிஃபரன்ஸும் ஒரே ஒரு அவருக்கு கலைஞர். யாரும் எடுத்துட்டு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டுல நீங்க இல்ல ப்ரோ யார் வேணா இருக்கட்டும் நீங்க ப்ரோ. புரிஞ்சுக்கங்க. சிஎம் ரெப்ரசன்ட் பண்ணி ஹலோ. நாங்க ஓட் பண்ணி போட்டுறோம் இல்லங்க. ப்ரோ. இது நீங்க எப்படி அது அப்படி கிடையாதுங்க. அது அப்படி கிடையாதுங்க. நீங்க ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு யூனிக் கேரக்டர் ஒண்ணு இருக்குதுங்க. நீங்க இப்ப நடக்கிற பிரச்சனை இதுதான். இதுதான் உண்மை. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப அந்த அதுக்கு மாதிரி வந்து இப்ப ப்ரோ யாரும் இல்ல. இல்ல அதான் பிரச்சனை. இல்ல இல்ல பிரசாந்த் ப்ரோ எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. இப்ப நீங்க சொல்றது வந்து ஸ்டாலினுக்கு வந்து எதுவுமே தெரியல, ஸ்டாலினுக்கு வந்து கொண்டுகிட்டு போக மாட்டாங்கன்னா அப்ப வந்து சும்மா வந்து அவர் கையெழுத்த இடத்துல கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காரா எதுவுமே முதல்வர் தெரியாம? அததான் கேக்குறேன் இல்ல நானு. நான் என்ன சொல்றேன் அததான் கேக்குறேன். இத நீங்க கம்ப்ளீட்டா அவரை சப்போர்ட் பண்ற மாதிரி குமார் இல்ல பிரசாந்த் ப்ரோ. இல்ல நான் ஒரு இல்ல விஷயம் ஒரு நிமிஷம் இல்ல நான் முடிச்சுக்கிறேன் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவே அட்ரஸ் பண்ணலாம். இல்ல அதான் தப்பு இல்ல. சொல்றேன் குமார் அதான் இல்ல இல்ல சொல்றேன் விஜய் அண்ணனை வந்து எப்படி அட்ரஸ் பண்றீங்க? அண்ணான்னு எப்படி அட்ரஸ் உங்க பண்றீங்கன்னா அண்ணான்னு தானே புரியல ப்ரோ. பண்றீங்க. அண்ணா என்ன அப்போ கேக்குறீங்க? உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் நமக்கு முதல்வர் தானே அவரு. ம். ஏன் ஸ்டாலின் ஐயான்னு சொன்னா ஏதாவது வாய் ஏதாவது கோணிக்குமா? நான் எதுக்கு சொல்ற அது சொல்லணும்? எப்படி ப்ரோ? இல்ல நீங்க நான் நாங்க பேசிக் ரெஸ்பெக்ட்ங்க. இல்ல இல்ல பேசிக் ரெஸ்பெக்ட் நான் இல்ல சொல்றேன். எனக்கு பேசிக் எனக்கு இது ரெஸ்பெக்ட். புரியல. இல்ல எனக்கு இப்ப இல்ல எனக்கு வயசு இல்ல எனக்கு இது வந்து புரியல எனக்கு. இல்ல இப்ப நண்பா இப்ப நான் நான் இது இல்ல ஏன் இல்ல சொல்றேன் தெரியுமா இல்ல இல்ல நான் குமார்? இல்ல நீங்க இல்ல சொல்ற இல்ல கேளுங்க. ப்ரோ ஏன் நான் சொல்றேன்னு ஒரு சொல்றேன். நிமிஷம் நான் சொல்றேன். நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் சொல்லுங்க கண்டெக்ஸ்ட் முடிச்சிடுறேன். என்னன்னா சொல்லுங்க. நான் நடுவுல பேசும்போது வந்து சில நேரம் நாங்க பேசும்போது விஜய் படம்னு சொல்லுவோம். ம். அதனால வந்து நாங்க வந்து அவருக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்வீங்களா நீங்க அப்ப இந்த இடத்துல? இல்ல நண்பா இது நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களா இதை கேட்டிருக்கான் எவனா ஒரு துடிப்பா எங்க ஒரு பையன் இருக்கான்ல இது கீழே ஒரு ஸ்டெப் போய் பேசுவான்.
நான் இது ஏன் சொல்றேன்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு லீகல் இஷ்யூவ போய் எவனாவது ப்ரோ ஒருத்தர் இங்க பஞ்சாயத்தா பாருங்களேன், முடியும். அதுக்கு சொல்றேன் நானு. பிரசாந்த் ப்ரோ ரியாலிட்டி சொல்றேன். இப்போ இந்த ஸ்பேஸ போடுற போதே இப்ப அபியூஸ் பண்ணிட்டு தான் ஸ்பேஸ் போட்டுட்டு இருக்காங்க அவன் சைடு. நம்ம நியாயமா நம்ம தரக்குறைவா அந்த வார்த்தையும் பேசல. இல்ல ஆனா பிரசாந்த் அவனுங்க ப்ரோ அபியூஸ் இன்னொன்னு தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஹரிஸ் ரொம்ப சிம்பிள். அவனுங்க ஹரிஸ் தரத்துக்கு நம்ம என்னைக்குமே இறங்க போறது இல்ல ப்ரோ. ஹரிஸ் இல்ல அந்த அபியூஸையும் மக்கள் இல்ல பார்த்துட்டே பிரசாந்த் தான் ப்ரோ இருக்காங்க இன்னும் ஹரிஸ். தெரிஞ்சுக்கோங்க. இல்ல இவ்வளவு இங்க நேரம் பாருங்க இந்த ஸ்பேஸ் நடந்துட்டு இருக்கு. இல்ல இவ்வளவு நேரம் இல்ல இந்த ஸ்பேஸ் அவனுங்க நடந்துட்டு அதுக்குதான் இல்ல இங்க லாக்கி பாருங்க இல்ல ஒரே நமக்கு நிமிஷம் கூல பிரசாந்த் ப்ரோ, இங்க வந்து நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, இப்ப இங்க மேல ஸ்பீக்கர்ல இருக்க எந்த அக்கௌண்ட்லயாவது வந்து நீங்க எந்த அபியூஸ் பாக்குறீங்களா? இல்ல இல்ல யாருமே பண்ணல. பாத்துருக்கீங்களா? ஒரு வார்த்தை கூட பேசல. யாருமே பண்ணல. ஒரு அவ்வளவுதான். வேர்டு வந்துதா அபியூஸ்னு ஒரு வேர்டு வந்துதா? ஐயா அவன் இவனே வந்து இப்போ ஏதோ இல்ல ரேண்டமான இல்ல நண்பா, நீங்க இத ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இப்பயுமே இல்ல நீங்க ஒண்ணு இப்பயுமே புரிஞ்சுக்கணும். அதே மாதிரியே வந்து இப்ப ஒரு வந்து நிமிஷம் அவர் இருங்க முதல் இருங்க, இல்ல நான் சொல்றேன். எல்லாருமே பேசுறானா குமரா நீ பேச குமரா. ஒரு 2 நிமிஷம் பேசுறேன், நான் கிளம்புறேன். நான் ஜஸ்ட் இதை சொல்லிட்டு போயிடுறேன். நான் இதை சொல்லிட்டு ஓடிடுறேன். நம்ம தூக்கணும், காலைல எழுந்திரிக்கணும். என்ன 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 மேட்டர் அப்படின்னா, அவங்க நினைச்சுக்கிறது என்னன்னா, அபியூஸ் பண்ற கூட்டம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இது பர்மனன்ட், நம்மளை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பட் ஜனநாயகம் அப்படி ஒர்க் ஆகாது. ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும். அதான் ஜனநாயகம். ரொம்ப சிம்பிள். அதனால நமக்கு அன்லிமிட்டெட் பவர் இருக்கு. அதனால எவனை வேணா எப்படி வேணா பேசலாம்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனால் நாம இன்னைக்கு அங்க போயிட்டு இருக்கோம். அதனால சொல்றேன். ஏன்னா நம்ம எதிர்கால இருக்கிற எதிரி அப்படிங்கிறவன் நம்மள மாதிரி நாகரிகமா இருந்தான்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அது வந்து ஃபேர் ஃபைட்டா இருக்கும். ஏன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அபியூஸ்லயோ இல்ல வந்து உங்களை வந்து ஹிட்டிங் பிலோ த பெல்ட்டோ பண்ண மாட்டான். ஆனா உங்க எதிரி அப்படி கிடையாது. அவன் உங்களை முடிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்கான். அதனால ஒரு கன்சர்ன்ல சொன்ன தவிர மற்றபடி எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸ்டாலின் கூப்பிட்டா ஒன்றும் ஆயிடாது. ஆனா பேசிக் என்னன்னா, உங்ககிட்ட இருந்து கீழே இருக்கிறவங்க ஏதாவது கத்துக்கிட்டு ஏதாவது தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கன்சர்ன்ல அதை சொன்னேன். அவ்வளவுதான். நம்ம பசங்க அது கண்டிப்பா வராது ப்ரோ. இந்த ஸ்பேஸ் இவ்வளவு நேரம் நடந்ததுல எங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, எங்களை இப்படிதான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அதை தான் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே. எனிவேஸ் நண்பர்களே, ரொம்ப தேங்க்ஸ். ஹரிஷ் ரொம்ப நன்றி நண்பா. அலெக்ஸ் நண்பா தேங்க்யூ ப்ரோ. நன்றி நண்பா. பேசுங்க, கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா. மான்ஸ்டர் தேங்க்யூ. போச்சு. இப்ப என்னன்னு அட்ரஸ் பண்ண போறாங்கன்னு எனக்கே தெரியல. இப்ப நான் வந்து டாடின்னு சொல்லலாமாங்க? டாடி மரியாதையான வார்த்தை தான், அது சொல்லலாம் கண்டிப்பா. இல்ல பேசுறேன், அதெல்லாம் பேசுறேன் குமரா. டாடி தானடா சொல்றேன். இதுல என்ன இருக்கு ப்ரோ? அவரு நம்ம ஆளுக்கு கிளாஸ் எடுத்த மாதிரி இருந்தது விக்னேஷ் ப்ரோ. அதனால தான் நான் கட் டவுன் பண்ணி பேசுனேன். இல்ல கிளியராவே சொல்லிடுறேன். இப்ப நம்ம தான் ஃபுல்லாவே ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நம்ம வந்து ஒரு இதா பேசுறோம். அவர் வந்து காமனா ப்ரோ, நீங்களே உங்க வாய்ஸே லைட்டா கிணத்துக்குள்ள கேக்குது ப்ரோ. அப்படிங்களா? ஒரு நிமிஷம் இல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன். இல்ல இதுல சில ஒட்டு கேட்கும் வேணாம் வரக்கூடாது. அதான் இதுக்கு ஒரு அபியூஸ் பேசலாம் போட்டுன்னு தெரிஞ்சு நிக்குது கோமாளிங்க. பண்றாங்க. சொல்றா புகழே. என்னடா புகழே, உதய அண்ணா வாழ்கன்னு சொல்ல பாரியா? லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதலா 2 வார்த்தை சொல்லுங்கடா. இல்ல ரொம்ப டேஞ்சரா கலாய்க்கிறாங்களே. ஐயோ பயமாகுதுப்பா. இந்த மாதிரிலாம் கலாய்க்கிறாங்க. இல்ல ஹரிஷ் ப்ரோ, இப்ப பாத்தீங்களா? இல்ல ஹரிஷ் ப்ரோ, நியூஸ் பாத்தீங்களா? வட சென்னையில வந்து ஒரு கடைக்காரனை வந்து மிரட்டி இந்த பத்திரிகையாளர்கள் வந்து இது பண்ணிருக்கானுங்க, பிரச்சனை பண்ணிருக்கானுங்க. பத்திரிகையாளர்ன்ற பாருங்க, ஒரு வக்கீல். ஆனா எந்த நியூஸ் சேனல்லயும் அவன் டிஎம்கே வக்கீல்னு போடல. அவன் ஒரு பக்கா டிஎம்கே வட சென்னையில. நான் இன்னைக்கு போட்டிருப்பேன் என் போஸ்ட்ல. நான் ஞானசேகரனே பாத்தீங்கன்னா விதேச பாதத்தில் இருக்காப்ல. அவரே பாத்தீங்கன்னா கைதானவர் மட்டும் தான் போட்டாங்க. அதுதான் சொல்றேன். இல்ல நீ நியூஸ் சேனல்லயும் போட மாட்டீங்க, நீ பேசுறேன் நாங்களும் பேசக்கூடாதா? அதுல ஐயா போட்டு தான் பேசணுமா இல்ல இப்படிதான் பேசணுமா? இல்ல அவரோட கருத்தை சொன்னாரு. அதை நம்ம ஏத்துக்கணும்னா ஏத்துக்கலாம், இல்லாட்டி அதை எடுத்துட்டு கலந்து போயிடலாம். பிரச்சனை இல்ல ஒரு நிமிஷம். இது வந்து நான் ஆக்சுவலா வந்து ஒரு கார்பரேட் கல்ச்சரா சொல்றேன். இப்ப ஒரு கார்பரேட்ல போய் வந்து சார் மேடம் சொன்னா வந்து அவங்களுக்கு பிடிக்காது. நார்மலா வந்து ஒரு மேனேஜரையோ இல்ல ஒரு கம்பெனியோட டைரக்டரையோ அட்ரஸ் பண்றப்ப கூட வந்து அவங்க பேரை சொல்லிதான் அட்ரஸ் பண்ணுவோம். இது என்ன இது
எனக்கு புரியல இது. அவரோட வியூ அவரோட வியூ சொல்றாரு, அதை நம்ம ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல. அவர் சொல்றாரு, அதை விட்டுட்டு போயிடறேன். அவர் சொல்ல வேண்டியது அவர் சொல்லிட்டாரு, அவர் பாயிண்ட், அது அவரோட பாயிண்ட். வியூ அது. நம்ம எப்படியோ நம்ம மரியாதை, என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப நான் என்னோட வியூ கேட்டேன்னா, தவறான தகாத வார்த்தைகள் இல்லாம எப்படி வேணா பேர் சொல்லி கூப்பிடுறது நாகரிகமான விஷயம் தான். அதுல தப்பு கிடையாது. தகாத முறையில அதை கேட்டுட்டு வேற யாருமோ நம்ம செட்ல அந்த மாதிரி. அதனாலதான் ஹரிஷ் ப்ரோ எனக்கு கோவம் வந்து நான் பேசினேன். ஏன்னா நம்ம அது மாதிரி பேசவும் இல்ல, இங்க யாரும் அப்படி பண்ணவும் இல்ல. பாருங்க, அவருக்கு தெரியாது. ஸ்டாலின் சொல்றது தப்பு கிடையாது. நம்ம விட்டுடலாம். இப்ப குமரன் வைங்களா, ஆபீஸ் வந்து போகும்போது வேண்டாம் சின்னச்சாமி சொல்றது நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ரோ, டைரக்ட் அண்ட் டீசன்ட் பாலிடிக்ஸ். அதன்படி நம்ம போயிட்டு இருக்கோம். பிரச்சனை இல்லை. ஆமா, நான் ஹரிஷரப்பா ஸ்டாலின் சொன்னா தப்பு கிடையாது, அவர்கள் சொல்லாம அவன் இவன் சொன்னதா தப்பு அந்த இடத்துல. ஆமா, அது வயசு பெரியவங்களா இருந்தா சொல்லலாம், ஆனா அது மாதிரி சின்னவங்களா இருந்தா சொல்ல விடாது. என்ன பிரைடே இந்த ஐடியா இருக்காரு. ஒரு 4 தடவை வெளியே போயிட்டு வந்தேன். ஆத்தி முடிச்சு வச்சிருக்கீங்க நீங்க. பிரைட வந்து நான் தான் கூப்பிட்டேன். அது என்ன ஐயா, அது என்ன பண்ணையார் மாதிரி கையை கட்டின்னு சொல்லணுமா ஐயான்னு? பேர் ஸ்டாலின் இருக்குது. வர்க்கத்தை ஒழிக்கணும்னு சொல்லிதான் பேர் வைக்கிறாங்க. ஸ்டாலின் ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி என்ன ஐயா போட வேண்டியது இல்ல. நம்ம ஆளு சொன்னதுல வாங்க என்ன இவர்கள் அவர்கள் ஏன் ஸ்டேஜ்ல சொல்றீங்க? அவரு இவரு தான் சொல்றான், அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, இல்ல அப்படி கிடையாது. அப்பான்னு கூப்பிட்டா கல்லடி வரும். கூப்பிடணும். இல்ல ஆனா நான் கூப்பிடுவேன் ஹரிஷ் அப்பா. நைனா எனக்கு டிஃபெண்டர் குடுக்குறேன் சொல்லிருக்கேன் வேற. அந்த காரியம் இல்ல சுரேஷ் புரா நீங்க என்னன்னா இன்னொருத்தன் ஸ்பேஸ் அங்க உட்கார்ந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்றது மாசம் நினைச்சுக்கிறீங்க. இல்ல என்ன ஏதாவது 4 வாரத்தை கலாச்சா கூட ஃபீல் பண்ண வேண்டாம். இல்ல பிரைடு என்ன வந்து இவரு வந்து டாடி வந்து ஜெர்மனிக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துருக்காரு போல, டூர் போயிருக்கீங்க போல. ஆமா நைனா போட்டு கொடுத்தாரு. போயிட்டு வா தம்பி. எனக்கு கைலாசாக்கு ஒரு டிக்கெட் வேணும்டா, கிடைக்க மாத்துறா. டாடி போட்டு கொடுப்பாரு கேள்வி அவர்கிட்ட. டாடி சாங்காய் போட்ட டிக்கெட். உங்க லைவ் ஸ்ட்ரீமிங் இதை விட அதுல வியூஸ் அதிகமா அங்கே கேட்கும் வியூவர்ஸ்களே நேரடியா இங்கே வந்து கேளுங்க, இங்கே ஃப்ரீ தான். ஐயோ, இது ஹரிஷ் ஸ்பேஸ் எங்க லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கு? 200 ரூபாய் எங்க லைவ் ஸ்ட்ரீம் போகுது? லோ குவாலிட்டில கேக்கும், ஹை குவாலிட்டில கேக்கும். இல்ல இப்ப வழக்கமா கலாய்க்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், கண்டென்ட் எல்லாம் இவன் என்ன பண்றான்னா அங்க ஸ்பேஸ் ஓடுறத இங்க இன்னொரு போன்ல கேட்டுட்டு அப்படியே ஏதாவது ஒரு கவுண்டர் போட்டு ஏதாவது அவனுங்களா அத ஒரு தனி உலகம் இருக்கு ஜாலி பண்ணிக்கிட்டு மச்சான் பாரு வித்தியாசம் தெரியாது தற்கூறிக்கணும். அவனுங்க இங்கிலீஷ் தெரியாது. எந்த இடத்துல லைவ் ஸ்ட்ரீம் போகுது? ஒரு அப்பா இருக்காரு, ஒரு அப்பா ஹிந்தி போய் அடிக்கடா போய் இங்கிலீஷ் அடிச்சிட்டு இருப்பானுங்க. ஓ இதான் இங்கிலீஷ் அடிக்கணுவானுங்க அவனுங்க. முதல்ல அவங்க அப்பா மேக்ஸ் கணக்கு ஒழுங்கா போட சொல்லுங்க. அப்புறம் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி நாங்க கவுண்ட் ஏத்தலாம். அதான் பாட்ஸ் போட்டுக்கின்னு பேசல. யாரா ஜப்பானோட துணை முதல்வரா? சரி அவர் ரொம்ப நல்லவர். ஜப்பானா அதோட பேசிட்டு இருக்கும் போது ஜப்பான்ல புஷ்பா மரம் கட்ட நடிக்கிறதா போச்சுதாங்க பாரு. வேற யாரும் இல்ல, நான் தான் இது. குமரா பண்ண வேலை இது. மாமே அப்பாவகலா புஷ்பாவகலா கூடாது. நல்லா இருக்குது அந்த படம். இல்ல எல்லாம் அடிக்கிறானுங்கப்பா. ஆனா ட்ரால் மெட்டர்லாம் நினைக்கவே இல்லை அவனுங்க. அப்பான்றது ஏதோ சென்டிமெண்டா கூட்டா போல. இல்ல யோசிச்சு பாருங்களேன், பெண் மீடியாவோட என்ன அடி அலெக்ஸ், பெண் மீடியாவோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வேற மாதிரி இருக்குது இல்ல? செமையா இருக்கு பெண் மீடியாவோட டாடி ஸ்ட்ராட்டஜி. சூப்பர்யா மாப்பிள்ள, நீ பார்த்த வேலையில என்ன ஊரே இல்லடா. அத கூட மன்னிச்சிருவேன்டா. வேற எதுக்கோ அப்ரிவேஷன் வைக்கிறேன்னு அதை அப்பால கொண்டு வந்து சொருனாங்க பாரு. அது ஏதோ அப்பத்தாவாம்ல இங்கிலீஷ் தமிழ்ல சேர்த்து போட்டு இங்கிலீஷ்ல போட்டு அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அது அப்பா சுரேஷ்னா. இதுக்கு அப்புறம் வர எல்லாத்தையும் அப்பா அப்பான்னு அதை எடுத்துட்டு சொல்லுவானுங்க. வேற ஏதோ பாஷைகள் எடுத்துன்னு வருவானுங்க. தமிழுக்கு உயிர் கொடுத்து போடுவாங்க அப்பான்னு வைப்பானுங்க. கேட்டா தனுஷ் கூஸ்டம் அடிப்பால அது போட்டுதானுங்க. உன் புள்ள பாருடி 200 வாங்கிட்டு இன்னொருத்தன அப்பான்னு கூப்பிடுறான்.
சரியான டெம்ப்ளேட். நம்ம பசங்க இந்த லியோ டைம்ல வந்து எதனா ஒரு போட்டோ வந்தாலே அதுல டீகோட் பண்றேன்னு லியோன்னு எல்சியூன்னு சொல்லுவானுங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுகிறானுங்க. அப்பா ஓகேப்பா. மக்களுக்கான அரசியலை பண்ணுங்கடா. நாளைக்கு 4 ரூம்ல வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, இதுல குறுகல ரேவந்த் ஒரு கம்பு சுத்தலாம் சாம பண்ணிட்டான். என்னடா பண்ற எறடா? ரேவந்தா இல்ல ரேவந்த் இனிமே ஜெனியூனா பேசுறேன்னு பேசுவான், அப்ப மாதிரி பேசுவான். ஜெனியூனா லைட்டா கும்பமேளால போய் குளிச்சுட்டு வந்துட்டான். மைக் ஆஃப்ல இருக்கு பாரு ரேவந்த், ஆன் பண்ணிட்டு பேசு. கும்பமேளா போய் குளிச்சது வந்து பெரிய இது மாதிரி பேசிட்டு இருந்தான். ஏன்டா ப்ரோ எங்க நான் ஸ்டேட்ல அப்பப்போ பேசிட்டு இருக்கிற? ஆமா அப்பப்போ டைவர்ட் ஆகி நான் உள்ள கூட்டு வர ட்ரை பண்றேன் ப்ரோ. விடாம ஒரு திருப்பி எங்கன்னா ஸ்பிரிச்சுவலான ஒரு ஜேர்னி அது. டேய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? ஒரே ஒரு இல்ல அது எல்லாம் நீங்க ஓகே. ஆனா நம்ம TNC ஆளுக்கே லெசன் எடுக்கிற மாதிரி வந்தாரு பாருங்க, அதுதான் நான் ஒத்துக்காம போய் தான் இது அதுதான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்க அதனாலதான் நான் TNC இது அவரு என்னது வீடியோவா போடணும் ஏத்துனீங்கன்னா கண்டென்ட்டோட பேசினா ஓகே. அவர் வந்து உமன் எஜுகேஷன்னால இதாயிருச்சு அதாயிருச்சுன்னு பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான இது. சோ நான் அப்படியே வெளியே போயிட்டேன், இது வேலைக்கு ஆகாது. இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல இப்ப திராவிட கட்சி ஆண்டது வந்துட்டு ரொம்ப ஜென்ரேஷனா அது வந்துட்டு இருக்கு. இப்ப இவங்க இல்லைன்னா கூட வந்துட்டு அது தான் எப்படியும் உமன் எஜுகேஷன்லாம் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கும். இவங்களாலதான் டெவலப் ஆச்சுன்னா அது ஒண்ணுத்த கூட சொல்ல முடியாது. அதிமுக உமன் எஜுகேஷன் பண்ணி ஜெனரேஷன் கேப் இருக்கு, புரியுதா? உமன் எஜுகேஷன் பண்ணி உமன் எம்பவர்மெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? செக்ஷுவல் அபியூஸ் தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. எங்கனா ஒரு அது என்ன பண்றதுதான் ஊர்ல ஒரு நாளைக்கு 4 கேஸ், வெறும் ஸ்கூல்ல மட்டுமே 4 கேஸ் வருது. இல்ல நியூஸ் கூட தோண மாட்டேது. சொல்லணும்தான் சோறு திங்கிற மூடே போச்சுனான்ற மாதிரி. இந்த லட்சணத்துல இங்க வந்து நாங்க தான் நீங்க தான்டா இந்த மாதிரி ஆனா இல்ல சத்தியமா சொல்றேன், நீ நம்மளாம் டெடிகேஷனே கிடையாது. உண்மையிலேயே சொல்றேன், விஜய்க்கு நம்ம உழைக்கிறத விட ஊப்பிங்க உழைக்கிறது தான் கஷ்டம். கஷ்டப்பட்டு நடுராத்திரி உட்காந்து பாட்டு போட்டோம். ஒரு அறிக்கை கூடாதுடா. 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஸ்பேஸ் போடுறாங்கடா. 4 மணி நேரம் டேங்க் போட்டு ஓடிடுறானுங்க. இல்லப்பா இல்ல ப்ரோ, இல்ல உண்மையிலே அந்த டெடிகேஷன் அது என்னமோ வெரி போற போக்குல அந்த கடையை எட்டி வச்சு போற மாதிரி சோன் பாப்படி எட்டி வச்சுட்டு போனா கதறானுங்க. எங்களதான் சொன்னாரு அவரு போறானுங்க. உண்மையாவே வந்து ஒரே ஒரு ட்வீட் போட்டு போயிடுறானுங்க இவனுங்க டேக்ல போடும்போது. அவனுங்க உட்காந்து அதை டீகோட் பண்றேன்னு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு 15 ட்வீட் போட்டு அதை ப்ரொமோஷன் பண்ணுகிறானுங்க. நம்மளோட உழுந்து வேலை செய்யறாங்க நமக்காக. எப்படி தெரியுமாடா? இல்ல சம்மத்தா இல்லடா, அந்த ஊபி இருக்கான்ல, அதான் ஆமா ஊபி, அதான் டபுள் கோடு. சும்மா கேட்டேன், இல்ல கரண்ட் பில் ஏன்டா இவ்வளவு ஏறுதுன்னு கேட்டா 1900 என்ன நினைச்சு தெரியுமான்னு கேட்டான். நந்துட்டு போட்டேன், நான் பிறக்க கூட இல்லடா. அவன் யாரு தெரியும்ல, 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து கடுப்பாய் வந்து கோட் பண்ணிட்டு இருப்பான்டா அவன். நீ போய் வந்து இன்னைக்கு வந்து இதை பாரு, இல்ல அவனை 2 நாள் கண்டுக்காம விட 3 நாள் போயிடும். இன்னைக்கு வந்து அண்ணா போட்ட ட்வீட்ல போய் அவன் கோட்டை மட்டும் பாரு, எப்படியும் ஒரு 10 கோட் பண்ணிருப்பா 10 நிமிஷம் கேப்ல. நாங்களே விஜய் ட்வீட்ட ஒரு தடவை தான் கோட், இல்ல நாங்களே விஜய் ட்வீட்ட ஒரு தடவை தான் கோட் பண்ணுவோம். சரி இதான் சொல்றேன், டெடிகேஷன். உங்களோட டெடிகேஷன்ல ஊபி இஸ் கிரேட்டர் தென் டிவிக்கு. சரி ஓகே, வாட்ச்மேன் அதோட வாட்ச்மேன் தான் ரொம்ப வேலை பாப்பான். பேசிட்டோம், நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங் இல்ல இது ரெக்கார்டிங் ஸ்பேஸா, அது வேற மறந்து. இல்ல பரவாயில்ல, அவனுங்க வேற ரெக்கார்ட் போட்டு இருக்கு, 300 ஸ்பேஸ்ல வேற ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பானுங்க, கவலைப்படாதீங்க. இல்ல அது லைவ் பைத்தியங்க. சரி கடைசியா நான் ஒரே ஒரு வாட்டி வந்து ஜெயகடாவோட பையனுக்கு வந்து கருணாநிதி பேர் வச்சுட்டு போயிடுவா. இல்ல ஜெயகடாவின் பையனுக்கு வந்து புரியல யாரு ஜெயகடா? அவர் ஒருத்தவர் இருக்கிறார், தெரியாதா? யாருன்னு தெரியாதா? உலகத்திலே ஜெயக்கடான்னு ஒரே ஒருத்தவர் தான் இருக்கிறாரு.
ஆக சுவேச முடிக்க வேண்டிய டைம் ஆக ஓகே ரைட் ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நம்ம திருப்பி நன்றி, அடுத்த டாபிக் வணக்கம். தலைவர் ஆரம்பிக்கிற போது எனக்கு ஒரு 3 டைம்ஸ் வந்து எல்லோரும் 3 வாட்டி ஜாயின் பண்ணிட்டேன். அவர் அப்பான்னு கூப்பிடுற மாதிரி அந்த தம்பின்னு கூப்பிடுங்க இனிமேல். வேணா நான் அப்புறம் சரி வைங்க. ஏய், சரி தமிழ்நாட்டுக்கே சரி ஒரே டார்க்கா அப்பா அவர் போவோம். தான்டா. ஹலோ